ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் மீண்டும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கும் கூட நம்முடைய தியானத்தினுடைய அடிப்படையில் நாம் பார்க்க போகிறது கவனும் கல்லும் என்கின்ற தலைப்பின் கீழான ஒரு நல்ல ஒரு செய்தி. சென்ற முறையும் கூட இந்த ஸ்டோன் என்று அழைக்கப்படக்கூடிய கற்களை பற்றி நம்முடைய தியானத்தில் பார்த்தோம். இன்றைக்கும் கூட ஆண்டவராகிய தேவன் என்னோடு கூட பேசும்படி சொன்ன அந்த வார்த்தை இதே கற்களை பற்றி தான் மீண்டும் நான் பார்க்க போகின்றோம். இந்த கல் என்கிறது கர்த்தராகிய தேவன் சொன்னதை போல ஒரு மனிதனுடைய ஜெபம் என்கிறதை பற்றி கர்த்தர் சொன்னார். இந்த கவன் என்கிறது நாம் என்கிறதை பற்றி கர்த்தர் பேசினார். ஒரு மனிதன் கர்த்தருடைய கரங்களிலே மெய்யாகவே அடங்கி இருந்து கல்லை போல தன்னுடைய ஜெபத்தை அவன் பயன்படுத்துகிறது உண்டானால் கோலியாத்தை போன்ற பெரிய பெரிய அந்த ராட்சத சந்ததியாக காணப்படக்கூடிய சாத்தானின் வலிமைகளை அழித்து ஒழிக்க முடியும் என்கிற தலைப்பின் கீழாக என்னுடைய சகோதரனின் மூலம் கர்த்தர் பேசினார். இந்த கல் என்கிறது நம்முடைய தனிப்பட்ட ஜெப வாழ்க்கை. ஆரம்ப நாட்களிலே அநேகம் விதமான ஜெப முறைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பயன்படுத்தினது உண்டு. ஆரம்ப நாட்களிலே கர்த்தருடைய ஊழியத்திற்காக ஒரு முறை நான் கடந்து போயிருந்தேன். இந்த கர்த்தருடைய ஊழியத்திற்காக கடந்து போகக்கூடிய நேரத்தில் அது ஒரு மருத்துவமனை ஊழியம். என் கூட சில அருமையான நண்பர்களும் ஊழியத்தினுடைய பணியிலே கடந்து வந்திருந்தாங்க. அப்போ என்கிட்ட அந்த அருமையான சகோதரர்கள் பேசினாங்க, ஐயா எனக்கு இந்த மருத்துவமனை ஊழியத்தை கற்பித்து தர வேண்டும் அப்படின்னு கேட்டாங்க. சரி, மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்காக ஜெபிக்கக்கூடிய வழிமுறைகளை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். மருத்துவமனையில் வந்திருக்கக்கூடிய மக்களுக்கு எப்படிலாம் ஜெபிக்கணும், அவங்களுடைய பிரச்சனைகளை மாற்றும்படி எப்படிலாம் நம்ம கர்த்தர் நோக்கி முறையிட்டு ஜெபிக்கணும், எப்படி நம்ம ஜெபிச்சா அதற்கேற்ற மகிமை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்கிற விஷயத்தெல்லாம் பேசணும். சரின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராக்டிக்கல் கிளாஸ் மாதிரி கூட்டிகிட்டு போயிருந்தேன் ஒரு மருத்துவமனை ஊழியத்திற்கு. அவங்களும் கூட வந்திருந்தாங்க. வந்த உடனே அந்த அருமையான சகோதரனை பார்த்து நான் சொன்னேன், சரி இந்த வியாதிப்பட்ட இந்த சகோதரனுக்காக நீங்க ஜெபிங்க. நான் உங்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு நான் கற்பித்து தந்திருக்கிறேன். இந்த வியாதிப்பட்ட சகோதரனுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய வியாதி நீங்க எப்படி ஜெபிக்கணுங்கிறது அந்த தலைப்பின் கீழே உங்களுக்கு நான் பேசியிருக்கிறேன். இந்த அடிப்படையை வைத்து நீங்கள் ஜெபிங்கள் அப்படின்னு சொன்னேன். அவர் ஜெபிக்க துவங்கினார். கர்த்தாவே, அந்த அவங்க போன இடம் அது வந்து ஐசியூ வார்டு, அதாவது இன்டென்சிவ் கேர்னு சொல்லுவாங்க. அந்த வார்டில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்காக அந்த மனுஷன் வாழ்வுக்கும் சாவுக்கும் இடையில போராடி கொண்டிருக்கிறார். அவருக்காக ஜெபிக்க கூட்டிட்டு போறாங்க. அப்படி கூட்டிட்டு போகக்கூடிய நேரத்தில் அந்த சகோதரன் நான் சொல்லி நீங்க ஜெபிங்கன்னு சொன்னேன். அவர் ஜெபிக்க துவங்கினார். கர்த்தாவே, இந்த சகோதரனுடைய வாழ்க்கையிலே வந்திருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு ஆரம்பிச்சார். பாருங்க, ஆரம்பித்தது ஒன்றுதான். அங்கே அடுத்தது நேரம் அமெரிக்கா போயிட்டாரு. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி வியாதிப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அப்படி நேரம் ஆப்பிரிக்காவுக்கு வருகிறோம். ஆண்டவரே, ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களுடைய வியாதிகளையும் நீக்கும். அப்படியே நாங்கள் சைனாவுக்கு வருகிறோம் ஆண்டவரே, அப்படி இந்தோனேஷியாவுக்கு வருகிறோம் ஆண்டவரே, அப்படி தாய்லாந்துக்கு வருகிறோம் ஆண்டவரே. பாதியிலே அந்த ஆள் செத்து போயிட்டார். செத்து போன உடனே அந்த ஜெபமெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஏறக்குறைய ஒரு 3 மணி நேரம் தொடர்ந்து ஜெபிச்சிட்டார். சில பேருக்கு சாட்சி அப்படின்னு மைக்கு கொடுத்தாலும் சரி, சில பேருக்கு ஜெபம்னு மைக்கு கொடுத்தாலும் சரி, அது ஒரு ஆவின்னு நான் நினைக்கிறேன். அது தனிப்பட்ட ஜெபத்துல அந்த ஆவி வராது. இந்த ஒரு கூட்டத்தை பார்த்து ஒரு குழுவை பார்த்தோன்னா அது ஒரு ஆவி வந்துருச்சுன்னா மைக்கை திரும்ப கொடுக்கவே மாட்டாங்க. அவங்களா வந்து பேசிக்கொண்டே இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும். அப்படியே அதாவது இந்த வளன்னு பேசிட்டு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க, தொண பேசி அந்த மாதிரி கர்த்தராகிய தேவன் கையில கிடைச்சிட்டான்னா போதும், எல்லா காரியத்தையும் எல்லா கதையும் அப்படியே கரைச்சி அடிச்சு ஊத்திடுறது. அந்த மாதிரி இந்த சகோதரன் ஜெபிச்சு ஏறக்குறைய 3 மணி நேரம் ஜெபம் பண்ணி முடிச்சிட்டார். அந்த ஆளு அவர் ஆரம்பிச்சு ஒரு 10 நிமிஷத்துல செத்து போயிட்டார். 3 மணி நேரம் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு கண்களை திறந்து பார்த்து, ஐயா அந்த ஆளு சோகமாய் எதிர்ச்சிட்டாரு. நான் சொன்னேன், 10 நிமிஷத்துல செத்து போயிட்டாரு. ஐயோ, எப்ப செத்து போயினாரு? நீங்க ஆப்பிரிக்கால இருந்து சீனாவுக்கு வரக்கூடிய வழியிலே அவர் செத்து போயிட்டாருன்னு சொன்னேன். நிறைய நேரங்கள்ல ஜெபம் என்கிற பேர்ல நிறைய காரியங்களை நாம் செயல்படுத்த ஆரம்பிக்கின்றோம். சில வேளைகளில் அதிக பிரசங்கித்தனமாக ஜெபத்தெல்லாம் நம்ம பண்ண ஆரம்பிக்கிறோம். கர்த்தருக்கு நிறைய ஆர்டர் போடக்கூடிய ஜெபத்தை நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோம். இந்த கடைசி கால ஜெப யுத்தம் அது எப்படிப்பட்டதாய் காண்பிக்கப்பட வேண்டும்? வேதம் சொல்லுகிறதை போல நம்முடைய தனிப்பட்ட ஜெப வாழ்க்கை என்கிறது இந்த கடைசி காலத்துல ஒரு சாதாரண வடிவிலே காண்பிக்கப்படுகிறது இல்லை. ஆரம்ப நாட்களில் செய்த ஜெபத்தை போல இப்பொழுது நாம் ஜெபிக்க துவங்குகிறது உண்டானால் இந்த ஜெபம் சாத்தானை எவ்வளவேனும் சந்திக்க போதுமான ஒரு வலிமை பெற்றதாக இருக்க போகிறது இல்லை. இந்த கடைசி கால ஜெபம் என்கிறது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் இன்றைக்கும் நாம் பார்க்க போகின்றோம்.
முதலாவது காரியம், அந்த ஜெபத்தை நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 17வது அதிகாரம் 21வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 21வது வசனத்துல நல்ல ஒரு காரியம் இவ்விதமாய் நமக்கு சொல்லப்படுகிறதை வாசிக்க கேளுங்கள். இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எந்த விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்று கர்த்தராகிய தேவன் பேசினார். ஒரு முறை ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக ஒரு பிசாசு பிடித்திருக்கக்கூடிய மனிதனை கூட்டிக் கொண்டு வருகிறார்கள். இந்த பிசாசு பிடித்திருக்கக்கூடிய மனுஷனை இயேசுக்கு கூட்டிட்டு வரக்கு முன்னால சீஷர்களுக்கு முன்னால கூட்டிட்டு வர்றாங்க. அவங்க நிறைய கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு இந்த பிசாசை துரத்தும்படி ரொம்ப ட்ரை பண்றாங்க. கர்த்தருடைய நாமத்தினால ஜெபிக்கிறாங்க, கர்த்தருடைய நாமத்தினால சபிக்கிறாங்க, கர்த்தருடைய நாமத்தினால போ பிசாசுன்னு சொல்றாங்க. ஆனால் இந்த பிசாசு எவ்வளவு கடந்து போகவே இல்லை. உடனே அந்த மனுஷனுக்கு கூட்டிட்டு வந்த மனுஷனுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. என்னங்க இந்த பிசாசை துரத்த முடியாதான்னு கேட்டு இயேசு கிறிஸ்துவை சந்தித்து இயேசுகிட்ட போய் கொண்டு சொல்றாங்க. உடனே போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, ஆண்டவரே உங்க சீஷர்ட்ட இந்த பிசாசு பிடித்திருக்கக்கூடிய மனுஷனை கூட்டிட்டு வந்தோம். அவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, பாடுபட்டாங்க, என்றாலும் இந்த பிசாசு போகவே இல்லை. உம்முடைய நாமத்தினால் உம்முடைய சமூகத்துல கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொன்னார், பிசாசு போயிடுச்சு. சீஷர்களுக்கு ஒரு டவுட் வந்துருச்சு, என்ன ஆண்டவரே, நாங்களும் இப்படித்தானே ஜெபம் பண்ணோம், நாங்களும் இப்படித்தானே பிசாசை துரத்தணும், ஆனால் எங்களுடைய ஜெபம் அந்த பிசாசை துரத்துகிறதுக்கு போதுமானதா இல்லாமல் இருந்ததற்கு என்ன காரணம்னு இயேசுவை பார்த்து சீஷர்கள் கேட்ட பொழுது இயேசு சொன்னார், இந்த வகையான ஜாதி பிசாசுகள் ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி வேறு ஒன்றுக்கும் கட்டுப்படுகிறது இல்லைன்னு சொன்னார். முதலாவது காரியம், எதிரியை துரத்த வேண்டும் என்றால் எதிரியை நீங்கள் இனம் கண்டு கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். எதிரியை இனம் காணாம நீங்களும் நானும் எதிரியின் வல்லமைகளை மேற்கொள்ள முடியாது. எதிரி எப்படிப்பட்டவன், எதிரி எப்படிப்பட்ட சத்துவம் வாய்ந்தவன், எப்படிப்பட்ட பலம் உள்ளவன். சீஷர் வந்த உடனே சீஷர் போய் கையை வச்சாங்க, அந்த பிசாசு போகல. ஏனென்றால் அந்த எதிரிக்கு சாதாரண ஜெபம் போதுமானதாக இல்லை. அங்கு எப்படிப்பட்ட ஜெபம், உபவாசமும் ஜெபமும் தான் அந்த பிசாசை துரத்தக்கூடிய வல்லமை பெற்றதாக இருந்ததை இயேசு கண்டுபிடித்ததுனால பிசாசை இயேசுவினால் எளிதாக துரத்த முடிந்தது. கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல முதல் காரியம், சாத்தானை துரத்த வேண்டும் என்றால் அல்லது எதிரியாகிய கோலியாத்தை வீழ்த்த வேண்டும் என்றால் முதல் காரியம், எதிரியின் வலிமையை நீ இனம் காண வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். இந்த தாவீது கோலியாத்தினுடைய சம்பவத்தை நாம் ஒரு முறை கண்ணுக்கு முன்பதாக கொண்டு வரலாம். தாவீது கோலியாத்தினுடைய சம்பவத்துல என்ன ஒரு விஷயம் நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேத புஸ்தகத்துல பார்க்கிறோம், இந்த தாவீது தன்னுடைய முழு வல்லமையோடும் தன்னுடைய முழு பலத்தோடும் இந்த தாவீதுக்கு முன்பதாக கோலியாத்து வந்து நிற்கிறார். கோலியாத்தினுடைய வளர்த்தி, கோலியாத்தினுடைய உருவம், கோலியாத்தினுடைய சத்துவம். தாவீது சின்ன பையனாய், சாதாரணமான ஒரு பையனாய் காணப்பட்டவன். ஆனால் இந்த கோலியாத்து மலையை போல காணப்பட்ட ஒரு அசுர குலத்தை சார்ந்த அல்லது ஒரு பெரிய ஒரு ராட்சத சந்ததியை சார்ந்த ஒரு பெரிய ஒரு ஜெயண்ட். இவனை எதிர்க்க தாவீது கடந்து போகின்றான். கடந்து போகக்கூடிய நேரத்துல தாவீது இந்த கோலியாத்திற்கு முன்பதாக நிற்கும் பொழுது ஒரு விஷயத்தை, கோலியாத்தினுடைய விஷயத்தை தாவீதினுடைய கண்கள் தெளிவாய் பார்க்க ஆரம்பிக்கிறது. இந்த கோலியாத்தை மேல இருந்து பார்க்கும் போதே தாவீது இனம் கண்டு கொண்டு விட்டார். என்ன இனம் கண்டு விட்டார்? சவுல் ராஜாட்ட போய் தாவீதை கூட்டிட்டு போறாங்க. தாவீதை கூட்டிட்டு போகக்கூடிய நேரத்தில் தாவீதை பார்த்து சவுல் சொல்லுகின்றார், உன்னால் இந்த காரியத்தை செய்ய முடியாதுப்பா தாவீது, நீ சின்ன பையனாய் இருக்கிறாய், ஆனால் அவனோ சிறு வயது முதல் கொண்டு யுத்த வீரனாய் இருக்கிறார். உடனே இந்த தாவீது சவுலை பார்த்து சொல்லுகின்றான், ஐயா, ஒரு முறை சிங்கத்தினுடைய கைக்கும் ஒரு முறை கரடையினுடைய கைக்கும் என்னுடைய ஆட்டு மந்தையை நான் தப்புவித்தேன். என்றாலும் கூட இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியன் இவைகளில் ஒன்றை போல இருப்பான் என்கிற ஒரு காரியத்தை பற்றி அவர் பேசுகிறார். இந்த தாவீது கண்டுபிடித்த முதல் கண்டுபிடிப்பு, இனம் கண்டுகொண்ட முதல் காரியம் என்ன? அவன் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியன் என்கிறதை கண்டுகொண்டான். விருத்த சேதனம் என்கிறது, சர்க்கம்சேஷன் என்கிறது கர்த்தரோடு நாம் செய்யக்கூடிய உடன்படிக்கை. சாத்தானுடைய வல்லமைகளை எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரோடு கூட உடன்படிக்கை செய்யாதிருக்கக்கூடிய பிசாசை எதிர்க்கிறது உடன்படிக்கை செய்த எல்லா மனிதனுக்கும் சாத்தியம் என்கிறதை முதல் காரியம் தாவீது தன் வாழ்க்கையிலே புரிந்து கொண்டார். இந்த பிசாசின் வல்லமைகளை எதிர்க்க நான் உடன்படிக்கை செய்த என் தேவனுடைய வல்லமை எனக்கு போதும். நான் கர்த்தராகிய தேவனுடைய உடன்படிக்கையிலே நிலைத்து நிற்கக்கூடியவன். உடன்படிக்கை இல்லாதவன் அவன் மாம்ச பலத்தினால் வருவான்.
உடன்படிக்கை இல்லாதவன் அவன் தன்னுடைய சுய பலத்தினால் கடந்து வருவான். உடன்படிக்கை இல்லாதவன் தன்னுடைய மகா பெரிய வலிமையோடு கூட கடந்து வருவான், ஆயுத சக்தியோடு கூட கடந்து வருவான். என்றாலும் கூட உடன்படிக்கை பண்ணின ஒரு மனிதனுக்கு முன்பதாக உடன்படிக்கை இல்லாதிருக்கக்கூடிய மனிதனை வீழ்த்துகிறது எளிது என்கிறதை தாவீது தன் வாழ்க்கையிலே கண்டுகொண்டான். உங்க வாழ்க்கையில கூட முதல் விஷயம் என்ன செய்ய வேண்டும் என்றால், எதிரியை இனம் காணும் கண்கள் திறக்கப்படணும். எதிரியினுடைய வல்லமையை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஒருவேளை எதிரி மலையை போல வருவார், ஒருவேளை எதிரி பெரிய பராக்கிரமசாலியை போல கடந்து விடுவார், ஒருவேளை எதிரினுடைய சத்துவம் நம்முடைய பலத்தை காட்டிலும் மிஞ்சின பலமாய் காணப்பட முடியும். ஆனால் ஒன்றை கண்டுகொள்ளுங்கள், உடன்படிக்கை செய்த மனுஷனுக்கு முன்பதாக உடன்படிக்கை இல்லாதிருக்கக்கூடிய எதிரி எளிதாக வீழ்த்தப்பட்டு விடுவான் என்கிறது வேத வசனம் சொல்லக்கூடிய வாக்கு. வேத வசனம் சொல்லக்கூடிய சத்தியம் என்ன அப்படின்னா, உடன்படிக்கை செய்த உன்னை எதிர்க்க எத்தனை சாத்தானுடைய ஆளுகைகள் கடந்து வந்தாலும் அவைகள் சாத்தியமானது அல்ல. ஆனால் இந்த உடன்படிக்கைக்குரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையை விட்டு அப்புறமாக்கும்படிக்காக சாத்தான் நிறைய போராட்டங்களை தர துவங்க ஆரம்பிக்கிறார். ஒரு கண்கள்ல ஒரு பயத்தை உருவாக்க ஆரம்பிக்கிறார், சூழ்நிலைகள்ல ஒரு அச்ச நிலைகளை உருவாக்க ஆரம்பிக்கிறார். உன்னால் இந்த ஒரு காரியத்தை எதிர்க்க முடியாது, இந்த சத்துவத்தை மேற்கொள்ள உன்னால முடியாது, ஓம் பலத்தை பாரு, உன்னுடைய சக்தியை பாரு, ஆனால் வரக்கூடிய பிரச்சனையுடைய சக்தியை பாரு, கோலியாத்தினுடைய அந்த திண்மை வாய்ந்த அந்த தோளை பாரு, கோலியாத்தினுடைய அந்த கைகளில் இருக்கக்கூடிய இந்த ஆம் என்கிற அழைக்கப்படக்கூடிய அந்த சக்தியை பார், எல்லா விதமான ஆயுதங்களுடைய சக்திகளை பார். இந்த சக்தியை எதிர்க்க உன்னால் முடியாது. ஆனால் தாவீது ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டார், சக்தி பெரியதான் கோலியாத்தினுடைய சக்தி என்றாலும் என் சக்தி உடன்படிக்கை என்கின்ற கர்த்தராகிய தேவனோடு கூட வைத்திருக்கக்கூடிய விலையேறப்பெற்ற சக்தி. இந்த சக்தியை கொண்டு எதிரியின் வல்லமை எத்தனை பயங்கர பராக்கிரமமாய் காணப்பட்டாலும் உடன்படிக்கையிலே உறுதி என்கின்ற இந்த சக்தியை கொண்டு எதையும் ஜெயிக்க முடியும் என்று இந்த தாவீது தன் வாழ்க்கையிலே புரிந்து கொள்ள ஆரம்பித்ததுனால தைரியமாய் கோலியாத்தை எதிர்க்க துவங்க ஆரம்பித்தான். கடைசி கால யுத்தத்துல நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் என்ன? எதிரியை முதல் காரியம் இனம் கண்டு கொள்ளுங்கள். அவன் எத்தனை கர்ஜிக்கக்கூடிய சிங்கத்தை போல கடந்து வந்தாலும் அவனை முறியடிக்க உங்களாலும் என்னாலும் ஆகும். ஒரே ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். பிளடி மேரி என்று அழைக்கப்படக்கூடிய இரத்த மேரி ஆரம்ப நாட்களிலே ஆவிக்குரிய ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களை கொலை செய்யக்கூடிய ஒரு பெரிய ஒரு மகாராணியாய் விளங்கினவள். ஏறக்குறைய லட்சக்கணக்கான தேவனுடைய பிள்ளைகளை கொலை செய்யக்கூடியவள் அவள். அந்த மாதிரி அவளுடைய ராஜ்ய அந்த பரிபாலனம் ராஜ்யம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இடத்துல ஆண்டவருடைய நாமத்தை வைராகியமாய் பிரசங்கம் பண்ணின ஒரு நல்ல ஒரு போதகர். அவர் அந்த ராணியினுடைய ஆட்சியை குறித்து தன்னுடைய பிரசங்கத்துல பேசினார். இந்த மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகளை தன்னுடைய கைகளை நீட்டி அழிக்க துணிந்த இவளை கர்த்தராகிய தேவன் அழித்து விடுவார் என்கிறதை பற்றி தீர்க்க தரிசனமான வார்த்தையை பேசினார். இந்த செய்தி இந்த அம்மாவுக்கு போய் எட்டிட்டு உடனே அந்த செய்தியை கேட்டோம், அந்த அம்மாவுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. என்னுடைய ஆளுகைக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு மனுஷன் என்னுடைய ராஜ்யபாரத்தை பற்றி இந்த மாதிரி குற்றப்படுத்தி பேசுகிறான், அவனை பிடித்து இழுத்துக்கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். இழுத்துக்கொண்டு வர வேண்டும் என்று சொல்லும் போது இவர் இருக்கக்கூடிய பகுதி ரொம்ப தொலைவு தூரம், இந்த அம்மா இருக்கக்கூடிய அரண்மனையை விட்டு எத்தனையோ மைல்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஊழியக்காரர் கூட்டிட்டு வர போறாங்க. அந்த நாட்கள்ல இந்த மாதிரி இந்த ஊர்திகளோ அல்லது மற்ற வாகனங்களோ இல்லாத இருக்கக்கூடிய காரியம், குதிரையில தான் கூட்டி கொண்டு வர வேண்டும். இங்க இருந்து போறாங்க, இங்க சோல்ஜர்ஸ் போறாங்க, நேராக அந்த இடத்துக்குள்ள கடந்து போறாங்க. ஏறக்குறைய ஒரு 2-3 மாதங்கள் டிராவல் பண்ணி அந்த இடத்துக்கு போய் அடைஞ்சிட்டாங்க. அடைந்த அந்த நேரத்துல 3 மாத காலம் ஆயிடுச்சு. வரக்கூடிய நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த ஊழியக்காரரை பிடிச்சி கட்டி இழுத்துட்டு வர்றாங்க. இந்த ராணி இவனை கொலை செய்ய வேண்டும் என்று தேடுகிறார் என்று அந்த ஊழியக்காரர் சொல்லுகின்றார், நான் கர்த்தருடைய நாமத்தினால இருக்கக்கூடியவன், என்னை தொட யாராலும் முடியாது, கர்த்தருடைய வல்லமை என் கூட இருக்கிறது. உடனே அந்த மனுஷன் சொல்றார், எத்தனை ஊழியக்காரர் கொண்டு இருக்கிறாங்க தெரியுமா, என் உன்னையும் கொலை செய்யும்படிக்காக அவள் உன்னை பிடித்து இழுத்து கொண்டு வர வேண்டும் என்று ஒரு வார்த்தையை பற்றி பேசி கூட்டிட்டு வர்றாங்க. வரக்கூடிய வழியில இந்த போதகர் ஏறி இருக்கக்கூடிய குதிரை திடீர்னு அப்படி திமிரி போனதுனால போதகர் குதிரையிலிருந்து கீழே விழுந்துட்டார். கீழே விழுந்த உடனே கை உடஞ்சு போயிடுச்சு. உடனே கை உடைஞ்சு போன உடனே அந்த போதகர் சொன்னார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய தேவனுடைய கிருபையினால என்னுடைய கை உடைந்து போனதுன்னு சொன்னார். இந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் சொன்னாங்க, என்ன அறிவு இருக்காயா உனக்கு, கை உடைஞ்சதுக்கு போய் யாராச்சும் சோத்திரம் பண்ணுவாங்களா? இல்லைங்க, எல்லா விதத்திலும் கர்த்தர் எனக்கு நன்மையை தரக்கூடிய அந்த கை உடைஞ்சதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொன்னார். ஏறக்குறைய ஒரு 2 வார காலம் அல்லது 3 வார காலம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க.
உடனே இந்த சோல்ஜர்ஸ் ரொம்ப பதறி போயிட்டாங்க. இன்னும் 3 மாசம் டிராவல் பண்ணணும். இந்த 3 வார காலமும் மேலும் நாம் தாமதிக்கிறதுனால் அந்த ராணியினுடைய உக்கிர கோபம் மெய்யாக ரொம்ப வந்துடும். ஒன்னை மாத்திரமல்ல, கூட்டிக் கொண்டு வரக்கூடிய எங்களையும் அந்த ராணி கொலை செய்து விடுவாள் என்று சொல்லி ரொம்ப அச்சப்பட்டாங்க. 3 வார காலம் பெட்ல நல்லா படுத்து ரெஸ்ட் எடுத்து அந்த கைகள் எல்லாம் சரியாக்கப்பட்ட பிறகு திரும்ப அந்த குதிரையினுடைய அந்த பயணத்தை அவங்க துவங்கி வரக்கூடிய நேரத்துல பக்கத்துல வந்துருச்சு. நாட்டுக்கு பக்கத்துல வந்துட்டாங்க. நாட்டுக்கு பக்கத்துல வரக்கூடிய நேரத்துல ஒரு பெரிய ஒரு செய்தி ஒன்று. அந்த நாட்டுல ஒரு பெரிய ஒரு கலவரம் மூலக்கூடிய ஒரு செய்தி. இந்த ஊழியக்காரர் சொன்னார், இதிலும் கர்த்தராக தேவனுடைய கிருபை. கலவரம் வரக்கூடியது கர்த்தருடைய கிருபைன்னு எப்படியா சொல்ற? கொஞ்சம் கூட என்னத்தையாச்சும் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறேன். சில பேர் எல்லா விஷயத்தையும் கர்த்தருடைய கிருபைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த கலவரம் வந்திருக்கக்கூடிய காரியத்துல என்னங்க கர்த்தருடைய கிருபை, நீங்க வேணா போய் பாருங்களேன் என்று சொல்லி ஒரு நாள் பிரயாணத்திற்கு முன்பதாக ஒரு பெரிய ஒரு செய்தியை அவங்க கேள்விப்பட்டாங்க. என்ன செய்தியை கேள்விப்பட்டாங்க தெரியுமா? அந்த கலவரத்துல அந்த ராணியினுடைய சேனைகளை அழிக்கும்படிக்காக வீரர்கள் கடந்து வந்து அந்த ராணியை கொலை செய்து போட்டு விட்டாங்க. கூட்டிட்டு வந்தாங்க, கொலை செய்யப்படும்படிக்காக கூட்டிக் கொண்டு வந்தார்கள். எதிரினுடைய பலத்தை இந்த தேவனுடைய மனிதன் புரிந்து கொண்டு, ஆண்டவராக தேவனுடைய வல்லமைக்கு முன்பதாக எதிரினுடைய வல்லமை ஒண்ணுமே இல்லை என்று சொல்லி சொன்ன பொழுது, கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறதை போல பக்கத்துல வந்த பொழுது அந்த ராணி செத்து போனா சாக வேண்டும் என்று நினைத்திருக்கக்கூடிய அந்த போதகர் கடைசி வரைக்கும் உயிரோடு கூட ஊழியங்களை செயல்படுத்த ஆரம்பித்தார். இது நான் எதுக்கு சொல்ல வருகிறேன் என்றால், உன்னுடைய எதிரியினுடைய பலத்தை நீ புரிந்து கொள்கிறது உண்டானால், எதிரியை இனம் காண ஆரம்பிக்கிறது உண்டானால், அவனை எளிதாக வீழ்த்த உன்னால் முடிந்துவிடும். ஆண்டவராகிய தேவன் இந்த காரியத்தை தான் நமக்கு மெய்யாகவே கற்பித்து தருகின்றார். உன்னுடைய எதிரியினுடைய பலத்தை நீ புரிந்து கொள், அவனை இனம் காண, அவனை துரத்த வேண்டிய வழிமுறைகளை நீ கற்றுக்கொள். என்னென்ன மார்க்கத்திலே நீ அவனுக்கு விரோதமாக யுத்தம் செய்யும்படிக்காக எழும்பினால் இந்த எதிரியினுடைய காரியங்களை மேற்கொள்ள முடியும் என்கின்ற சகல தன்மைகளை கர்த்தராகிய தேவன் நமக்கு சொல்ல துவங்குகிறார். தாவீதுக்கு அப்படித்தான் பேசினார். அவன் பலம் நிறைந்தவன் தான். அந்த கோலியாத்து பலசாலிதான். கோலியாத்தினுடைய சத்துவம் பெரியதுதான். கோலியாத்தினுடைய வல்லமை பெரியதுதான். கோலியாத்தினுடைய புயங்கள் பெரியதுதான். கோலியாத்து வைத்திருக்கக்கூடிய எல்லா விதமான ஆயுதங்களுடைய சக்தியும் பெரியதுதான். ஆனாலும் கூட உடன்படிக்கை என்கின்ற உறுதி நிலைப்பாடு அவனுக்குள்ள இல்லை. அவன் அந்த விஷயத்தில் உனக்கு முன்பதாக பலவீனப்பட்டவன். நீ போய் ஒரு கல்லை விட்டு கூட எரிய வேணாம், பக்கத்துல போய் நின்று வாயில இருந்து காத்த ஊதினாலே போதும், அது கோலியாத்து விழுந்துருவான். கர்த்தர் அப்படித்தான் சொல்லி கொடுத்தார். தாவீது கடந்து போனார் முன்பதாக. இப்ப இந்த கோலியாத்து என்கின்ற பொல்லாத சாத்தானுடைய காரியங்களை தாவீதினுடைய கண்கள் பார்த்த பொழுது கோலியாத்தை கண்டு தாவீது பயப்படவே இல்லை. முன்பு ஒருவேளை தாவீது பயந்திருக்கலாம் மேலிருந்து பார்க்கும்போது. ஆனால் கர்த்தர் இந்த காரியங்களை வெளிப்படுத்துகிற பொழுது கோலியாத்தை கண்டு தாவீதினுடைய மனம் எவ்வளவேனும் பயப்படவில்லை. ஏனென்றால் அவன் விருத்த சேதனம் என்கின்ற உடன்படிக்கை இல்லாதவன். விருத்த சேதனம் இருக்கக்கூடிய கர்த்தருடைய உடன்படிக்கை சாலிக்கு முன்பதாக அவன் பலவீனப்பட்டு போனது. அவனுடைய பலம் பலவீனப்பட்டு போயிருச்சு. அவனை ஜெயிக்க என்னால் முடியும் என்கின்ற உறுதியோடு கூட கடந்து போனார். கர்த்தருடைய நாமத்தினாலே வெற்றியை பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தார். உங்க வாழ்க்கையில கூட இந்த கடைசி கால யுத்தம் என்கிறது எதிரியை முதல் காரியம் இனம் காண வேண்டும். எங்கெங்கெல்லாம் எதிரி ஒளிந்திருக்கிறார். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சபைகளை பற்றி சொன்னாங்க. ஒரு சகோதரி நமக்கு முன்னால சொன்னாங்க, எங்க ஊர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டைவர்ஸ் கேஸ் நடக்குது. அதாவது இந்த குடும்ப பிரச்சனையை பத்தி பேசுறாங்க. சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா பயங்கரமான குடிகாரத்துக்கு இந்த குடிக்கு அடிமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய காரியங்களை பத்தி பேசினாங்க. இந்த எதிரியினுடைய அந்த காரியங்களை இனம் கண்டு சரியாய் நீங்கள் அடித்து துரத்துகிறது உண்டானால் அந்த தேசத்தின் எல்லைகள் விட்டு எதிரி பறந்து ஓடுகிறதை நாம் நம்முடைய கண்களினால் பார்க்க முடியும். நிறைய நேரங்கள்ல எதிரியை இனம் காணாம ஒரு குத்து மதிப்பா நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால், ஆண்டவரே எங்க பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா பிசாசையும் துரத்துங்க சொன்னா கர்த்தர் நம்மளை பார்த்து கேட்பார், என்ன பிசாசப்பா துரத்தணும்? எந்த பிசாசு உங்க பகுதியில் இருக்கிறது? எல்லா பிசாசையும் துரத்துங்க ஆண்டவரே. கர்த்தாவே என்னை நீங்க எல்லா விஷயத்திலும் ஆசீர்வதிக்க வேண்டும். இல்லப்பா, உனக்கு என்ன விஷயத்தில் உனக்கு ஆசீர்வதிக்க வேண்டும்? கர்த்தருக்கு முன்பதாக இனம் கண்டு நீங்கள் அதை நோக்கி நீங்க ஜெபம் பண்ணுகிறது உண்டானா அது சாத்தானின் வலிமைகள் உங்களுக்கு முன்பதாக நிர்மூலமாக்கப்பட்டு விடும் என்று கர்த்தர் நமக்கு தெளிவாய் நமக்கு சொல்லுகின்றார். இரண்டாவது காரியத்தை பார்க்கிறோம். இந்த ஜெபத்துல ஒரு புதிய ஒரு வல்லமை கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். ஜெபத்தினுடைய சக்தி நமக்கு தெரியாது. நிறைய நேரங்கள்ல ஒரு 4 சுவருக்குள்ளாக நாம் செய்யக்கூடிய ஜபங்கள்னால என்ன மாற்றம் வர முடியும்?
ஏதோ ஒரு காரியத்திற்காக நம்ம பேசுறோம், ஏதோ ஒரு காரியத்திற்காக சொல்லுகிறோம். எல்லா ஜனங்களும் சொல்லுகிறது மாதிரி நம்ம செய்யக்கூடிய ஜெபத்துல பெரிய மாற்றம் வர முடியுமா அப்படின்னு ஒரு சின்ன ஒரு டவுட் நம்முடைய மனசுக்குள்ள இருக்கிறதுனாலதான் நிறைய ஜெபங்களுக்குரிய பதில் உத்தரவுகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெறுகிறது இல்லை. இந்த ஜெபத்திற்கு இன்னும் ஒரு பரிமாணம் ஒன்று இருக்கிறது. இந்த பரிமாணத்திற்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னா, சூழ்நிலைகளையே மாற்றக்கூடிய ஜெபம் என்று கர்த்தருடைய வேதத்துல பார்க்கிறோம். ஒரு கொஞ்சம் நிறைய ஒரு 4-5 வசனத்தை வாசிக்க போறோம். இந்த வசனம் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க. அப்போஸ்தலர்களின் புத்தகம் 16வது அதிகாரம் 25 முதல் 30வது வசனம் வரைக்கும் வாசிக்க கேளுங்கள். அப்போஸ்தலர்கள் 16வது அதிகாரம் 25 முதல் 30வது வசனம் வரைக்கும் வாசிக்க கேளுங்கள். ஆக்ட்ஸ் சாப்டர் 16 verse 25 to 30. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து அவர்கள் பாடினார்கள். காவலிலே வைக்கப்பட்டவர்கள் அதை அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்து போனது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்களோ என்று எண்ணி எல்லாரும் ஓடி போனார்களோ என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். அவன் தன்னை கொலை செய்து கொள்ள போனான். பவுல் மிகுந்த சத்தமிட்டு நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றார்கள். அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து கொண்டு வந்து ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றார். கொஞ்சம் இந்த பகுதிக்கு கொஞ்சம் முன்னால யோசிச்சு பாருங்க. இந்த சிறைச்சாலைக்காரன் எப்படி இருந்திருப்பான்? பவுலின் மேலும் சீலாவின் மேல இருந்து பெரிய ஒரு உத்தரவு வந்தது. ரோமன் எம்பையர்ல இருந்து என்ன உத்தரவு வந்தது? இவர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை தெளிவாய் தைரியமா பேசுறாங்க. இவர்களை கொலை செய்யும்படிக்காக, இவர்களை கட்டுண்டு காவலில் அடைக்கும்படிக்காக உன் கையில நான் உத்தரவு தந்திருக்கின்றேன். நீதான் இவர்களை கட்டு காவலோடு கூட, கடும் காவலோடு கூட வைத்துக் கொள்ள வேண்டும். இவர்கள் கேட்கக்கூடிய எந்த விதமான காரியத்தை நீ அவங்களுடைய கையில கொடுத்துடாத, அவர்களை நீ கடினமாய் நடத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒருவேளை உத்தரவுகள் அவனுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கலாம். இந்த சிறைச்சாலைக்காரன் என்ன செஞ்சிருப்பான்னு யோசிச்சு பாருங்க. ஒருவேளை இந்த கைதிகளாக காணப்பட்டிருக்கக்கூடிய அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலும் சீலாவும் ஏதாச்சும் ஒரு காரியத்தை கேட்டா கூட அந்த காரியத்தை அவர்கள் மறுத்திருப்பார்கள். அவங்க கொடுத்திருக்க மாட்டோம். எங்க மேல இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய கட்டளை அது, ரோமன் எம்பையர்ல இருந்து வந்திருக்கக்கூடிய கட்டளை அது. உனக்கு எந்த விதமான ஒரு நன்மையான காரியத்தை நாங்க செய்யக்கூடாது, உனக்கு தேவையான எந்த விதமான உதவிகளை நாங்கள் தரக்கூடாது. ஏனென்றால் மேலிருந்து வந்திருக்கக்கூடிய கட்டளைகளை நாங்கள் மெய்யாகவே கை கொள்ள வேண்டியது எங்களுடைய அவசியமான விஷயம் சொல்லி அவங்க பேசியிருப்பாங்க. இப்ப என்ன நடக்குது பாருங்க. திடீர் என்று சொல்லி பவுலும் சீலாவும் ராத்திரியில சோத்திரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பண்ணி கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல திடீரென்று ஒரு பெரிய ஒரு எர்த்குவேக் மாதிரி, ஒரு பூமி அதிர்ச்சி மாதிரி அந்த பகுதியிலே உருவாக்கப்படுகிறது. எல்லா காரியங்களிலும் பூமி அதிர்ச்சி உருவாக்கப்படுகிறது உண்டானால் என்ன நடக்கும் உங்களுக்கே நல்லா தெரியும். பூமி அதிர்ச்சி உருவாக்கப்படுகிறது உண்டானால் கட்டடங்கள் எல்லாம் இடிந்து போகிறத பார்க்க முடியும். நிறைய இடங்கள்ல பூமி அதிர்ச்சி வந்தா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க? நீங்கள் வீடுகளுக்குள்ளாக இருக்கிறது உண்டானால், உங்களுக்கு எர்த்குவேக் உருவாக்கப்படுகிறது உண்டானால் வெளியே நீங்க ரோட்டுக்கு வந்துருங்க, வீட்டுக்குள்ள இருந்துடாதீங்க. கட்டடமெல்லாம் இடிஞ்சு அப்படியே உங்க தலை மேல வந்து விழுந்துரும், செத்து போயிருங்க, மண்ணுக்குள்ள புதைஞ்சு போயிருவீங்க. இப்படித்தான் நமக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கிறது வழக்கம். ஆனா இந்த பவுலும் சீலாவும் ஜெபிக்கிறாங்க. பவுலும் சீலாவும் ஜெபிக்கக்கூடிய நேரத்துல என்ன காரியம் நடக்கிறது? அந்த இடத்துல ஒரு பயங்கர ஒரு நிலநடுக்கம் உருவாக்கப்படுகிறது. நான் ஏற்கனவே சொன்னதை போல நிலநடுக்கம் உருவாக்கப்படுகிறது உண்டானால் அந்த ஜெயிலை இடிஞ்சு போயிருக்கணும். ஆனா ஜெயில ஒரு சேதமும் வரல. என்ன ஒரு காரியம் நடக்கிறது? கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2 பேருடைய கட்டுகள் மட்டும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. வேற ஒண்ணுமே நடக்கல. ஜெபம் ஜனங்களுடைய உயிரை பாதிக்கல, அவங்களுடைய கட்டுக்களை கட்டவிழ்த்தது. சிறை கதவுகளை மெய்யாகவே திறக்க ஆரம்பிச்சது.
இப்ப திறக்க ஆரம்பிச்ச உடனே இந்த இடத்துல இந்த நிலநடுக்கம் வந்ததை கண்ட மாத்திரத்தில் ஜெயிலில் இருக்கக்கூடிய இந்த அதிகாரி பயந்து போயிட்டான். கைதிகள் எல்லாரும் தப்பிச்சு போயிடுவாங்க. நாளைக்கு ரோமன் எம்பையர்ல இருந்து என்கொயரி வச்சுட்டாங்கன்னா நாங்கள் அவனுக்கு முன்னால போய் என்ன பதில் நாங்கள் சொல்ல முடியும், என்ன வார்த்தையை நாங்க பேச போகிறோம்? அவன் பயத்தோடு கூட காணப்பட்ட பொழுது உள்ளே இருந்து பவுல் சொல்லுகின்றான், நீ பயப்படாத, உனக்கு ஒரு கெடுதியை செஞ்சுக்கிறாத. அவனையே கொலை செய்யும்படிக்காக தன்னுடைய பட்டயத்தை உருவக்கூடிய நேரத்துல உனக்கு ஒரு தீங்கு நீ செய்யாத, நாங்க இங்கதான் இருக்கிறோம் என்று சொன்ன பொழுது நேரா உள்ள போய் தீவட்டியை கையில வைத்துக்கொண்டு, டார்ச்சை கையில வைத்துக்கொண்டு உள்ள போய் பார்க்கிறான். பவுலும் சீலாவும் கட்டவிழ்க்கப்பட்ட நிலைமையில் உள்ள உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவன் நேரா உள்ள போனவன் என்ன செஞ்சான் பாருங்க. இவ்வளவு நாள் வரைக்கும் பவுலையும் சீலாவையும் கடினமாய் நடத்தின சிறை காவலாளர், பவுலையும் சீலாவையும் அந்த ரோமனுடைய உத்தரவின்படி நடத்தப்பட்டிருக்கக்கூடிய பவுலையும் சீலாவையும் கடினமாய் நடத்தின அந்த சிறைச்சாலையினுடைய காவல்காரர் இப்போ பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பதாக கால்களிலே முகம் குப்புற கீழே விழுகின்றான். அவனுக்கு முன்பதாக போய் நின்று கொண்டு அவர்களை பார்த்து சொல்லுகின்றான், ஆண்டவமாரே, நாங்கள் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் கேட்கிறான். ஒரு செகண்ட்ல சூழ்நிலை எப்படி மாறிடுச்சுன்னு பாருங்க. எந்த சிறை கைதிகளுக்கு, எந்த சிறைச்சாலையினுடைய தலைவனுக்கு கைதிகள் பயந்தார்களோ அப்ப அந்த கைதிகளுடைய கால்களிலே அந்த சிறை காவலன் போய் விழக்கூடிய அளவிற்கு செய்தது என்ன அப்படின்னா அந்த ஒரே ஒரு ஜெபம் தான். அந்த ஒரு ஜெபம் என்ன செஞ்சுட்டு பாருங்க, சூழ்நிலைகளை, சர்க்கம்ஸ்டான்சஸை அப்படி தலைகளாய் மாற பண்ண துவங்கிட்டு. அவங்க நினைச்சாங்க அந்த பவுலும் சீலாவையும் கடினமாய் நடத்தக்கூடிய அந்த தலைவன் இந்த ரெண்டு பேருடைய கால்களிலும் போய் விழுந்தான். கால்களை விழுந்தது மாத்திரமல்ல, நீங்கள் உங்களை மெய்யாகவே வெளியே கூட்டிக் கொண்டு போய் எனக்கு என்னுடைய உயிருக்கு சேதத்தை தராமல் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் சொல்லாமல் அவன் என்ன கேட்கிறான், நான் ரட்சிக்கப்பட என்ன செய்யணும்னு கேட்கிறான். அப்படி என்றால் சூழ்நிலைகளையே மாற பண்ணக்கூடிய ஜெபம். நம்ம நினைக்கிறோம் ஒரு ஜெபம் என்று சொன்னால் எதையெல்லாம் அது சாதிக்க முடியும், எந்த விதமான ஒரு காரியமும் ஜெபத்தினால வராது. நிறைய நேரங்கள்ல இந்த அவிசுவாசம் என்கிற ஒரு நிலையினால ஜெபத்தினுடைய மகிமையை நாம் புரிந்து கொள்ள மனமற்றவர்களாய் காணப்படுகிறோம். பிசாசு அடிக்கடி சொல்றா, நீ ஜெபிக்கிறதுனால எந்த விதமான மாற்றமும் வராதுப்பான்னு சொல்லி. சாது சுந்தர் சிங் என்கின்ற கர்த்தருடைய மனிதன் ஒரு முறை ஜெபிக்கும்படிக்காக அந்த தீபத்து நேபாள் பகுதியில், அந்த இமயமலை பகுதியில் ஒரு பெரிய ஒரு மலைப்பாங்கான இடத்துல போய் ஒரு பாறையின் மேலே உட்கார்ந்து ஜெபிக்கும்படி கடந்து போயிருக்கின்றார். ஜெபமணி இருக்கிறார் சுந்தர் சிங். ஜெபமணி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு ஏழை பிராமணனை போல ஒரு மனிதன் அங்கே வந்தான். வந்து அந்த மனிதன் சுந்தர் சிங்கை பார்த்து கேட்டான், ஐயா நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னு கேட்டான். உடனே அவர் சொன்னார், தேசத்தினுடைய ரட்சிப்புக்காக நான் ஜெபிச்சுட்டு இருக்கிறேன்னு சொன்னார். உடனே அந்த பிராமணன் சொன்னா, தேசம் அழிந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இங்க இந்த மாதிரி உட்கார்ந்து ஜெபிச்சா என்ன நடக்க போகிறது? தேசத்துல போய் ஏதாச்சும் நல்ல கிரியைகளை செய்யலாம் தானே, மக்களுடைய ரட்சிப்புக்கு ஏதாச்சும் ஒரு காரியத்தை போய் சொல்லலாம் தானே, மக்களுடைய ஒவ்வொரு விதமான திட்டங்கள்ல எத்தனை குழப்பங்கள் இருக்கிறது, அரசியல எத்தனை விதமான பிரச்சனை இருக்கிறது, நீங்க போய் அவர்களுக்கு கிரியை செய்யாம இந்த மாதிரி உட்கார்ந்து கொண்டு ஜெபிக்கிறதுனால் என்ன மாற்றம் நடக்க போகிறது? உடனே அவர் கண்டுபிடித்தார், பேசுகிறது சாதாரணமான ஏழை பிராமணன் அல்ல, இவன் பிசாசு என்பதை கண்டுபிடித்த சாது சுந்தர் சிங் சொன்னார், பின்னாக போ சாத்தானே, ஒரு மனிதன் ஜெபத்தின் மூலமாகத்தான் எதையும் சாதிக்க முடியும் என்கிறது நான் நன்றாகவே அறிந்திருக்கக்கூடிய ஒரு உண்மையான சத்தியம் என்கிறதை சொன்ன மாத்திரத்துல பிசாசு ஒரே ஓட்டமா ஓடி போயிட்டான். இது எதுக்கு சொல்றேன் பாருங்க, இந்த சூழ்நிலைகளை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு வழிதான் உண்டு, கர்த்தரை நோக்கி நீங்களும் நானும் செய்யக்கூடிய ஜெபம். இப்ப நமக்கு வரக்கூடிய சூழ்நிலைகளை பற்றி நாம் பார்க்கிறதுக்கு முன்பதாக தாவீது கோலியாத்துடைய சம்பவத்தை கொஞ்சம் பார்க்கலாம். தாவீது கோலியாத்துடைய சம்பவத்துல முதல் காரியமாக இஸ்ரவேல் நாட்டில் காணப்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான ஜனங்களும் கோலியாத்தை கண்டு பயந்தார்கள். இந்த கோலியாத்துடைய சரீர வளர்ச்சியை பார்த்து பயந்தாங்க, அவனுடைய ஆயுத தன்மையை பார்த்து பயந்தாங்க. அவன் சவால் விடுகின்றான், பேசுகின்றான், உங்களிலே யாராகிலும் தைரியம் உள்ளவன் இருக்கிறது உண்டானால் ஒருவனாக நீங்கள் தனித்து என்னோடு கூட போருக்காக வர வேண்டும். நீங்கள் உங்களிலே வரக்கூடிய வீரன் என்னோடு கூட சண்டை செய்து என்னை மேற்கொள்கிறது உண்டானால் நானும் என்னுடைய பெலிஸ்திய நாடும் உங்கள் இஸ்ரவேல் நாட்டுக்கு அடிமைகளாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இல்லாத பட்சத்துல எங்கள் பெலிஸ்தியாவுக்கு உங்கள் இஸ்ரவேல் நாடும் உங்கள் ராஜாவும் அடிமையாக ஒப்புக் கொடுக்கப்பட வேண்டும். இந்த வார்த்தைகளை கேட்ட மாத்திரத்துல வேத புத்தகத்துல வாசிக்கிறோம், சமஸ்த இஸ்ரவேலும் பயமடைய ஆரம்பிச்சாங்க. இந்த வார்த்தைகளின் நிமித்தமாக கோலியாத்துடைய முகத்தை பார்க்கிறதற்கே நடுக்கம் கொள்ள ஆரம்பிச்சாங்க. இவனை மேற்கொள்கிறது எப்படி, இவனை ஜெயிக்கிறது எப்படி, இவனுடைய வளர்ச்சியை பார்க்கிறோம், உருவத்தை பார்க்கிறோம், சைஸை பார்க்கிறோம், இவனுடைய எல்லா விதமான காரியங்களையும் நாங்கள் பார்க்கிறோம் என்று சொல்லி எல்லா ஜனங்களும் பயமடைய துவங்க ஆரம்பிச்சாங்க.
ரெண்டாவது காரியம், அவனுடைய உருவத்தை பட்டு மட்டும் அவங்க வந்து பயப்படல. ரெண்டாவது அவன் என்ன சொல்றான், அவன் பேசின வார்த்தையை கேட்டு அவங்க நடுங்கினாங்க. அவன் என்ன சவால் போடுறான் பாருங்க, நீங்கள் என்னை மேற்கொள்கிறது உண்டானால் என்னுடைய நாடே உனக்கு அடிமையாய் மாற்றப்படும். ஒருவேளை நான் உன்னை ஜெயிச்சிட்டேன்னா உன் நாடு முழுசும் என் கையில கொடுத்துட்டு போகணும்னு சொல்லி சவால் போடுறோம். இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்துல பயந்துட்டாங்க. ஒருவேளை நம்ம தோத்து போயிட்டோம்னா நம்ம நாடெல்லாம் நம் நிமித்தமாய் போய் சரண்டர் ஆயிருமே, நம் நிமித்தமாய் போய் அந்த ஜனங்களுக்கு முன்பதாக அடிமைகளாய் மாற்றப்பட்டு விடுவோமே என்று சொல்லி வார்த்தைகளை கேட்ட ஜனங்கள் பயமடைய ஆரம்பிச்சாங்க. மூணாவது, அவனுடைய சைஸை, அவனுடைய உருவத்தையும் பார்த்து பயமடைய ஆரம்பிச்சாங்க. இன்னொரு பக்கத்துல பார்க்கிறோம், இந்த பெலிஸ்தியனுடைய ராஜ்யத்தை பார்க்கிறோம். பெலிஸ்தியனுடைய ராஜ்யத்துல கோலியாத்தின் மேல ரொம்ப அசாத்தியமான நம்பிக்கை வச்சிருந்தாங்க. இந்த கோலியாத்து ஒருத்தையும் போதுங்க இஸ்ரவேலை பயமுறுத்துறதுக்கு. இவனுடைய உருவத்தை பார்க்கக்கூடிய இஸ்ரவேல் மக்களிலே காணப்பட்டிருக்கக்கூடிய எல்லா வீரர்களும் பயந்து ஓடி ஒளிகிறாங்க. எல்லாரும் பார்த்து சந்தோஷப்படுறாங்க. இந்த பெலிஸ்திய சாம்ராஜ்யமே கோலியாத்தை முன்னால வச்சு பயங்கரமாய் சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறாங்க. எவனாகிலும் ஒருவன் வருகிறது உண்டானால் அவனுடைய தேசமே நம்முடைய பெலிஸ்திய நாட்டுக்கு அடிமையாக்கப்பட்டு விடும் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கையோடு கூட அந்த கோலியாத்தை முன்னால் அனுப்பி விடுறாங்க. நீ சவால் போடுப்பா, ஒருத்தனும் உனக்கு முன்னால வர முடியாது. பாரு, இந்த சவுலை பார், எங்க போய் ஒளிஞ்சிருக்கிறான் பார், அங்க இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களை பார், அங்க இருக்கக்கூடிய ஜனங்களை பார், எல்லா மக்களும் உன்னுடைய முகத்தை பார்த்து நடுங்குகிறார்கள் என்று சொல்லி நடுக்கத்தையும் பயத்தையும் உருவாக்க இந்த பெலிஸ்திய ராஜ்யமே இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பயங்கரமாய் பரியாசம் பண்ண துவங்கிற்று. ஒருவனாலும் நாங்கள் அனுப்பியிருக்கக்கூடிய எங்கள் வீரனை எதிர்க்க முடியாது என்று சொல்லக்கூடிய நிலையோடு கூட காணப்பட்டது. ஆனா வேதத்துல ஒரே ஒரு விஷயத்தை பார்க்கிறோம், கோலியாத்து என்கின்ற மனிதனை எதிர்க்க பெரிய பெரிய ராணுவ வீரர்கள் தேவைப்படல, பெரிய பெரிய யுத்த வீரர்கள் தேவைப்படல. ஒரு சின்ன ஒரே ஒரு ஆட்டு இடையன் போதும் என்கிறதை கர்த்தராகிய தேவன் நிரூபித்து காண்பித்தார். அப்படி என்றால் வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி நீங்களும் நானும் புரிந்து கொள்ளக்கூடிய காரியம் என்ன, உங்கள் ஜெபமும் என் ஜெபமும் சூழ்நிலைகளையே மாற பண்ணக்கூடிய வல்லமை வாழ்ந்தது. ஒரு கோலியாத்துக்கு முன்னால தாவீது கடந்து போகின்றார். சவுல் என்ன யோசிச்சிருப்பான்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இந்த கோலியாத்திற்கு முன்பதாக யுத்தத்திற்கு கடந்து போகின்ற சின்ன பையனை பார்க்கிறேன். இந்த சின்ன பையன் அழிஞ்சா கூட பரவாயில்ல, என் நாடே அங்க அடிமையாய் போயிருமே. இந்த சின்ன பையனை நான் இப்பொழுது முன்பதாக அனுமதிக்கின்றேன். இவன் நிமித்தம் நாடையே நான் அர்ப்பணம் செய்து வைத்திருக்கிறேன். இவன் ஒருவேளை தோற்று போகிறது உண்டானால் என்னுடைய இஸ்ரவேல் நாடை ஒண்ணுமில்லாம போயிருமே என்று சொல்லி பயத்தோடு கூட காத்திருந்திருப்பான் சவுல். இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் எல்லாரும் ரொம்ப பயத்தோடு கூட உட்கார்ந்திருப்பாங்க. ஆனால் தாவீது என்கிற மனிதன் ஜெபமாகிய கல்லை பயன்படுத்தின பொழுது நடந்த விஷயத்தை பார்க்கிறோம். எந்த பெலிஸ்திய ராஜ்யம் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து பரியாசமாய் நினைவு கூர்ந்ததோ, உங்கள் இஸ்ரவேல் நாடு எங்கள் பெலிஸ்திய நாட்டுக்கு அடிமை, எங்கள் கோலியாத்தை எதிர்க்க ஒரு வீரனும் இல்லை என்று சொல்லி எந்த பெலிஸ்திய நாடு இஸ்ரவேல் நாட்டை குறித்து கேவலமாய் நினைவு கூர்ந்ததோ, அதே பெலிஸ்திய நாடு தலை குனிந்து இஸ்ரவேல் நாட்டுக்கு அடிமையாய் மாற்றப்பட்ட சம்பவத்தை பார்க்கிறோம். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஜெபம் என்கின்ற கல்லை தாவீது சரியாய் பயன்படுத்தினார். ஜெபம் என்கிற ஆயுதத்தை, சூழ்நிலைகளையே மாற்றக்கூடிய ஆயுதத்தை இந்த கர்த்தருடைய நாமத்தினாலே தாவீது சரியாய் பயன்படுத்தினார். இப்ப நம்முடைய தேச அரங்குல இது நான் எதற்கு சொல்லுகிறேன் என்றால், தேச அரங்குல நிறைய பிரச்சனை, உங்களாலும் என்னாலும் எதிர்க்க முடியாத நிறைய போராட்டங்கள். உத்தரப்பிரதேச மாநிலத்துல கொஞ்ச நாட்களுக்கு முன்பதாக, அதாவது கடந்த வருஷத்துல ஏறக்குறைய 129 பெந்தைகோஸ்தே சபை போதகர்களை ஒரு ஹாலில் கூடியிருக்கக்கூடிய ஜனங்களை அப்படியே சுற்றிலும் இருக்கக்கூடிய அநேகம் தீவிரவாத இயக்கத்தை சார்ந்திருக்கக்கூடிய ஜனங்கள் அப்படியே உயிரோடு கூட தீக்குளுத்தி போட்டாங்க. ஒரு கேஸ் கூட ஃபைல் ஆக்கப்படவே இல்லை. நிறைய கிறிஸ்தவ சபைகள் தீக்கிரையாக்கப்பட்டு போயிருச்சு. கிறிஸ்தவர்கள் ஒடுக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் அதிகமாய் உருவாக்கப்பட ஆரம்பிச்சிருச்சு. கிறிஸ்தவர்கள் ஊழியமே செய்ய முடியாத அளவிற்கு நிறைய தடைகள். கொஞ்ச நாளைக்கு முன்பதாக நம்முடைய தென்னிந்திய பகுதியில் கூட, நம்முடைய இந்த பகுதியில், அதாவது நம்முடைய தமிழ்நாட்டில், நம்முடைய கர்நாடகா, நம்முடைய கேரள ராஜ்யத்தில் கூட ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று வெடித்தது. என்ன பிரச்சனை வெடித்தது? இனி ஊழியத்தில் சரியாக நீங்கள் கணக்கு வழக்குகளை வைக்கவில்லை என்று சொன்னால் அந்த ஊழியத்தையே மூடிடுவாங்க. வட இந்திய மாநிலங்கள் ஏறக்குறைய 25,000 சபைகளை மூடிட்டாங்க. இனி சபை நடத்தக்கூடிய சின்ன சின்ன ஊழியர்கள் எல்லாம் சபை இழந்து போயிடுவாங்க. எல்லா காரியங்களும் ஒண்ணுமில்லாம போயிடும். கர்த்தருடைய வார்த்தைகளை நின்று போக ஆரம்பித்து விடும் என்கிறதை பற்றி ஜனங்கள் பயத்தோடு கூட காணப்பட ஆரம்பிச்சாங்க. இந்த அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலுடைய நிலையை பார்க்கிறோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் வரைக்கும் சிறை கைதிகளாய் காணப்பட்டாங்க பவுலும் சீலாவும். ஆனால் அவர்கள் ஜெபித்து ஸ்தோத்திரம் பண்ணின பொழுது அவர்களுடைய கைகளிலே கட்டப்பட்டிருக்கக்கூடிய கட்டுகள் எல்லாம் கட்ட விழுந்து போனது.
அவர்களை கட்டியிருக்கக்கூடிய காவல்கள் எல்லாம் அது தானாக திறமுண்டு போனது. அங்க இருக்கக்கூடிய சிறை காவலன் அந்த நேராக வந்தான். பவுல் சீலாவுடைய கால்களிலே வந்து விழுந்தான். ஐயோ, ஆண்டவமாரி நான் ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் கட்டப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலே காணப்பட்டிருக்கக்கூடியவர்கள் இப்பொழுது கட்டவிழ்க்கப்பட்ட நிலையிலே காணப்பட்டதற்கு காரணம் அவர்கள் செய்த சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய ஜெபம். நீயும் நானும் ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்க வேண்டும்? சூழ்நிலைகளை மாற்றும்படிக்காக ஜெபியுங்கள். இவைகளை மாற்ற கர்த்தராகிய தேவனால் ஆகும் என்கிறதை முதல் காரியம் நீங்க நம்பணும். முதல் காரியம் விசுவாசிக்கணும். அந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தீனை கொல்ல உடன்படிக்கை செய்த என்னால் ஆகும் என்கிறதை நீங்கள் நம்ப வேண்டும். என் ஜெபம் இவைகள் எல்லாவற்றையும் மெய்யாகவே மேற்கொள்ளக்கூடிய வலிமை பெற்றது என்கிறதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நம்ப வேண்டும். நீங்க நம்புகிறது உண்டானா நிச்சயமா இந்த சூழ்நிலைகள் எல்லாம் தலைகீழாய் மாற்றப்படுகிறதை கண்கூடாய் பார்க்க முடியும். எந்த சட்ட திட்டங்கள் எல்லாம் நமக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்டது, எந்த சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு விரோதமாய் எழும்பிற்றோ அவைகளையே மாறப்பட உங்களாலும் என்னாலும் ஆகும். ஒரே ஒரு இரட்சகனாக எழும்பின மோசே. இந்த மோசே எழும்பினார், இஸ்ரவேலை ரட்சிக்கக்கூடிய ஒரு மனிதனாக எழும்பினார். மோசேயினுடைய கையில ஆயுதம் இல்லை, மோசேயினுடைய கையில வல்லமை இல்லை, மோசேயினுடைய கையில பலம் இல்லை, மோசேயினுடைய கையில இராணுவங்கள் இல்லை. மோசையை பின்பற்றக்கூடிய மக்களும் அந்த இராணுவங்களும் வீரர்களும் நாடும் கூட கிடையாது. ஆனால் பார்வோனுடைய கையில எல்லாமே இருந்துச்சு. நாடு இருந்துச்சு, இராணுவம் இருந்துச்சு, ஜனங்கள் இருந்தாங்க, கீழ்ப்படையக்கூடிய எல்லா விதமான மக்களுடைய இந்த சூழ்நிலைகள் எல்லாம் காணப்பட்ட பொழுதிலும் கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க. மோசே என்கின்ற மனிதனுக்கு முன்பதாக எகிப்திலே காணப்பட்ட ஒருவனும் தன்னுடைய நாவையும் அசைக்க அவர்கள் துணியவே இல்லை. ஏனென்றால் எல்லா விதமான இராணுவமும் பலமும் இந்த பார்வோனுடைய கையிலும் எகிப்தியருடைய கையிலும் காணப்பட்டாலும் அவர்கள் வெறுக்கின்ற பகைக்கின்ற கர்த்தர் மோசேயோடு கூட காணப்பட்டார். அது ஒன்றுதான் நம்முடைய வாழ்க்கையிலே பலம். கர்த்தர் சொல்லுகின்றார், இந்த கர்த்தருடைய நாமத்தினால சூழ்நிலைகளையே மாற பண்ண உங்களாலும் என்னாலும் ஆகும். சூழ்நிலைகளையே அப்படியே சீர்படுத்த உங்களாலும் என்னாலும் ஆகும். இத்தனை நாட்கள் பயம் நிறைந்த காலங்களோடு கூட காணப்பட்ட அந்த நிலைகள் எல்லாம் போதும். எழுந்து கர்த்தரை நோக்கி முழங்காலிலே நின்று நம்ம ஜெபிக்க போகிறோம். எப்படி நம்ம ஜெபிக்கணும்? சூழ்நிலைகளையே மாற்றும்படியாக எத்தனை சட்ட திட்டங்கள் உருவாக்கப்பட்டால், எத்தனை காரியங்கள் எங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும், எங்களை அழுத்தும்படியாக, எங்களை அழிக்கும்படியாக, எங்களை நிர்மூலமாக்கும்படியாக காரியங்கள் உருவாக்கப்பட்டாலும் சூழ்நிலைகளையே மாற்றும் கர்த்தருடைய நாமத்தினால் ஜெபிக்க இதோ நாங்கள் ஜெபமாகி ஆயுதத்தை எடுத்து நாங்கள் பயன்படுத்துகிறோம். எங்கள் சட்டங்களும் திட்டங்களும் உடைக்கப்பட்டு கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினால் நாங்கள் எழும்பி நிற்போம் என்று சொல்லக்கூடிய வைராகியம் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் வரணும். ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகின்றார், உங்களுடைய ஜெபம் சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய ஜெபமாய் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். மூன்றாவது ஒரு ஜெபத்தினுடைய நிலைகளை நாம் பார்க்க போகின்றோம். வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தை நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நிலை. 2 நாளாகம புஸ்தகம் 33வது அதிகாரம் 13வது வசனத்தை பாருங்கள். 2 Chronicles chapter 33 verse 13. 2 நாளாகம புஸ்தகம் 33வது அதிகாரம் 13வது வசனம். 2 Chronicles chapter 33 verse 13. அவனை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமிலே உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு அவனை மீண்டும் கர்த்தராகிய தேவன் வரப்பண்ணினார். கர்த்தரை நோக்கி மனாசே ஜெபிக்கின்றான். ஆண்டவராகிய தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் ஜெபிக்கின்றான். பாவம் செஞ்சான், கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை செஞ்சான். என்றாலும் கர்த்தராகிய தேவனை நோக்கி உள்ளத்தை திறந்து ஜெபித்த பொழுது அவன் இழந்து போன நாட்டை அவன் திரும்ப தன் வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டான். இப்ப நம்ம மூன்றாவது வகையான ஜெபத்தை பார்க்க போகின்றோம். இழந்து போன காரியங்களை திரும்ப மீட்கக்கூடிய ஜெபத்தை நம்ம செய்ய போகின்றோம். சாத்தான் என்கிறவன் நம்ம கூட போராடும்படிக்காய் வரும் பொழுது சாதாரணமாய் வருகிறவன் அல்ல. அவன் உங்களுடைய பெரிய பெரிய வல்லமையான காரியங்களை திருடும்படிக்காக கடந்து வருகிறான். சாத்தானை குறித்து பைபிள் என்ன போட்டிருக்கு? அவன் திருடன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே அன்றி வேறு ஒன்றிற்கும் வரமாட்டான் என்று கர்த்தருடைய வேத புஸ்தகத்துல பார்க்க. ஒரு முறை பிசாசு வந்துட்டு போயிட்டானா ஏதாகிலும் சில காரியங்களை மெய்யாகவே அழித்து போட்டு, ஏதாகிலும் சில காரியங்களை திருடி கொண்டு, ஏதாகிலும் சில காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையை விட்டு அப்புறமாக்கக்கூடிய பணியோடு கூடவே அவன் கடந்து வருகின்றான்.
ஒரு ரட்சிக்கப்பட்ட ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில இழந்தது உண்டு. நிறைய விஷயம். ஒருவேளை கர்த்தர் அபிஷேகம் பண்ணும்போது நம்முடைய தீர்க்கதரிசியா அபிஷேகம் பண்ணிருக்கலாம். ஆனா இப்ப நீங்க தீர்க்க தரிசனம் பேசி பார்த்தா தீர்க்க தரிசனமே நம்முடைய வாழ்க்கையில வராது. ஒருவேளை ஆண்டவராகிய தேவனால் தெரிந்து கொள்ளப்படக்கூடிய ஆரம்ப நிலைகள்ல ஆவிக்குரிய வரங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருந்திருக்கலாம், வல்லமை இருந்திருக்கலாம், வல்லமையாய் கர்த்தருக்கு ஊழியம் பார்க்கக்கூடிய மனுஷனா இருக்கலாம். ஆனால் நாள்பட அப்படியே சோர்ந்து போய் ஆவிக்குரிய பலம் எல்லாவற்றையும் இழந்து போக ஆரம்பிச்சிடும். விசுவாசத்திலே உறுதி கர்த்தர் நமக்கு தந்திருப்பார். விசுவாசத்துல எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை கர்த்தர் நமக்கு தந்திருப்பார். ஆனால் நாள்பட பிசாசு ஒவ்வொரு முறையும் நம்முடைய வாழ்க்கையில வந்துட்டு போக போக என்ன ஒரு விஷயம் நடக்குது பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையிலே உறுதியாய் காணப்படக்கூடிய நிறைய நிலைகளை சாத்தான் திருடி கொண்டு போக ஆரம்பிக்கிறான். இப்ப கர்த்தர் சொல்லுகின்றார், இழந்து போனது எல்லாம் சாத்தானுக்குரியவைகள், அதெல்லாம் உனக்கு உரியது. நான் உனக்கு உன் கையில தந்திருக்கக்கூடிய விஷயம். உன் கையில வரத்தை தந்தேன், உன் கையில தாளந்து தந்தேன், உன் கையில கிருபையை தந்தேன். நிறைய பேர் நினைக்கிறது மாதிரி கர்த்தராக தேவனை பார்க்கிறது, கர்த்தரோடு கூட பேசுகிறது, கர்த்தரோடு கூட சம்பாஷிக்கிறது, இதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு உரிமை, இன்ஹெரிட்டன்ஸ். கர்த்தர் நமக்கு தந்திருக்கக்கூடிய உரிமை. இதை இன்னைக்கு நம்மளால பயன்படுத்த முடியல. கர்த்தரை பார்க்கணும் நான் நினைக்கிறேன், முடியவே இல்லைங்க. கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும் நினைக்கிற முடியலைங்க. கர்த்தருடைய தரிசனத்தை பார்க்கணும் நினைக்கிற முடியலைங்க. யாரோ சொல்லக்கூடிய தரிசனத்தை கேட்கிறேன், யாரோ கர்த்தரை பார்த்தார் என்பதற்காக அவரை நான் பின்பற்றி போகிறேன், யாரோ கர்த்தருடைய குரலை கேட்டார் என்பதற்காக நான் அவரை பின்பற்றி போகிறேன். ஆனா என் வாழ்க்கையில ஒரு அனுபவம் கூட என்னுடைய வாழ்க்கையில இல்லை. இதை எல்லாம் ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் தந்திருக்கக்கூடிய உரிமை, இன்ஹெரிட்டன்ஸ். இவனுடைய சுதந்திரத்தை சாத்தான் உங்களை அறியாமல் திருடி கொண்டு போகின்றார். நீ கர்த்தரை அறியக்கூடிய அறிவை பெறுகிறது உண்டானால் நித்திய ஜீவனை நோக்கி போயிருவ. நீ கர்த்தருடைய குரலை நேருக்கு நாளே கேட்கிறது உண்டானால் நீ தேவனுடைய மகிமையை நோக்கி கடந்து போயிருவ. நீ கர்த்தர் காண்பிக்கக்கூடிய தரிசனத்தின் விளக்கத்தை புரிந்து கொள்கிறது உண்டானால் கர்த்தருடைய சித்தத்தை தெளிவாய் நீ கண்டுகொள்ள ஆரம்பிச்சிருவ. ஆகவே இந்த சாத்தான் என்ன செய்யறான் பாருங்க, உங்களுக்கு உண்டான உரிமைகள் எல்லாவற்றையும் திருடி கொண்டு போக ஆரம்பிக்கிறான். உங்களை அறியாமலே ஒவ்வொரு முறையும் சாத்தானுக்கு நாம் இடம் கொடுக்கும் பொழுது சாத்தான் என்ன செய்கின்றார், உள்ளே வரக்கூடிய பிசாசு எதெல்லாம் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் பலம் பார்க்கிறான், எதெல்லாம் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வல்லமை, இதை நீங்க வச்சிருந்தா பெரிய பெரிய காரியங்களை சாதிச்சிருவீங்க. பிசாசுக்கு தெரியும். வரக்கூடிய சாத்தான் முதல் காரியமாய் உங்களை அறியாமல் உங்களுடைய உரிமைகளை கொஞ்சம் கொஞ்சமாய் எடுத்துக்கொண்டு போக ஆரம்பிக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கொண்டு போகக்கூடிய நேரத்தில் ஆரம்ப நாட்களில் காணப்பட்ட இந்த வைராக்கியம் நம்மை விட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போகிறதை பார்க்க முடியும். இப்போ நீங்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முன்பு ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் நீங்கள் எப்படி ஜெபம் பண்ணீங்க, ஆனால் இப்போ உங்களுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கு? முன்பு ஆண்டவரோடு கூட வைத்திருக்கக்கூடிய ஐக்கியத்தில் நீங்க எப்படி இருந்தீங்க, இப்போ உங்களுடைய ஐக்கியத்தினுடைய நிலை எப்படி இருக்கிறது? முன்பு கர்த்தர் என்று சொன்னால் வைராக்கியமாய் பற்றி ஏறி ஆரம்பித்தோம். இப்பொழுது கர்த்தர் என்று சொன்னால் எந்த நிலையும் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை நாம் மெய்யாகவே பெற்றுக்கொள்கிறது இல்லை. கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு சகோதரனை ஊழியத்துக்கு நான் அழைத்து கொண்டு போயிருந்தேன். அவரு ஊழியத்தில் பாடல்களை செலக்ட் பண்ணுகின்றார். பாடலை செலக்ட் பண்ணி பாடல் ஆரம்பிக்கும் பிரதர் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஒரு பாட்டு பாட ஆரம்பிக்கிறார். என்ன பாட்டு பாட ஆரம்பிக்கிறாரு? கல்வாரி பாடல் ஒன்றை எடுத்து வைத்தார். கல்வாரி பாடலை எடுத்து வைத்துக் கொண்டு, கல்வாரி பாட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். கல்வாரி பாட்டு நம்ம எப்படி பாடணும்? அழுகையோடும் புலம்பலோடும் மனதில் அந்த காரியங்களை உணர்ந்தவர்களாய் நம்ம பாட்டு பாடணும். அவர் சொல்றாரு, இந்த கல்வாரி பாடலை எடுத்து வைத்துக் கொண்டு யாவரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம், கர்த்தர் நமக்காய் சிலுவையிலே அடிக்கப்பட்டார், எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய். என்னங்க அது? ஒரு காலத்துல கல்வாரினா அழுதோம், புலம்புனோம், வேதனைப்பட்டோம். கல்வாரி என்கிறது நம்முடைய கண்களை கரையப்பட துவங்கிற்று. இன்றைக்கு அவர் பேசுறாரு, என்ன பேசுறாரு? கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடலை பாடுவோம், எல்லாரும் ஆவியில நிறைந்து பாடுவோம். இப்படிங்க நிறைய முடியும்? கர்த்தர் அடிக்கப்பட்ட காரியத்தை குறித்து எப்படி நிறைய முடியும்? இந்த நிலை எப்படி மாற்றப்பட்டு போனது? சாத்தான் திருடிட்டு போயிட்டான், அந்த உணர்வை எடுத்துட்டு போயிட்டான், அந்த பலத்தை சாத்தான் உன்னுடைய வாழ்க்கை விட்டு அப்புறமாக்கிட்டான். கர்த்தர் சொல்லுகின்றார், இழந்து போனவைகளை திரும்ப பெற வேண்டியது உன் மேலும் என் மேலும் விழுந்த கடமை. சாத்தானுடைய கையில கொடுக்கறதுக்காக கர்த்தர் உன் கையில எல்லா விதமான வல்லமைகளை தரல. இந்த விசேஷமான அனுபவங்களை சாத்தானுடைய கரங்களை கொண்டு போய் கொடுங்கன்னு சொல்லி கர்த்தர் தரல. இந்த சாத்தான் என்ன செய்கின்றான்? உங்களை அறியாமல் உங்கள் உடைமைகள் எல்லாவற்றையும் கொள்ளையாடி கொண்டு போகின்றான். நீங்கள் ஆவிக்குரிய விஷயத்துல நல்லா வளர்ந்துடக்கூடாது. சில பேருடைய வாழ்க்கையில நம்ம நினைச்சு பார்த்தோம்னா, மற்றவங்க சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனங்களை நம்புவாங்களே தவிர தனக்கு வரக்கூடிய வெளிப்பாடுகள் அவங்க நம்பவே மாட்டாங்க. தனக்கு வரக்கூடிய காரியங்களை அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. கர்த்தர் பேசக்கூடிய மற்ற காரியங்கள் எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப டச்சிங்கா இருக்கும். அந்த பிரதர் அப்படி பேசினாரு பாத்தீங்களா, இந்த பிரதர். அதுக்கு காரணம் என்ன? அவர்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார் என்பதை உணர முடியாத உணர்வற்ற நிலையை சாத்தான் தந்துடுறான், எடுத்துட்டு போயிடறான், திருடிட்டு போயிடறான். உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ எதையும் பெற முடியாது. யாரோ எடுக்கக்கூடிய காரியங்களை நீ கற்றுக்கொள்ள வேண்டும்.
எடுப்பார் கைப்பிள்ளையை போல நீ வாழ்க்கை வாழ வேண்டும். இதுதான் பிசாசனுடைய வேலை. ஆனால் கர்த்தருடைய வேலை என்ன? ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இயங்கும் கிறிஸ்தவனாய் மாற்றப்பட வேண்டும். உன்னுடைய வாழ்க்கை இயக்கமற்றதாய் இருக்கக்கூடாது. இயங்கும் கிறிஸ்தவன் என்ன செய்கின்றார்? எல்லா விஷயத்தையும் சாதிக்க துவங்க ஆரம்பிக்கின்றார். கர்த்தருக்கென்று வைராகியமாய் வாழ துவங்க ஆரம்பிக்கின்றார். கர்த்தருடைய விஷயத்திற்காக எதை இழந்தாலும் அதை நான் பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி கர்த்தருக்குள் தன்னுடைய உறுதிப்பாட்டை அதிகப்படுத்த துவங்க ஆரம்பிக்கின்றார். ஆரம்ப நாட்களிலே காணப்பட்ட தேவனுடைய ஊழியக்காரனுடைய நிலைகளை பாருங்கள். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகின்றார், கிறிஸ்துவனுடைய சாயலை நான் தரிசிக்கிறதற்காக எல்லாவற்றையும் நஷ்டமாய் விட்டு குப்பையுமாய் நான் தூக்கி எறிகிறேன். கர்த்தராகிய தேவனுடைய காரியங்களை நான் பெற்றுக்கொள்ளும்படிக்காக எல்லா மகிமைகளை நான் என்னுடைய மகிமைகள் எல்லாவற்றையும் தூக்கி எறிகிறேன் சொல்றார். இன்னொரு இடத்துல சொல்றாரு அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல், ஆண்டவராகிய தேவனை தரிசிக்கக்கூடிய பாக்கியம், கர்த்தராகிய தேவனை பார்க்கக்கூடிய ஒரு நிலை, இதை பற்றி பவுல் பேசும் பொழுது எல்லா இடங்களிலும் எல்லா அப்போஸ்தலர்களுக்கெல்லாம் கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தினார். நான் கர்த்தரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், கர்த்தருடைய மகிமையை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். எல்லா ஜனங்களுக்கும் கர்த்தர் வெளிப்படுத்தினார். நான் கர்த்தருடைய அந்த பாதத்திலே காத்திருந்த பொழுது கடைசி நேரத்திலே அகால பிறவி போல காணப்படக்கூடிய எனக்கும் தன்னை கர்த்தர் வெளிப்படுத்தினார். அதைத்தான் மேன்மையாய் பேச ஆரம்பிச்சேன். இன்னைக்கு நம்ம மேன்மையாய் பேசுகிறது எதை பற்றி பேசுகிறோம்? என் சபையை பாருங்க, ஏசி வச்சிருக்கக்கூடிய சபைங்க. உங்க சபையை பாருங்க, சும்மா ஒரு கூரை போட்டுக்கக்கூடிய சபை. இந்த சபைக்கு வருவோமா? எங்க சபையில வந்து பாத்தீங்கன்னா அப்படி தூண்ல சாஞ்சு உட்கார்ந்து தூங்கினால இருக்குங்க, பரலோகமே தெரிய ஆரம்பிக்கும், சொர்க்கமே தெரியுங்க. எங்களுடைய சபை போதகர் ஒரு நாள் கூட கடிந்து கொண்டே பேச மாட்டார். நீ தப்பு பண்ணாலும் ஜெபத்தோடு கூட செய்ப்பா மகனே, அப்படிதான் சொல்லுவார் என்னுடைய சபை போதகர். நீ ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளை, உன்னுடைய வாழ்க்கையை தப்பு ஒரு நாளும் பாதிக்கவே பாதிக்காதுப்பா. எல்லா விஷயத்தையும் நீ செய்தாலும் கர்த்தராகிய தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த பிரசங்கத்தை நீங்க ஒரு தடவை வந்து கேட்டு பாருங்க. ஒரு சகோதரி கொஞ்ச நாளைக்கு முன்னால வந்து சொன்னாங்க என்கிட்ட, அவங்க ஒரு வீட்டில் போய் சுவிசேஷன் சொல்ல போனாங்களா. சுவிசேஷன் சொல்ல போகக்கூடிய நேரத்தில் அவங்களுக்கு சுவிசேஷன் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லிக்கிறார்? அவரும் ஒரு சபைக்கு போகக்கூடிய ஒரு மனுஷன். இவங்க நல்ல ஒரு ஆவிக்குரிய ஐக்கியத்திற்கு போகக்கூடிய ஒரு தேவனுடைய அம்மா. அவங்க வந்து அவருக்கு போய் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறதுக்கு முன்னால் அவரு உட்கார வச்சு, நீங்க வாங்க உட்காருங்க, நான் சொல்லக்கூடிய சில வார்த்தைகளை கேளுங்கள். என்ன கேட்கணும் அப்படின்னு கேட்டோடனே அவங்க சொல்லியிருக்காங்க, எங்களுடைய சபைக்கு ஒரு முறை நீங்கள் வந்து பாருங்க. எங்களுடைய சபையில எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பிரசங்க வாக்கியம் என்ன? நீங்கள் ஐஸ்வர்யவானாய் மாற்றப்படும்படி கிறிஸ்து உங்களுக்காய் தரித்திரமானாரே, அதனால நீங்கள் எல்லாரும் இனி வரக்கூடிய நாட்களில் ஐஸ்வர்யவான்களாய் மாற்றப்பட வேண்டும். ஒருத்தன் கூட தரித்திரதா இருக்கக்கூடாது. நீ தரித்திரதா இருந்தேன்னா, உனக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு சொன்னா, யூ ஆர் நாட் எ ரியல் கிறிஸ்டியன். உண்மையான கிறிஸ்துவன் நீ கிடையாது. உண்மையான கிறிஸ்துவன் என்று சொன்னால் நீ ஐஸ்வர்யவானாய் மாற்றப்பட வேண்டும். அடுத்தது எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்காங்க, என்ன செய்ய வேண்டும்? நீ ஒரு வீடு உனக்கு சொந்த வீடா இருக்கிறது உண்டானால் இனி கர்த்தரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, ஒரு வீடு தான் எனக்கு சொந்தமா இருக்கிறது, ஒரு 5 வீட்டை நீர் எனக்கு தருகிறது உண்டானால் மற்ற 5 வீட்டை வாடகைக்கு விட்டுவிட்டு என் சொந்த வீட்டிலே நான் நல்ல ஒரு சம்பரமமான ஒரு வாழ்க்கை வாழ்வேன். இப்படி நீ ஜெபம் பண்ணு. நீ ஒரு BMW கார் வைத்திருக்கிறது உண்டானால் உனக்கு ஒரு ஏரோப்ளைன் வருகிறதுக்காக நீ ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, இனி நான் ஊழியத்திற்கு போக வேண்டும் என்றால் ஏரோப்ளைனில் தான் நான் கடந்து போக வேண்டும். சபையில கூட்டம் நிறைந்து வழி ஆரம்பிக்கிறது. உங்க சபையை பாருங்க, எப்ப பார்த்தாலும் உங்க போதகர் திட்டிக் கொண்டே இருக்கிறார். எங்க சபைக்கு ஒரு தடவை வந்து பாருங்க, உங்களுடைய வாழ்க்கை எல்லாம் மாற்றப்படுகிறதை பார்க்க முடியும். சாத்தான் உன்னுடைய கரங்களிலே நிறைய விஷயத்தை தந்துட்டு உன் ஆன்மீக வாழ்க்கையினுடைய ஆழ்ந்த விஷயங்களை திருடி கொண்டு போயிடான். அதுதான் பிசாசனுடைய வேலை. அவன் உன் கையில சில காரியங்களை தந்துவிட்டு, சில உரிமைகளை தந்துவிட்டு உன்னுடைய ஆன்மீக ஆழ்ந்த அனுபவங்களை திருடி கொண்டு போக ஆரம்பிக்கிறான். அதனாலதான் இந்த கடைசி கால சபைகள்ல பார்க்கிறோம், தூங்கி வழியக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம். ஜனங்கள்ல கர்த்தருடைய வார்த்தைகளை பேசக்கூடிய நேரத்துல ஜனங்கள் தூங்கி விழுகிறதுக்கு என்ன காரணம்? அவங்களுக்கு அந்த வார்த்தையில இஷ்டம் இல்லை, வார்த்தையில எந்த விதமான ஒரு மாற்றமும் வரப்போகிறது இல்லை. அவர்களுக்கு தேவை என்ன? நல்லா அப்படி டிசைனா லைட் போட்டு ஒரு டான்ஸ் போடணும், ஒரு குத்துப்பாட்டு போடணும். அந்த மாதிரி டான்ஸ் ஆடி இங்க புகையை போட்டு அங்க புகையை போட்டு இப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடிய இடங்களுக்கு வரக்கூடிய கூட்டங்கள் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஆவிக்குரிய நிலைகளிலே வராதிருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? எத்தனையோ விஷயங்களை சாத்தான் முன்னாடி எடுத்துட்டு போயிட்டான். இப்ப கர்த்தர் சொல்லுகின்றார், உணர்வை நீ மீண்டும் பெற்று இழந்தவைகளை திரும்ப உன் வாழ்க்கையிலே பெற வேண்டிய நேரம் எது? ஒரு உரிமையை நீ வாங்கணும். உன்னுடைய உடைமையை நீ உனக்கு உரியதாய் மாற்ற வேண்டும். யாருடைய கையிலேயோ விற்று போட்டுக்கக்கூடிய காரியங்களை பற்றி நீ யோசிக்காம விற்றக்கூடாது. அப்படி விற்றக்கூடாது. உன்னுடைய உரிமைகளை நீ பெற வேண்டும். ஆபிரகாமுடைய காலத்திலே ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமை அழைத்து ஆண்டவராகிய தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினார், நீ உன்னுடைய கால் திரியக்கூடிய இடம் எல்லாவற்றையும் உனக்கு சுதந்திரமாய் நான் தருகிறேன் ஆபிரகாம்.
இந்த கானான் தேசம் முழுவதையும் உன்னுடைய தேசமாய் நான் தருகின்றேன். இதை உனக்கு பின்வரக்கூடிய சந்ததிக்கும் நான் உரிமையாக்கி தருகிறேன் என்று ஆண்டவராகிய தேவன் சொன்னார். இந்த வார்த்தையின்படி ஆபிரகாம் இருந்தார், ஈசாக்கு இருந்தார், யாக்கோபு இருந்தார். அதன் பின்பதாக யோசேப்பு எல்லா விதமான மக்களும் அந்த கானான் தேசத்துக்குள்ள இருந்தாங்க. யோசேப்பினுடைய காலத்துல கானானை விட்டு அவர்கள் நேரா இந்த பார்வோனுடைய நாடாகிய எகிப்து நாட்டுக்கு கடந்து போயிட்டாங்க. அங்கு இருந்து இஸ்ரவேலுடைய வாழ்க்கை எகிப்து தேசத்துக்குள் உள்ள போயிடுச்சு. எகிப்துல செழிப்பான வளமையான வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சாங்க. எகிப்தினுடைய ராஜ்ய பாரங்கள் அவர்களுக்கு பழக்கமாக்கப்பட்டது. எகிப்துல காணப்பட்டிருக்கக்கூடிய ராஜாக்கள் அவங்களுக்கு அறிமுகமாக்கப்பட்டாங்க. அவங்க சகல விஷயத்திலும் ஒடுக்கப்பட ஆரம்பித்தாலும் அவர்கள் அந்த வாழ்க்கையில் சில நேரங்கள் அப்படி பழக்கத்தோடு கூட அப்படி பழகி போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நாளில் கர்த்தர் மோசையின் மூலமாய் இஸ்ரவேல் மக்களோடு கூட பேசுகின்றார். நீ இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேப்பா, சம்பிரமமாய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாயே, பார்வோன் தான் எங்கள் ராஜா, இந்த எகிப்து நாடு தான் என்னுடைய சொந்த நாடு, இந்த நாட்டுல நான் வாழக்கூடிய வாழ்க்கை தான் என்னுடைய வாழ்க்கை, இதுல நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் இதுதான் எனக்கு உரிமை நினைச்சிட்டு இருக்கையே, ஆனால் இது உன்னுடைய உரிமை இல்ல, உன்னுடைய சொந்த நாடு கானான் நாடு. அந்த நாட்டுக்கு நீ போகணும். நீ இழந்து போயிட்டு அந்த கானான் நாட்டை இழந்துட்ட. இந்த கானான் நாட்டை நீ மீண்டும் சுதந்திரிக்க வேண்டியது உன்னுடைய கடமை என்று கர்த்தராகிய தேவன் நினைப்பூட்ட ஆரம்பிக்கின்றார். அவங்களுக்கு போறதுக்கு மனசு இல்ல இங்க எகிப்திலே நாங்க இருந்தா எங்களுக்கு பரவாயில்லாம இருக்கு, எங்களுக்கு தேவையான எல்லா காரியத்தையும் எல்லாரும் பாத்துக்கிறாங்க, ஒருவேளை எங்களுக்கு கஷ்டத்தை தர்றாங்க, பிரச்சனையை தர்றாங்க, என்றாலும் இந்த நாடு எங்களுக்கு சந்தோஷமான ஒரு நாடாகத்தான் இருக்கிறது. உடனே கர்த்தர் சொன்னா, இல்லை, இந்த நாட்டிலே நீ வசித்தாலும், இந்த நாட்டுல ஒரு சொத்தை நீ வாங்கி போட்டாலும், இந்த நாட்டிலே எந்த விதமான ஒரு காரியத்தை செயல்படுத்த ஆரம்பித்தாலும், இந்த நாட்டிலே ஒரு அடி நிலம் கூட உன்னுடையது இல்லை. உனக்கு உண்டான தேசம் அங்க இருக்கு. அந்த நாட்டை விட்டு நீ இப்ப வெளியே வந்திருக்க, அந்நிய நாட்டில் நீ குடியிருந்து கொண்டிருக்கிறாய். உன் சொந்த தேசத்திற்கு நீ கடந்து போக வேண்டும். அதைத்தான் இப்பொழுது கர்த்தர் சொல்லுகின்றார். உன் உரிமையை இழந்து ஏதோ ஒரு இடத்துல நீ போய் நின்று கொண்டிருக்கிற. உனக்கு நான் கர்த்தராக தேவன் தந்திருக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்களை இழந்து எங்கோ கண் சுருகி போன நிலைமையில் உட்கார்ந்து இருக்கிற. யாரோ சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனம், யாரோ சொல்லக்கூடிய வார்த்தை, யாரோ நடத்தக்கூடிய காரியம் இல்லை. கர்த்தர் சொல்லுகின்றார், நான் உன்னோடு கூட பேசணும்னு விருப்பப்படுறேன், நான் உன் கூட என்னுடைய காரியங்களை வெளிப்படுத்த வேண்டும் என்று விருப்பப்படுகிறேன். இதை விட்டுட்டு யாரோ பேசக்கூடிய வார்த்தையை கேட்க நான் என் அபிஷேகத்தை உன் மேல தரல. இந்த உரிமையை நீ பெற வேண்டும் என்றால் இழந்து போன காரியங்களை பெறக்கூடிய ஜபத்தை நீ செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். எதையெல்லாம் இழந்து போயிருக்கிறோம் என்று பாருங்கள். என்னென்ன விஷயத்தெல்லாம் நம்ம இழந்து போயிருக்கிறோம் பாருங்க. இவைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே திரும்ப நம்முடைய ஜீவியத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே சொல்லுகின்றார். கர்த்தருடைய வேத புஸ்தகத்துல பார்க்கிறோம், ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால சவுல் என்கின்ற ராஜாவை கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக தேர்ந்தெடுத்தார். இஸ்ரவேலுக்கு ராஜாவாக தேர்ந்தெடுத்த சவுலுக்கு யுத்தம்னாலே ஒண்ணும் தெரியாது. அந்த சவுல் கீசனுடைய குமாரனாக காணப்பட்டிருக்கக்கூடிய சவுல், சின்ன ஒரு குடும்பம். இந்த சின்ன குடும்பத்திலே பிறந்த அந்த சவுலுக்கு யுத்தம்னா தெரியாது. என்றாலும் கூட கர்த்தராகிய தேவன் அந்த சவுலை பழக்க வைக்க ஆரம்பிக்கின்றார். யுத்தம் செய்ய அறியாது இருக்கக்கூடிய சவுலை கர்த்தராகிய தேவன் யுத்தத்திற்கு பழக்க வைக்கின்றார். நீ போ, யுத்தத்திற்கு கடந்து போ, பெலிஸ்திய ஜனங்களை பார்த்து பயப்படாதே, ஆண்டவராகிய நான் உன்னோடு கூட இருக்கிறேன். 2-3 யுத்தங்களை செஞ்சிட்டேன். என்றாலும் கூட வேத புஸ்தகத்துல பார்க்கிறோம், சில கீழ்ப்படியாமை என்கின்ற காரியத்தின் நிமித்தம் சவுல் தன்னுடைய மகிமையை சாத்தானுக்கு முன்பதாக இழந்து போக ஆரம்பிச்சிட்டார். நல்லா புரிஞ்சுக்கங்க, சவுல் மேலே மகிமை இருக்கக்கூடிய வரைக்கும் பெலிஸ்தியர்களை கண்டு சவுல் பயப்படவே இல்லை. சவுலுடைய வாழ்க்கையிலே பெலிஸ்தியர்களை சர்வ சாதாரணமாய் சவுல் அப்படி ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சார். பெலிஸ்தியர்களுடைய கரங்கள் ஓங்கக்கூடிய நேரம் வந்த பொழுதிலும் கூட வசனத்துல நல்ல ஒரு காரியத்தை, நல்ல ஒரு சண்டையை பார்க்கலாம். ஒரு முறை இந்த பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேல் மக்களை சூழ்ந்து கொண்டார்கள். பெலிஸ்தியர்கள் சூழ்ந்து கொள்ளக்கூடிய நேரத்துல சவுல் பெலிஸ்தியர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போகின்றார். பார்க்கிறாரு, என்ன பார்க்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த யோனத்தானுடைய கையிலையும் சாலனுடைய கையில மட்டும்தான் பட்டயம் இருக்கிறது. மற்ற தேசத்துல யாருடைய கையிலும் சண்டை போடக்கூடிய பட்டயம் இல்லை. பட்டயம் வச்சிருக்கிறாங்க, அந்த பட்டயம் ஷார்ப்பா இல்லை. அதை தீட்டணும்னு சொன்னா பெலிஸ்தியருடைய ராஜ்யத்துக்கு தான் போகணும். பட்டயமே இல்லாத இருக்கக்கூடிய நேரத்துல இப்பொழுது எதிரி படை சவுலை சூழ்ந்து கொண்டது. இப்ப அவங்க யோசிச்சாங்க, இந்த இஸ்ரவேல் மக்கள் தங்களுடைய பட்டயத்தை தீட்ட வேண்டும் என்றால் நம்ம கிட்ட தான் வரணும். யாரும் அவனுடைய பட்டயத்தை தீட்டுப்படிக்க நாம் ஒப்பு கொடுத்து விடக் கூடாது. இஸ்ரவேல் நாட்டையே நம்பசமாய் மாற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த பெலிஸ்திய சாம்ராஜ்யம் எழும்பின பொழுது ஒரே ஒரு யோனத்தானை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய ரட்சிப்பை உருவாக்கினார். காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய மகிமை சவுலின் மேல் காணப்பட்டதான் காரணம். பெலிஸ்தியர்களை கண்டு எவ்வளவேனும் சவுல் பயப்படவே இல்லை. ஜனங்களை கண்டு எவ்வளவேனும் சவுல் பயப்படவில்லை. ஏனென்றால் சவுலின் மேலே கர்த்தருடைய மகிமை காணப்பட்டது.
ஆனால் சவுல் மேலே காணப்பட்ட மகிமை எப்பொழுது அவனை விட்டு விலகி போயிற்றோ, பெலிஸ்தியர்களை கண்டும் கோலியாத்தை கண்டும் சவுல் பயமடைய துவங்கினார். நம்முடைய வாழ்க்கையில எதையாகிலும் தேவன் தந்த உரிமை இழந்து போயிட்டீங்கன்னா பிசாசுக்கு முன்னால நடுங்க ஆரம்பிச்சிருவீங்க. உங்களால என்னாலே அவனை ஜெயிக்க முடியாது. நம்ம நினைக்கிறது மாதிரி பிசாசை போன்னு சொன்னா போக மாட்டான். ஏனென்றால் சாத்தானுக்கு முன்பதாக ஏதோ சில விஷயங்களை நீங்கள் சாத்தானுடைய கரங்களை கொடுத்துட்டீங்க. சவுல் தேவனுடைய மகிமையை தன் வாழ்க்கையை இழந்த பொழுது கோலியாத்தை கண்ட சவுல் பயமடைய ஆரம்பித்தார். இவ்வளவு பெரிய உருவமாய் காணப்படக்கூடிய கோலியாத்தை எதிர்க்கிறது எப்படி? ஒரு முறை பெலிஸ்திய சாம்ராஜ்யமே வந்த பொழுது, கையில ஆயுதங்களே இல்லாதிருந்த பொழுது பயப்படாதிருந்த சவுல், அத்தனை ராணுவம் இருந்தது, அத்தனை ஜனங்கள் இருந்தாங்க, இஸ்ரவேல் தேசமே அவன் வசமாய் இருந்த பொழுது ஒரு தனி மனிதனாய் காணப்படக்கூடிய கோலியாத்தை கண்டு சவுல் பயந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய மகிமை அவனை விட்டு விலகி போயிற்று. இப்பதான் கர்த்தர் சொல்லுகின்றார், எதையெல்லாம் இழந்து போகிறாயோ சாத்தானுக்கு முன்பதாக உன்னால் நிற்க முடியாது, சாத்தானை ஜெயிக்க உன்னால முடியாது. இழந்து போன வல்லமைகள் எல்லாம் திரும்ப உன் வாழ்க்கையை பெற வேண்டியது அவசியம். அந்த வல்லமைகளை கொண்டுதான் நீயும் நானும் பிசாசை மேற்கொள்ள வேண்டியது அவசியம். ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகின்றார், கர்த்தருடைய மகிமை உன்னை விட்டு விலகி இருக்கிறது உண்டானால், கர்த்தருடைய வல்லமை உன்னை விட்டு தாண்டி போயிருக்கிறது உண்டானால், கர்த்தருடைய மகிமை நீ திரும்ப உன் வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தாதான் ஒரு பரிபூர்ணமான ஜெயத்தை உன் வாழ்க்கையை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். வசனத்துல பார்க்கிறோம், ஆண்டவராகிய தேவனுடைய வல்லமைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள துவங்கும் பொழுதுதான். இந்த இடத்துல யோசுவாவுடைய காலத்துல ஒரு நல்ல ஒரு சம்பவம் நமக்கு இவ்விதமா எழுதப்பட்டிருக்கிறது. எரிகோ கோட்டைக்கு போறாங்க. எரிகோ கோட்டை என்கிற அந்த கோட்டையை தகர்க்கும்படி யோசுவாவுடைய கையில ஒரு பெரிய ஒரு பொறுப்பை ஆண்டவராக தேவன் தருகின்றார். இந்த சண்டைக்கு போறதுக்கு முன்னால என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த காலத்துல இப்பவும் கூட வழக்கம் என்ன அப்படின்னா, அந்த எதிரி நாட்டினுடைய பலம் பலவீனங்கள் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளக்கூடிய அநேகம் ஸ்பைசஸ் உள்ள அனுப்பிவிடுவாங்க, ஒற்றர்களை அனுப்பிவிடுவாங்க. உள்ள அனுப்பிவிட்டு அந்த நாட்டை போய் வேவு பார்த்துட்டு வாருங்க, உள்ள போய் எல்லா காரியத்தையும் பார்த்துட்டு வாங்க, எந்தெந்த பகுதியெல்லாம் பலவீனமா இருக்கிறது, எதை நாம் குறிவைத்து தாக்கினால் அந்த தேசத்துக்குள்ள உள்ள போக முடியும். உள்ள போகக்கூடிய நேரத்துல அந்த தேசத்தை பார்க்கிறாரு ஜாஷுவா. பார்க்கக்கூடிய நேரத்துல பார்த்தீங்கன்னா அந்த கோட்டை ரொம்ப உயரமான ஒரு கோட்டை, பலம் வாய்ந்த ஒரு கோட்டை. இந்த கோட்டையை பற்றி நிறைய கதைகள் எல்லாம் உண்டு. அந்த கோட்டையை பற்றி அவங்க என்ன சொல்றாங்க, எத்தனை குண்டுகளை வைத்து தாக்கினாலும் அந்த கோட்டையை தகர்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப வல்லமையாய் கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கோட்டை என்கின்ற ஒரு கதை ஒன்று உண்டு. எங்களுடைய ஊராகிய சொந்த ஊராக ராமநாதபுரத்துல கூட இந்த கட்டபொம்மன் ஒளிந்த ஒரு கோட்டை ஒன்று இருக்கிறது. அந்த கோட்டைக்கு நாங்கள் அடிக்கடி போய் முன்பு சின்ன வயசுலலாம் போய் உட்கார்ந்து கதை பேசுகிறது வழக்கம். அந்த கோட்டையை கட்டியிருக்கக்கூடிய அந்த காலத்து ஜனங்கள் எப்படி கட்டியிருக்கிறாங்க, நிறைய அந்த கருப்பட்டி இந்த மாதிரி நிறைய பொருட்களை போட்டு கட்டியிருக்கிறாங்க. அந்த நாட்களில் அந்த பகுதியை பிடிக்கும்படிக்காக வந்த அந்த ஜாக்சன் போன்ற துரைமார்கள், அதாவது வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய மக்கள், அதாவது இந்த பீரங்கியை வைத்து பெரிய இரும்பு குண்டை உள்ள இன்சர்ட் பண்ணி பீரங்கியை வச்சு அடிச்சிருக்கிறாங்க. ஒரு சின்ன ஒரு கீறல் கூட கிடையவே கிடையாதுங்க. அவ்வளவு வலிமை வாய்ந்த ஒரு கட்டடமாக இன்னைக்கு வரைக்கும், இப்பதான் அது இடிஞ்சு போயிருக்கு, ஆனா அந்த கட்டடம் அந்த நாட்கள்ல அவ்வளவு வலிமை வாய்ந்த ஒரு கட்டடம், நிறைய விஷயங்களை போட்டு கட்டப்பட்டிருக்கக்கூடிய கட்டடம். அந்த மாதிரி இந்த எரிகோ என்கின்ற கோட்டைக்கும் பெரிய சரித்திர வரலாறுகள் உண்டு. இந்த கோட்டையை தகர்க்க யாராலுமே முடியாதுன்னு சொல்ல. இப்ப கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினால வேவு பார்க்கும்படிக்கு யோசுவா தன்னுடைய ஜனங்களை கொஞ்சம் பேரை எரிகோ கோட்டைக்குள்ள அனுப்புகின்றார். அவங்க உள்ள போறாங்க. போய் ராகாப் என்கின்ற ஒரு வேசியினுடைய வீட்டில் போய் தங்குறாங்க. அந்த நாட்டை பற்றி என்ன தகவல்கள் இருக்கிறது, என்ன காரியத்தை பார்க்க முடியும், என்ன விஷயம் இருக்கிறது, இந்த நாட்டில் என்னென்ன விதமான பலம் என்னென்ன விதமான பலவீனம் உண்டு, இவைகளை அறிய வேண்டும் என்று சொல்லி உள்ள கடந்து போறாங்க. அப்ப அவங்க பார்க்கக்கூடிய விஷயத்தை பாருங்க. வசனத்தை வாசிங்க. யோசுவாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 9 முதல் 11 வரை வாசிக்க கேளுங்கள். ஜாஷுவா chapter 2 verse 9 to 11. யோசுவா 2வது அதிகாரம் 9 முதல் 11 வரை வாசிக்க கேளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக
பண்ணினதையும், சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களையும் சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததை நாங்கள் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் எல்லாம் கரைந்து போயிற்று. கர்த்தருடைய மகிமை யோசுவாவின் மேல் இருந்த பொழுது எதிரியின் மனமெல்லாம் கரைந்து போக ஆரம்பித்தது. மகிமையை இழக்கும் போது நம் இருதயம் கரைந்து போகும் எதிரியை பார்க்குது. ஆனால் தேவ மகிமை நம்மேல் இருக்கும் போது எதிரி உங்களை கண்டு நடுங்க துவங்க ஆரம்பிச்சிருவான். கர்த்தருடைய பிள்ளைங்க வந்திருக்கிறான், என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தருடைய ஊழியக்காரர் நீங்க இருக்கிறான், ஜெபிக்கக்கூடிய ஜெப வீரர் நீங்க இருக்கிறான். அந்த எதிரினுடைய சத்துவங்கள் எல்லாம் உங்களை கண்டு கரைந்து போக துவங்கிவிடும். வசனத்தில் அப்படித்தான் பார்க்கிறோம். அந்த யோசுவாவின் மேலே கர்த்தருடைய மகிமை இருந்த பொழுது யோசுவாவை கர்த்தர் நடத்துகின்றார். நீ எரிகோவுக்கு கடந்து போ யோசுவா. எரிகோ கோட்டையிலே காணப்பட்டிருக்கக்கூடிய ஜனங்களை பிடிக்க வேண்டிய பொறுப்பு உன் பொறுப்பு. மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சகல விதமான தன்மைகளை நீ பெற்றுக்கொண்டு அந்த கானான் தேசத்தை இஸ்ரவேல் நாடுகளுக்குள்ளாக நீ பங்கிட்டு கொடுக்க வேண்டிய பொறுப்பு உன் பொறுப்பு. ஆகவே நீ புறப்பட்டு போய் என்று கர்த்தர் சொன்னார். அந்த வார்த்தையினுடைய மகிமையோடு கூட யோசுவா கடந்து போன பொழுது அந்த பெலிஸ்தேருடைய வாயின் வார்த்தையே என்ன சொல்கிறது பாருங்கள். நீங்கள் யோர்தானை கடந்து வந்த பொழுது அந்த 2 ராஜாக்களுக்கும் செய்த அந்த காரியங்களை நாங்கள் கேள்விப்பட்ட பொழுதும் பெலிஸ்தேர்களாக நாங்கள் ரொம்ப பலவான்கள், நாங்கள் எல்லா விதமான காரியங்களை வைத்திருக்கக்கூடியவர்கள் என்றாலும் உங்களுக்கு கர்த்தர் செய்த காரியத்தை நாங்கள் கேள்விப்பட்ட பொழுது எங்கள் இருதயமெல்லாம் கரைந்து போயிற்றுன்னு சொன்னாங்க. எதிரிக்கு நீங்கள் பயத்தை உருவாக்க வேண்டும் என்றால் நீங்கள் கர்த்தருடைய மகிமையை பெற்றவர்களாய் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய மகிமை இழந்து போயிட்டீங்கன்னா எதிரியை கண்டு நீங்களும் நானும் பயப்பட துவங்க ஆரம்பிச்சிடும். சாத்தான் சொல்லுகின்றான், தேவனுடைய மகிமை இழக்கிறதுக்கு நிறைய வழிகளை நம்முடைய வாழ்க்கையில தர ஆரம்பிக்கிறோம். இந்த பாவத்தை செஞ்சு அந்த பாவத்தை செஞ்சு எப்படியாச்சும் கர்த்தருடைய மகிமையை நீ தொலைச்சிட்டா போதும், உன்னுடைய எல்லா விதமான பலத்தை நான் தின்று போட்டு விடுவேன், உன்னை நான் மேற்கொள்ள துவங்கி விடுவேன், உன்னை நான் ஜெயமெடுத்து விடுவேன். சாத்தான் அதற்குத்தான் உன்னுடைய மகிமைக்கு விரோதமாய் தன்னுடைய காரியங்களை வைக்க துவங்குகிறான். கர்த்தர் சொல்லுகின்றார், எதை இழந்தாலும் தேவனுடைய மகிமையை உடன்படிக்கை உன் வாழ்க்கை விட்டு இழந்துடாது. இதுதான் உன்னுடைய வாழ்க்கையிலே சத்துருவுக்கு பயத்தை உருவாக்கக்கூடிய சக்தி என்கிறதை பற்றி கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். இதை கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, எந்த விஷயத்தில் கர்த்தருடைய மகிமை நீ இழந்திருக்கிற? கர்த்தருடைய மகிமையை சவுல் இழந்ததற்கு காரணம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் போன பொழுது கர்த்தருடைய மகிமை சவுலை தாண்டி கடந்து போயிடுச்சு. ஆண்டவராக தேவன் சொன்னார், அமலேக்கிய ஜனங்களை அழித்து போடுன்னு சொன்னார். சவுல் அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாம போயிட்டான். ஆகவே கர்த்தருடைய மகிமை அவனை தாண்டி கடந்து போய் வேறொரு மனுஷனுக்கு, அவனை காட்டிலும் உத்தமமான மனுஷனுக்கு அந்த அபிஷேகம் கொடுக்கப்பட்டு போயிடுச்சு. ஓ வாழ்க்கையில கர்த்தருடைய மகிமை எங்கே இழந்திருக்கிறாய் என்று பார். இந்த இழந்து போன வல்லமையோடு கூட சாத்தானை எதிர்க்க உன்னாலும் என்னாலும் முடியாது. சாத்தானை எதிர்க்க வேண்டும் என்றால் இழந்து போன அந்த வல்லமையை நீ திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும். இழந்து போன அந்த மகிமையை உன் வாழ்க்கையில் திரும்ப நீ வாங்கிக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவரை, ஆரம்ப நாட்களில் எத்தனை வைராகியமா நான் வாழ்க்கை வாழ்ந்தேன், உம்முடைய மகிமையினால் நான் நாள்தோறும் என்னுடைய வாழ்க்கையில எத்தனை மகிமையை நான் பெற்றுக்கொள்ள துவங்கினேன். உம்மோடு கூட நான் சம்பாஷித்ததினாலே எத்தனை பெரிய பெரிய வல்லமையான காரியங்களை நான் பெற்றுக்கொண்டேன். ஆனால் இன்றைக்கு அவைகளெல்லாம் தொலைத்து போட்ட நிலையில் நான் காணப்படுகின்றேன். அவைகளை நான் திரும்ப பெற்றுக்கொண்டால்தான் என்னுடைய வல்லமை உள்ள தேவனுடைய வல்லமையுள்ள நாமத்தினாலே சாத்தானுடைய மனதை கரைய பண்ண என்னால் முடியும். இப்ப சாத்தான் மூர்க்கம் கொண்டிருக்கிறதுக்கு காரணம் என்ன? சாத்தானுடைய பலம் அதிகமாக்கப்பட்டிருக்க காரணம் என்ன? சாத்தான் இப்ப இந்த உலக அரங்கில் எடுத்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய கொள்ளை நோய்களுடைய பயங்கரமான அழிவு, இந்த சீனாவில இருந்து வந்திருக்கக்கூடிய அந்த, அதாவது இந்த கொனோரா என்கின்ற அந்த வைரஸ், அந்த நோயினால வந்திருக்கக்கூடிய பெரிய தாக்குதல், இதனால உலக நாடுகளை பயத்தோடு கூட காணப்பட துவங்குகிறது. நிறைய வந்திருக்கக்கூடிய ஆக்சிடென்டல் டெத், எத்தனை டெத் ரேஷியோவை அதிகமாக்கிக் கொண்டே போகிறது நம்ம கண்கூடாக பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம சைல்டு அபியூஸ் என்று அழைக்கப்படக்கூடிய நிறைய இந்த மாதிரி பாலியல் வன்முறை கொடுமைகள் தேச அரங்கில் உருவாக்கப்பட்டு பெண்களுக்கே பாதுகாப்பற்ற நிலைகளிலே காணப்படுகிறத பார்க்கிறோம். சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா ஒரு படி மேல போய் நிறைய மக்களுடைய காரியங்களை கொலை செய்யும்படிக்காக தீவிரவாத இயக்கங்கள் தீவிரமாய் தேசங்களுக்குள்ளாக கடந்து வருகிறத பார்க்கிறோம். ஒரு பக்கம் அரசியல்ல வந்திருக்கக்கூடிய பிரச்சனை, ஒரு பக்கம் தீவிரவாதிகளின் மூலமாய் வந்திருக்கக்கூடிய பிரச்சனை, ஒரு பக்கம் பார்த்தா பிள்ளைகளுக்கு விரோதமாய் வந்திருக்கக்கூடிய பிரச்சனை, வாலிபர்களுக்கு விரோதமாய் வந்திருக்கக்கூடிய பிரச்சனை. சாத்தான் தன்னுடைய அந்த வல்லமையை அதிகப்படுத்தி மும்முரமாய் தாக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் சாத்தானுடைய மனதை கரைய பண்ண வேண்டும் என்றால் இழந்து போன
தேவ மகிமையை உன் வாழ்க்கையில திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்காக நீ ஜெபிக்கணும். நீ ஆண்டவருடைய நாமத்தினால எந்தெந்த விஷயத்துல நான் தோற்று போயிருக்கிறேன் ஆண்டவரே, எந்தெந்த விஷயத்துல நான் பலவீனப்பட்டு போயிருக்கிறேன் ஆண்டவரே, எந்தெந்த விஷயத்துல நான் குறைவுபட்டு போயிருக்கிறேன், என்னால பிசாசை ஜெயிக்க முடியாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன, அந்த காரணங்களில் நின்று நான் விடுவிக்கப்பட்டு கர்த்தருடைய மகிமையை என் வாழ்க்கையில் நான் திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த திருநெல்வேலி பகுதியில கர்த்தருடைய ஊழியத்திற்காக ஆரம்ப நாட்கள் நான் ராமநாதபுரத்தில் இருந்த பொழுது திருநெல்வேலி பகுதியிலே ஊழியத்திற்காக ஒரு முறை நான் அழைக்கப்பட்டிருந்தேன். ஒரு பகுதியில் அதுல அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நாள்ல ஊழியம் எல்லாம் முடிந்துருச்சு. முடிகளுக்கு முன்னால் பிசாசுகள், நிறைய பிசாசுகள் பிடித்திருக்கக்கூடிய மக்களுடைய பிசாசுகள் எல்லாம் துரத்தியாச்சு. சில பெண்களுக்குள்ள பிசாசு பிடிச்சு ஆடிட்டு இருக்கு. ரொம்ப டயர்டாயிருச்சு எனக்கு. நான் அங்கே இருக்கக்கூடிய இந்த சகோதரியை பார்த்து சொன்னேன், இந்த 2-3 பிசாசு இருக்கட்டும், கொஞ்ச நேரம் இருக்கட்டும், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் பண்ணிட்டு இந்த பிசாசுகளையும் துரத்திடலாம் அப்படின்னு நான் பேசிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் எனக்கு தெரிந்த ஒரு நல்ல ஒரு சகோதரன் ஒருவர் அங்கே வந்தார். அவர் கர்த்தரையும் நம்ப மாட்டார், பிசாசையும் நம்ப மாட்டார். என்னை பார்த்து அவர் அடிக்கடி அதாவது பரியாசமாக பேசுவார், கிண்டல் பண்ணி பேசுவார். பார்க்கும்போதே ஒரு சர்க்காஸ்டிக்கல் ஸ்மைல் பண்ணுவார். என்னை பார்த்து ஒரு கிண்டல் பண்ணி ஒரு சிரிப்பார். நான் அவரை பார்த்து கேட்பேன், என்ன ஒரு மாதிரி சிரிக்கிறீங்களான்னு கேட்பேன். என்ன வல்லமையெல்லாம் வந்துருச்சா, அபிஷேகம் வந்துருச்சா, ஆவி வந்துருச்சா அப்படிலாம் கேட்பார், நக்கலாக கேட்பார். அந்த நாளில் என்னை சந்திக்கும்படிக்கு அந்த சகோதரன் வந்திருந்தார். அந்த சகோதரனுடைய மூத்த சகோதரி அந்த ஐக்கியத்தில் ஜெபிக்கக்கூடிய ஒரு சகோதரி. அந்த சகோதரியை கூப்பிடுறதுக்காக வந்தார். என்னை பார்த்துட்டார். என்ன அண்ணன் இங்கே வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். ஆமாம். என்ன வல்லமையெல்லாம் வந்துருச்சா, வல்லமையெல்லாம் போயிடுச்சா, இன்னும் இருக்கா அப்படின்னு கேட்டார். எல்லாமே இருக்குங்க. என்ன அங்கே ஒரு 2-3 பேர் தலை விரிச்சு போட்டு ஆட்டிட்டு இருக்கிறாங்க, என்ன அது, என்ன காரணம் அப்படின்னு கேட்டார். அது பிசாசு. என்ன இந்த நூற்றாண்டுல பேய்னு சொல்றீங்க, பிசாசுன்னு சொல்றீங்க, கர்த்தர் சொல்றீங்க, வல்லமை சொல்றீங்க. இப்ப இருக்கக்கூடிய நவீனமான ஹைடெக் இந்த ஏஜ்ல இந்த ஒரு காரியங்களை நீங்க பேசிக்கொண்டிருக்கிறீர்களே, இந்த காலத்துல ஹைடெக்கான இந்த நாட்கள்ல பேயும் கிடையாது, பிசாசும் கிடையாது, பூதமும் கிடையாது, எல்லாமே ஒண்ணுமே இல்லைங்க, இது உங்களுக்கு தெரியாத என்று கேட்டேன். அவரை டக்குன்னு கையை பிடிச்சிட்டேன். நீ வாங்க பிரதர் அப்படின்னு கூப்பிட்டேன். இப்போ விடுங்க, நான் எங்கள் அக்கா கூட்டிகிட்டு போகிறேன். இல்லை, ஒரு நிமிஷம் இல்லைங்கன்னு சொல்லி கையை பிடித்துக்கொண்டு இருக்க பிடிச்சிட்டு பிசாசு பிடித்திருக்கக்கூடிய அந்த சகோதரிக்கு முன்பதாக அழைத்து கொண்டு போனேன். பேய் இருக்கா இல்லையான்னு சொன்னீங்களா, இல்லைன்னு சொன்னீங்களா. இப்பொழுது நான் இந்த பிசாசிட்ட உங்களை பற்றி நான் கேட்குறேன், அது உங்களை பற்றி என்ன சொல்கிறது என்று கேட்போம். இல்லைண்ணே விடுங்கண்ணே, நான் போறேனே, அவசரமாக போறேனேன்னு சொல்கிறேன். இல்லை, ஒரு நிமிஷம் இல்லைங்க. கைகளை நான் இறுக பற்றி கொண்டு அந்த பிசாசு பிடித்திருக்கக்கூடிய பெண்ணுக்குள்ளாக இருக்கக்கூடிய பிசாசை பார்த்து கேட்டேன், இந்த தம்பியை பற்றி நீ என்ன சொல்லுகிறாய் என்று கேட்டேன். இவன் நேத்து ராத்திரி என்ன பண்ணான்னு தெரியுமா, ஆரம்பிச்சு பாருங்க. ஐயோ விட்டுக்கணே பேய் இருக்குனே, பிசாசு ஒரே ஓட்டமா ஓடி போயிட்டான். கர்த்தருடைய வேதம் நமக்கு என்ன ஒரு காரியத்தை சொல்லுகிறது, தேவனுடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது பிசாசு நம்மை கண்டு நடுங்குகிறது. ஆனால் தேவனுடைய மகிமை நம்மளை விட்டு போயிருச்சுன்னா பிசாசை கண்டு நீயும் நானும் நடுங்க ஆரம்பிச்சிடும். நம்மளால அவனை ஜெயிக்க முடியாது, மேற்கொள்ள முடியாது. இந்த யோசுவாவினுடைய காலத்துல கர்த்தருடைய மகிமை யோசுவாவின் மேல் இருந்த பொழுது எதிரியினுடைய உள்ளமெல்லாம் தண்ணீராய் கரைந்து போயிற்று. அவங்க பார்க்கக்கூடிய நேரத்தில் அவங்க அந்த காரியத்தை கேள்விப்பட்டாங்க, அந்த யுத்தத்துக்குரிய காரியத்தை கேள்விப்பட்டாங்க. யோர்தான் நதியை கடந்து வந்துட்டாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டாங்க. கர்த்தருடைய நாமத்தினால ஒரு பெரிய வெள்ளத்தை போல திரண்டு வரக்கூடிய அந்த காரியங்களை கடந்து வந்துட்டாங்க. அதுக்கு முன்னால என்ன நடந்தது பாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே மோசேயினுடைய காலத்துல செங்கடலை பிரித்து கொண்டு வெளியே வந்துட்டாங்க, செங்கடலை தாண்டி வந்துட்டாங்க. இப்பொழுது யோர்தான் நதியும் பிளந்து அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே கடந்து வந்துட்டாங்க. இந்த 2 சம்பவத்தை கண்ட மாத்திரத்துல கர்த்தர் உண்மையாகவே உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை கேள்விப்பட்ட மாத்திரத்துல எங்கள் கானான் நாட்டிலே காணப்பட்டிருக்கக்கூடிய ஏத்தியர்கள், கானானியர்கள், கிர்காசியர்கள், எபூசியர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய இத்தனை குடிமக்களுடைய மனம் எல்லாம் கரைந்து போயிற்று, உருகி போயிற்று. உங்களை எங்களால் ஜெயிக்க முடியாது என்கிறதை இந்த நாளில் நாங்கள் கண்டு கொண்டோம். சாத்தானுக்கு நடுக்கத்தையும் பயத்தையும் உருவாக்க வேண்டும் என்றார். உங்க கர்நாடகா மாநிலத்துல, உங்கள் தமிழக மாநிலத்துல, உங்கள் கேரள ராஜ்யத்துல சாத்தானுக்கு நீங்கள் நடுக்கத்தை உருவாக்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. கர்த்தருடைய மகிமையை திரும்ப பெற்றுக் கொள்ளுங்கள். என் தேவனுடைய மகிமை என் மேல் வந்துருச்சுன்னா என் தேசத்தை விட்டு பிசாசின் வல்லமைகள் ஒரே ஓட்டமாய் விலகி ஓடி போய்விடும். சாத்தானுக்கு அங்கே இடமே இல்லை. சாத்தானுடைய வல்லமைகள் பார்க்கும் பொழுது அவன் சொல்லுவான், ஐயோ இந்த பகுதியிலே ஜெபிக்கக்கூடியவன், கர்த்தருடைய மகிமையை பெற்றிருக்கக்கூடியவன் இங்க இருக்கிறான். கர்த்தருடைய வல்லமை அவன் மேல் தங்கி இருக்கிறது, அவன் மேலே கர்த்தருடைய ஆவி அங்கே இருக்கிறது. ஆகவே இந்த பகுதியை அழிக்கவோ, நிர்மூலமாக்கவோ, கொலை செய்யவோ, அந்த பட்டணத்திற்கு விரோதமாய் எழும்பவோ எங்களால் ஆக முடியாது என்கின்ற ஒரு விஷயத்தை அவன் உணர்ந்து உங்களை விட்டு ஒரே ஓட்டமாய் விலகி ஓடி போக ஆரம்பிக்கிறான்.
இன்றைக்கு நீங்களும் நானும் புலம்புகிறதை விட்டு கர்த்தருடைய இழந்து போன மகிமையை நாம் திரும்ப பெறக்கூடிய அந்த ஜெபத்தை நாம் செய்யணும். கர்த்தாவே, எந்த இடத்தில் நான் என்னை தொலைத்து போட்டேன், எந்த இடத்தில் நான் பலவீனப்பட்டு போயிருச்சேன், எந்த காரியத்தினால உங்களுடைய மகிமை என்னை விட்டு விலகி போயிருச்சு, என்னால முன்பு போல உங்க கூட ஐக்கியம் கொள்ள முடியல, ஏதோ ஒரு தடை என்னுடைய வாழ்க்கையில தடுத்து கொண்டிருக்கிறது நான் பார்க்கிறேன், ஏதோ ஒரு பேரியர் என் வாழ்க்கையில இருந்து கொண்டிருக்கிறது, இந்த பேரியரை தாண்டி என்னால வர முடியல, இத்தோடு கூட நான் நின்று கொள்கிறேன், ஆவில நிறைய அந்நிய பாஷை பேசுறேன், ஆனா ஒரு குறிப்பிட்ட தடையை தாண்டி என்னால வர முடியல. கர்த்தர் சொல்கிறார், அதைத்தான் உடைக்கணும், அதைத்தான் நீ ஜெயிக்கணும். அதை நீ மேற்கொள்ளுகிறது உண்டானால் இழந்து போன மகிமையை நீ திரும்ப பெற்றுக் கொள்ளுவாய். சாத்தான் உன்னையும் என்னையும் கண்டு நடுங்க துவங்கி விடுவான் என்று கர்த்தர் தம்முடைய வார்த்தையிலே சொல்லுகின்றார். நான்காவது வகையான ஒரு முக்கியமான ஒரு ஜெபத்தை உங்களுக்கு நான் சொல்லணும். இந்த நான்காவது வகையான ஜெபம் என்கிறது எப்படிப்பட்ட ஜெபம்? 2 நாளாகம புஸ்தகத்துல 32வது அதிகாரம் 24வது வசனம், 2 Chronicles chapter 32 verse 24. 2 நாளாகமும் 32:24, 2 Chronicles chapter 32 verse 24. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் அவன் இருந்தான். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். எசேக்கியா ராஜாவுடைய காலத்துல எசேக்கியாவுக்கு ஒரு பெரிய ஒரு வியாதி. இந்த வியாதி மருத்துவர்களால் குணப்படுத்த முடியாத ஒரு பெரிய ஒரு வியாதி. இந்த வியாதியின் நிமித்தம் எசேக்கியா ராஜா ரொம்ப மனம் உடைந்து போனார். தன்னுடைய தேசத்துல காணப்பட்டிருக்கக்கூடிய எல்லா மருத்துவர்களையும் அழைப்பித்தார். எப்படியாச்சும் இந்த வியாதியிலிருந்து நான் சுகமாக்கப்பட வேண்டும், எப்படியாச்சும் இந்த வியாதியிலிருந்து நான் விடுவிக்கப்பட வேண்டும், என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்று சொல்லி தன்னால் ஆன மட்டும் தன்னுடைய தேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரவேல் நாட்டில் காணப்பட்டிருக்கக்கூடிய எல்லா மருத்துவர்களையும் அழைப்பித்தார். மருத்துவர்கள் வந்து பார்த்தாங்க, கை நாடி பிடிச்சு பார்த்துட்டு சொல்லிட்டாங்க, இந்த வியாதி ரொம்ப முற்றி போயிடுச்சு, உங்களை சுகப்படுத்த முடியாது, இந்த வியாதி உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நீங்குகிறது என்பது முடியாது என்கிறத பற்றி மருத்துவர்கள் பேச துவங்கினாங்க. இந்த வார்த்தை நிமித்தம் எசேக்கியாவுடைய மனம் ரொம்ப வேதனைப்பட்டு போயிற்று. உடனே கடைசியில எசேக்கியா யோசித்தார், சரி இந்த வியாதி நீக்கிறதுக்கு மருத்துவர்கள் நாட முடியல, தீர்க்கதரிசியாக கர்த்தருடைய ஊழியக்காரனை கூப்பிடுவோம், அவர் நம்மளை பத்தி என்ன பேச போகிறார் என்கிறதை பற்றி அறியும்படி தீர்க்கதரிசியாகி ஏசாயாவை நோக்கி வருந்தி அழைத்தார். ஏசாயா வந்தார். வரக்கூடிய நேரத்துல கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்கு சொல்லுங்க ஏசாயா, நான் கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினால ஆண்டவருடைய அபிஷேகத்தினால இந்த ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன், ஆனா தீர்க்க முடியாத இந்த பயங்கரமான கொடிய வியாதி, இந்த வியாதி என்னுடைய வாழ்க்கையை விட்டு அகன்று போக வேண்டும் என்று நான் எத்தனையோ மருத்துவத்தில் நான் போய் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், முடியல, அவங்களால என்னை சுகமாக்க முடியல, எனக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல வேண்டும். கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தைகளின் படியே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகின்றார், வியாதி நீங்கி நீங்கள் பிழைக்க மாட்டீர்கள், சாகவே சாவீர்கள், ஆகவே உங்கள் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி கொண்டு இந்த உங்களுடைய ஆண்டவராகிய தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக போக உங்களை ஆயத்தப்படுத்துங்கள் என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேசுகிறார். இந்த எசேக்கியா ராஜாவுடைய மனம் ரொம்ப உடைஞ்சு போயிடுச்சு. எப்படி ஆகிலும் கர்த்தருடைய நாமத்தினால நல்ல ஒரு வாழ்க்கையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில எல்லா விதமான விஷயமும் முடிந்து போயிடுச்சு, எல்லாமே ஒண்ணுமில்லாம போயிடுச்சு, இனி நான் வாழுகிறது எப்படி, இனி இந்த உலகத்தை நான் மீண்டும் என்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்கிறது எப்படி, இந்த உலக வாழ்க்கையிலே நல்ல ஒரு நிலைமையின் ஊடாக கடந்து போகிறது எப்படி? எசேக்கியா ராஜாவுடைய மனம் உடைந்து போன நிலைமையிலே உடனே தன்னுடைய வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி கொண்டு சாகிறதற்காக எசேக்கியா ஆயத்தப்படலை. அவர் என்ன செய்யறாரு பாருங்க, சுவர்புறமாய் திரும்பி கொண்டு கர்த்தரை நோக்கி ஜெபிக்கின்றார். ஆண்டவரே, நான் பலவீனம் உள்ளவன், சாவுக்கு இரையாக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறவன், சாவு ஒன்றுதான் வழி என்று ஆண்டவராகி உம்மாலும் தீர்மானிக்கப்பட்டேன், நான் நம்பின மருத்துவர்களாலும் தீர்மானிக்கப்பட்டேன், என்றாலும் கூட என் ஜெபம் இந்த சூழ்நிலைகளை மாற்ற முடியும், என் ஜெபம் என் பலவீனங்களை மேற்கொள்ள எனக்கு பலத்தை தர சக்தி வாய்ந்தது என்று நான் நம்புகிறேன். ஆண்டவரே, இந்த ஜெபத்தினால் நான் பலவீனத்தை மேற்கொள்ளும்படி உம்மை நோக்கி நான் ஜெபிக்கிறேன் என்று சுவர்புறமாய் திரும்பிக் கொண்டு ஆண்டவருடைய நாமத்தினால் எசேக்கியா ராஜா புலம்பி அழ ஆரம்பித்தார். கர்த்தருடைய வார்த்தைகளை ராஜா ஏற்றுக்கொண்டார். அங்கு மருத்துவர்கள் பேசுகிற வார்த்தைகளும் ராஜாவுடைய மனதை வேதனைப்படுத்திட்டு, என்றாலும் கூட அந்த வார்த்தைகளை நம்பி அந்த ராஜா பேசாம அமைதியா இருந்தார்.
சாவை வரவழைக்கும்படிக்காக அவைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு அவன் தன்னுடைய வாழ்க்கையை மெய்யாகவே பக்குவப்படுத்தல. அவன் கர்த்தரை நோக்கி போராட துவங்கினான். பலவீனத்தில் நான் பலம் கொள்ள வேண்டும் ஆண்டவரே. என்னுடைய பலவீனம் மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க, இது இன்க்யூரபிள், முடியாது, சாத்தியம் இல்லை, உன்னுடைய வாழ்க்கையில இந்த வியாதி நீங்க நீ பிழைக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டாங்க. தீர்க்கதரிசியாக உங்களுடைய ஊழியக்காரனை கூப்பிட்டேன், அவரும் சொல்லிட்டார், தீர்க்கதரிசனம் சொல்லிட்டாரு, நீ இந்த வியாதி நீங்க பிழைக்க மாட்டாய், சாகவே சாவாய், உன்னுடைய வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி விடும் என்று சொல்லி. ஆனாலும் கூட சாவை எதிர்கொள்ள நான் ஆசைப்படவில்லை ஆண்டவரே. என் பலவீனத்தில் பலத்தை பெற நான் இப்பொழுது உம்மை நோக்கி போராடி ஜெபிக்கிறேன். நான் இப்பொழுது போராடி ஜெபிக்கிறேன். என் பலவீனம் என்னை விட்டு நீங்கும்படிக்காக செய்யும். பலவீனத்திலே பலம் கொள்ளும் ஜெபம் நம் வாழ்க்கையிலே வர வேண்டியது அவசியம். இந்த பலவீனத்திலே பலம் கொள்ளும் ஜெபத்தினாலதான் எதையும் மாற்ற உன்னாலும் என்னாலும் ஆகும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். நிறைய நேரங்களில் சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையை அதிகமாய் பலவீனப்படுத்த துவங்கி விடுகிறது. நிறைய ஜனங்கள் நம்மளை பார்த்து சொல்றாங்க, இது உன்னுடைய வாழ்க்கையிலே நடக்கவே நடக்காதுன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் கர்த்தர் சொல்லுகின்றார், எதையும் மாற்ற தேவனாகிய கர்த்தரால் ஆகும். இந்த பலவீனத்தில் பலம் கொள்ளும் ஜெபத்தை நீங்க செய்யும் போதுதான் எதிரிக்கு முன்பதாக நீயும் நானும் பலவானாக சாத்தானுக்கு முன்பதாக நிலைப்படுத்த முடியும் என்று கர்த்தர் தம்முடைய வார்த்தையிலே சொல்ல ஆரம்பிக்கின்றார். வேதத்துல நல்ல ஒரு வார்த்தை பார்க்கிறோம். சவுல் தாவீதுக்கு முன்பதாக பேசுகின்றான். என்ன பேசுகின்றான் அப்படின்னா, சவுல் ராஜாட்ட போய் தாவீதை கொண்டு போய் நிறுத்துறாங்க. நிறுத்தக்கூடிய நேரத்தில் தாவீதை பார்த்து சவுல் சொல்லுகிறான், அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல். அவன் சொல்றான், தாவீதே நீ எங்க வந்திருக்கிற அப்படின்னு கேட்கிறான். கோலியாத் என்கின்ற பெரிய ராட்சதனை மேற்கொள்ளும்படிக்காக நான் வந்திருக்கிறேன் ராஜாவே. எல்லா விதமான இஸ்ரவேலுடைய தானியங்கள் எல்லாம் பயந்து போயிருக்கிறது, இஸ்ரவேலுடைய ராணுவமே பின்னிட்டு போயிருக்கிறது. ஆனால் இந்த கோலியாத்தை கொல்லும்படி நான் கர்த்தருடைய நாமத்தினாலே வந்திருக்கிறேன். சவுல் முதலாவது காரியம் தாவீதோடு கூட பேசுகிறான், தம்பி நீ பார்க்கக்கூடிய கோலியாத்து சாதாரணமானவன் அல்ல, அவன் சிறு வயது முதற்கொண்டு யுத்த வீரனாய் இருக்கிறார், நீயோ சின்ன பையனாய் இருக்கிறாய், உன்னால் இந்த காரியம் ஆகாது என்கிறதை பற்றி முதல் பலவீனத்தை சாத்தான் அந்த தாவீதுக்கு விரோதமாய் அனுப்புகின்றான். பலவீனம் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது. ராஜாவே சொல்லுகின்றான், வார்த்தையை பேசுகிறான், என்ன சொல்லுகின்றான், உன்னால் முடியாது. அவன் என்ன பேசியிருப்பான், கொஞ்சம் நல்லா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சில வார்த்தைகள் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது, ஆனா கொஞ்சம் கற்பனையை பண்ணி பார்த்தோம்னா அவன் என்ன சொல்லியிருப்பான், தம்பி உன்னை நம்பியெல்லாம் நாட்டை நான் தரமாட்டேன், நீ போய் அங்க போய் தோத்து போயிட்டேன்னா என் இஸ்ரவேல் நாடே அவன் வசமா போயிடும். ஒரு சின்ன ஒரு பையனை நம்பி எப்படி நான் நாட்டை உன்னுடைய வார்த்தையை நம்பி நான் எப்படி கொடுக்க முடியும்? ஆகவே தாவீதே, இந்த மாதிரி விஷயத்துக்குள்ளெல்லாம் நான் இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. இராணுவத்துல பலம் வாய்ந்த மக்கள் இருக்கிறாங்க, அவங்களே திணறக்கூடிய நேரத்துல ஒரு சின்ன ஒரு பையனை நம்பி நாட்டி நான் எப்படி தர முடியும்? சவுலுடைய வார்த்தையை கேட்கக்கூடிய தாவீது மெய்யாகவே பலவீனப்பட்டு போகாமல் இந்த பலவீனத்தை பலமுள்ளதாய் உருவாக்க ஆரம்பித்தார். அவர் பேசுறாரு, தாவீது சவுலை பார்த்து, ராஜாவே நீங்க பார்க்கிறது இந்த பெலிஸ்தியனை, இந்த சாதாரணமான ஒரு விருத்த சேதனம் இல்லாத ஒரு மனுஷனை பார்க்கிறீங்க, ஆனால் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே ஒரு முறை காட்டிலிருந்து புறப்பட்டு வந்த சிங்கத்தையும் ஒரு முறை காட்டிலிருந்து புறப்பட்டு வந்த கரடியும் அடித்து போட எனக்கு வல்லமையை தந்த கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினால் இந்த பெலிஸ்தியனை நான் மேற்கொள்ளுவேன் என்று சொல்லி தாவீது சவுலோடு கூட பேச ஆரம்பிக்கின்றார். பலவீனங்கள் நம்முடைய வாழ்க்கையை நிறைய வர ஆரம்பிக்கும். சூழ்நிலைகளில் வரக்கூடிய பலவீனம், இந்த தன்மையவே உன்னால ஜெயிக்கவே முடியாது. யூ கான் கான்கர் அகேன்ஸ்ட் இட். இந்த ஒரு காரியத்தை மேற்கொள்ள முடியாது. இந்த ஒரு காரியம் உன்னுடைய வாழ்க்கையை அப்படியே மூழ்கடிக்க ஆரம்பிச்சிடும். இதை ஜெயிக்க முடியாது. எத்தனை ஜனங்கள் இந்த காரியத்தில் மூழ்கி போயிருக்கிறார்கள் தெரியுமா? இந்த விஷயத்தை மேற்கொள்ள முடியாது. இந்த காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே வந்தாலும் கூட பலவீனத்திலே பலம் கொள்ளும் ஜெபத்தை நீங்க செஞ்சு பாருங்க. அதை வெற்றியாக மாறப்பண்ண உங்களாலும் என்னாலும் ஆகும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். ஒரு விஷயத்தை நமக்கு முன்பதாக பேசப்படக்கூடிய வார்த்தையை நம்பி அப்படியே நாம் நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க கூடாது. பலவீனத்திலே பலம் கொள்ளக்கூடிய வல்லமையை தரக்கூடிய கர்த்தருடைய சமூகத்துல இவைகளை நீங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். வாழ்க்கையில வந்திருக்கக்கூடிய பிரச்சனை மட்டுமல்ல, நாட்டில் வந்திருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் கூட இதுதான் தீர்வு. நீ உன்னை பலவீனம் உள்ளவன் பலவீனம் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கக்கூடிய காலங்கள் வரைக்கும் சாத்தான் தன்னுடைய எல்லைகளை விரிவாக்கி கொண்டே வர ஆரம்பிக்கின்றான். நீ எப்போ உன்னுடைய பலவீனத்தை பலம் கொள்ளும்படிக்காக உருவாக்க ஆரம்பிக்கிறாயோ சாத்தான் நம்மை கண்டு நடுங்க ஆரம்பித்து விடுகிறான். கர்த்தருடைய கணக்கு வேறு, நம்முடைய கணக்கு வேறு. ஒருவன் சண்டை போடும் பொழுது ஒருவனை ஜெயிக்க ஆரம்பிச்சிடும்.
ரெண்டு பேருக்கு விரோதமாக வரக்கூடிய ஜனங்கள் 2 பேர் எத்தனை பேரை சண்டை போட்டு மேற்கொள்ள முடியும் என்று சொன்னால் 2 பேரை சண்டை போட்டு மேற்கொள்ளலாம். ஆனால் கர்த்தருடைய கணக்கு சொல்கிறது, உங்களில் ஒருவன் 1000 பேரை துரத்துவான் என்று. 2 பேர் சேர்ந்தால் 2000 பேரை இல்ல, 2 பேர் சேர்ந்தால் 10000 பேரை துரத்துவார்கள். கர்த்தருடைய கணக்கு வித்தியாசமானது. ஒரு 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தா அந்த கணக்கே வித்தியாசமானது. 10,000 பேரை அடித்து வீழ்த்தக்கூடிய வல்லமை அவங்களுடைய வாழ்க்கையில வந்துடும். இத்தனை பேர் நாம் ஒன்றாக இணைக்கப்படுகிறது உண்டானால், பலவீனங்களை பலப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக நாம் ஒன்றிணைக்கப்படுகிறது உண்டானால், இந்தியாவை கொள்ளை கொள்ளக்கூடிய பிசாசை துரத்த உங்களாலும் என்னாலும் ஆகுமா ஆகாதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மால் கட்டாயமாகும். எப்படி ஆகும்? பலவீனங்களோடு கூட இருக்கும் பொழுது சாத்தானை ஜெயிக்க முடியாது. பலவீனங்களை பலப்படுத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். பலவீனம் உள்ளவைகள் எவைகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதோ அவைகளை பலம் கொள்ள செய்யுங்கள். ராஜாவுக்கு முன்பதாக பலவீனமான வார்த்தைகள் சொல்லப்பட்டது. கர்த்தருடைய வார்த்தையாக தீர்க்க தரிசன வார்த்தைகள் அறிவிக்கப்பட்டது. வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தும் எசேக்கியா ராஜாவை இனி நீர் சாகவே சாவீர் என்று சொல்லக்கூடிய வார்த்தை சொல்லப்பட்டது. அந்த மருத்துவர்கள் சொன்னாங்க, எத்தனையோ விதமான மருந்து மாத்திரைகளை உங்களுக்கு நாங்கள் தந்தோம், இனி உங்களுடைய வாழ்க்கையை பிழைக்க வைக்க முடியாது என்று. இந்த 2 வார்த்தைகளையும் ராஜாவாக எசேக்கியா நம்பாமல், கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினாலே என் பலவீனம் கொடியது, இந்த பலவீனத்தை மேற்கொள்ள முடியாது, மனுஷ சக்தியினாலும் முடியாது, எந்த காரியத்தினாலும் முடியாது, ஜபத்தினால் பலவீனத்தை பலமுழுதாய் மாற்ற முடியும் என்கிறதை எசேக்கியா ராஜா தன் வாழ்க்கையிலே புரிந்து கொள்ள ஆரம்பித்ததினாலே சுவர் புறமாய் திரும்பினான். தீர்க்கதரிசியின் வார்த்தையும் தூக்கி எறிஞ்சிட்டான், மருத்துவருடைய வார்த்தையை தூக்கி எறிஞ்சிட்டான். கர்த்தராகிய தேவன் பலப்படுத்தும் கர்த்தரை நோக்கி கண்ணீர் வடித்து ஜெபித்தான். பாருங்கள், தீர்க்கதரிசி உள்முற்றத்திலிருந்து வெளிமுற்றத்துக்கு போறதுக்கு முன்னால கர்த்தர் தீர்க்கதரிசியை அழைப்பித்தார். தீர்க்கதரிசியே, என்ன ஆண்டவரே, இப்பதான் ராஜாவாகிய எசேக்கியாவோடு கூட வார்த்தையை நான் பேசிவிட்டு வருகிறேன். வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தும் சாகவே சாவீர் என்கிற வார்த்தையை நான் பேசிட்டு வந்திருக்கிறேன். நீ திரும்ப உள்ள போ. எதற்கு ஆண்டவரே? நான் சொல்லி முடிச்சுட்டேன். இப்பொழுது நான் என்னுடைய சொந்த இடத்துக்கு நான் கடந்து போக வேண்டும். உள்ள போ. என்னுடைய தாசனாகிய எசேக்கியா ராஜா என்னை நோக்கி அழுது புலம்பி ஜெபித்தார். அவனுடைய வேதனையுடைய உச்ச கட்ட நிலை என்னுடைய மனதை தொட்டதினாலே அவருடைய ஆயுசு நாட்களிலே 15 வருஷத்தை நான் கூட்டினேன் போய் சொல்லு. கர்த்தராகிய தேவனுடைய அந்த பலவீனமான காரியங்களை அந்த பலம் மேற்கொள்ளக்கூடிய அளவிற்கு பலத்தை பெற்றது எது? ஜெபம் ஒன்றுதான் பலம், ஜெபம் ஒன்றுதான் வல்லமை. இந்த பலவீனத்திலே பலம் கொள்ளும் ஜெபத்தை நீங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாலே சாத்தானுக்கு நடுக்கம் பிடிக்க ஆரம்பிச்சிடும். பலவீனமான ஜெபங்களை கண்டு சாத்தான் ஒருபோதும் பயப்படவே மாட்டான். பலவீனமான ஜெபம், அது என்ன பலவீனமான ஜெபம்? கர்த்தாவே உமக்கு சித்தமான அந்த வியாதியை சுகமாக்கும், இல்லாட்டி இந்த வியாதியை மேற்கொள்ளக்கூடிய அளவுக்கு எனக்கு பலத்தை தாங்க. இது பலவீனமான ஜெபம். ஆண்டவரே உமக்கு சித்தமானால் எங்க நாட்டை ஒடுக்கக்கூடிய இந்த சக்திகள் எல்லாவற்றையும் மாற பண்ணும். இல்லை என்றால் இந்த சக்திகளிலே நாங்கள் அதோடு கூட இணைந்து வாழ எங்களுக்கு ஏற்ற பலத்தை தாரும். இப்படி நீங்க ஜெபிக்கிறீன்னு வச்சுங்க, இது பலவீனமான ஜெபம். ஆண்டவரே உமக்கு சித்தமானால் இந்த பாவத்தை ஜெயிக்க எனக்கு பலத்தை தாரும். இல்லை என்று சொன்னால் இந்த பாவம் என் ஆன்மீக வாழ்க்கையை கரைப்படுத்தாதபடி சரீரத்தோடு கூட போகிறதுக்கு எனக்கு பலத்தை தாரும் என்று சொன்னால் பலவீனமான ஜெபம். பலமுள்ள ஜெபம் என்றால் என்ன? நீ அடிக்கவும் துரத்தவுமே ஆண்டவராக தேவன் முன்னை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அவைகளோடு கூட சம்பந்தம் கலக்கிறதற்காக அல்ல, அவைகளோடு கூட ஒத்து போகிறதற்காக அல்ல, அவைகளை ஜெயிக்கவே கர்த்தர் உன்னையும் என்னையும் தெரிந்து வைத்திருக்கிறார். ஜெயிக்கும்படி பிறந்தவன் எந்த காரியத்தோடு கூட சம்பந்தம் கலக்கக்கூடாது, எந்த விஷயத்தோடும் கூட உடன்படிக்கை செய்யக்கூடாது. சாவோடு கூட உடன்படிக்கை செய்கிறது நம்முடைய வேலை அல்ல. ஏனென்றால் சாவை ஜெயித்தவருடைய பிள்ளைகள் நீங்களும் நானும். சாவோடு கூட சம்பந்தம் கலக்கிறது நம்முடைய வேலை அல்ல. சாவை ஜெயித்த மரணத்தை ஜெயமாய் விழுங்கின கர்த்தரின் நாமத்தினாலே நீங்களும் நானும் யுத்த வீரனாய் எழும்ப வேண்டும். அதுதான் கர்த்தருடைய திட்டம், அதுதான் கர்த்தருடைய வேலை. கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி எவன் ஒருவன் பலவீனத்திலே பலம் கொள்ளுகிறானோ சாத்தான் நடுங்குகின்றான் அவனை பார்த்து. இந்த பலவீனத்தை நான் அவனுக்கு விரோதமாய் உருவாக்கக்கூடிய அந்த பலவீனத்தை பலமாய் உருவாக்கி கொண்டு விடாதே. ஒவ்வொரு தோல்வியினுடைய படியை நான் தருகிறேன், அந்த தோல்வியினுடைய படியை அவன் வெற்றியாய் மாற்றுகிறானே. நான் அவனுடைய வாழ்க்கையை தோற்று போகக்கூடிய சத்துவங்களை தருகிறேன், தோற்று போகக்கூடிய சூழ்நிலைகளை தருகிறேன் என்றாலும் அந்த தோல்வியை அவன் ஜெயமாய் மாற்றி ஏறிக்கொண்டே வருகிறானே என்று சொல்லி சாத்தான் உன்னையும் என்னையும் கண்டு நடுங்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு விஷயம் நமக்கு தேவை. பலவீனம் உள்ளவைகளை பலமாக மாற்றுங்கள். எதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே பலவீனமாக இருக்கிறதோ அவைகளை பலப்படுத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். முதல் காரியம், அந்த பலவீனம் எங்கிருந்து இந்த தாவீதுக்கு வந்தது? ராஜாவின் மூலமாய் பலவீனம் வந்தது. ராஜா என்கின்ற அந்த நாட்டை ஆளக்கூடிய அந்த அதிபதியின் மூலமாய் பலவீனம் வந்தது. உன்னை நான் நம்பி நாட்டை நான் தரமாட்டேன் தாவீது,
இந்த நாட்டுக்கு முன்பதாக நீ போய் நின்று நாட்டினுடைய சார்பாக நீ போய் யுத்தம் செய்து தோற்று போகிறது உண்டானால் தேசமே அந்த மக்களுக்கு அடிமையாய் மாற்றப்பட்டு உன்னை நம்பியில நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டேன். என்றாலும் கூட சவுலுடைய வார்த்தைக்கு விரோதமாக தாவீதுடைய வார்த்தை மீஞ்சி போக ஆரம்பித்ததினாலே சவுல் அந்த வார்த்தைக்கு சம்மதித்தார். இரண்டாவது பலவீனம் எங்கிருந்து வருது பாருங்க. கூட பிறந்த சகோதரர்களின் மூலமாய் பலவீனம் வருகிறத பார்க்கிறோம். கூட பிறந்த சகோதரர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்க பேசக்கூடிய சில வார்த்தைகள் தாவீதுனுடைய மனதுல பெரிய கலக்கத்தை உருவாக்குகிறது, பெரிய காரியத்தை உருவாக்குறத பார்க்கிறோம். 1 சாமுவேலின் புத்தகத்துல 17வது அதிகாரம் 28வது வசனம் என்ன வார்த்தையை சொல்கிறது என்று பாருங்கள். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். அந்த மனுஷரோடே அவன் பேசிக் கொண்டு இருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்திலே உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவோ நீ வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். இரண்டாவது யாரு பேசுறா? கூட பிறந்த சகோதரன் பேசுறான். கூட பிறந்த சகோதரன்னா நம்முடைய குடும்பம், நம்முடைய ஜனங்கள், அதை பத்தி நான் பேசல. கூட பிறந்த சகோதரர்கள் என்கிறது எதை குறிக்கிறது என்றால் நம்முடைய சொந்த உடலை நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன், நம்முடைய சொந்த சரீரத்தை சொல்றேன். இந்த சொந்த சரீரமே நிறைய நேரத்தில் நமக்கு விரோதிகளாய் வருகிறதை பார்க்க முடியும். ஜபம் பண்றேன்னு உட்கார்ந்துருப்போம், அப்பதான் தூக்கம் கண்ணை சுழற்றதை பார்க்க முடியும். பயங்கர தூக்கம். அப்படி 3வது வானம் அப்படியே டிராவல் பண்ணி 7வது வானம் வரைக்கும் போகக்கூடிய அளவுக்கு அந்த கண்ணை கட்டிட்டு வந்துடும் பாருங்க. இதே நேரத்துல யாராச்சும் சொந்தக்காரங்க வந்துட்டாங்கன்னா நமக்கு தூக்கமே வராது, நல்லா உட்காந்து பேசிட்டு இருப்போம். ஆனால் ஜெபம் என்று சொல்லி ஒரு 3 பில்லவை போட்டு அப்படி தலையை வச்ச மாத்திரத்துல எங்கிருந்தோ ஒரு தூக்கம் வருகிறதை பார்க்க முடியும். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரன் அடிக்கடியா சொல்லுவேன், ஒரு முறை நான் ஊக்கமா ஜெபிச்சுட்டு இருக்கிறேன் பிரதர் அப்படின்னு சொன்னாரு. நானும் போய் அவர் இருக்கக்கூடிய அந்த அறைக்குள்ளாக நான் கடந்து போனேன். அந்த சகோதரி வெளியே உட்கார்ந்துருந்தாங்க. பிரதர் எங்கன்னு கேட்டேன். பிரதர் உள்ள ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. நான் உள்ள போகலாமா? நீங்க போங்க பிரதர் அப்படின்னு சொன்னாங்க. உள்ள போனா 3 தலனையை போட்டு ஒரே கொரட்டை, பயங்கரமான கொரட்டை, ரூமே அதிரக்கூடிய அளவுக்கு. நான் என்ன நினைச்சிட்டேன், எங்கேயோ ஒரு சிங்க கெபிக்குள்ள போயிட்டேன் போல, சிங்கம் கத்துது போல நினைச்சு பயங்கர கொரட்டை விட்டு இருக்கிறார். நான் அவரை தட்டி எழுப்பினேன். என்ன பிரதர் செய்றீங்க? ஐயோ இப்பதான் 3வது வானம் போயிட்டு இருக்கிறேன். தட்டி எழுப்பிட்டீங்களே பிரதர், கூட்டிட்டு வந்துட்டீங்களே பிரதர். நான் அவரை பார்த்து சொன்னேன், 3வது வானம் பவுல் கூட போயிருக்கிறார், ஆனால் கொரட்டை விட்டுட்டு போனது மாதிரி பைபிளை நான் வாசிக்கலைங்க. நீங்க உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய அனுபவம் தான் இந்த மாதிரி இருக்கு போலன்னு சொல்லி நான் சொன்னேன். இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில நிறைய நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில் பலவீனம், சரீரம் நமக்கு தரக்கூடிய பலவீனம். ஃபாஸ்டிங் இருக்கக்கூடிய நேரத்துல அன்னைக்குதான் பாருங்க பசி காதை அடைக்கிறத பார்க்க முடியும், பயங்கர பசி. அப்படி அந்த 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 காலத்துல அதாவது இந்த அடங்கா பசின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பசி அன்னைக்குதான் பயங்கரமாய் வருகிறதை பார்க்கணும். அன்னைக்கு பார்த்து நம்ம வீட்டுல பாருங்க, நமக்கு பிடித்த பலகாரமா வர செஞ்சு வச்சிருவாங்க. உடனே கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே இன்னைக்கு நான் போஸ்ட்போன் பண்ணிடுறேன், நாளைக்கு இருந்து நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன், நாளை கழிச்சு நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன். கர்த்தராகிய தேவனுடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் மறைகிறவர். நிறைய பேர் சொல்லக்கூடிய வார்த்தை அதுதான். நான் ரொம்ப பலவீனமானவங்க, என்னால முழங்கால் போட்டுலாம் ஜெபிக்க முடியாதுங்க, அப்படி படுத்து நீளமா படுத்து தாங்க ஜெபிக்க முடியும். கர்த்தருக்கு முன்னால நிறைய பேர் இப்படிலாம் சொல்லுகிறது நான் பார்த்திருக்கிறேன். இது எதுக்கு சொல்லுகிறேன் என்றால், கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது நம்முடைய சகோதரர்கள் தான் நம்முடைய பகை, நம்முடைய உடம்பு தான் நமக்கு எதிரி. இந்த சகோதரர் என்ன செய்யறான் பாருங்க, சில நேரங்களில் உங்களுடைய ஜெப வாழ்க்கையை மட்டுப்படுத்த ஆரம்பிச்சு, ஒன்னாலெல்லாம் இதெல்லாம் முடியாதுப்பா, பாரு எவ்வளவு பெரிய பரிசுத்தவான் இருக்கிறாங்க, ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, அவங்களாம் செய்யாததையா நீ செய்ய போற பாரு, உன்னுடைய அறிவை பாரு, வேத அறிவை பாரு, உன்னுடைய ஞானத்தை பாரு, உன்னுடைய வல்லமையை பாரு, உன்னுடைய சக்தியை பாரு. இதை கொண்டு ஒரு சின்ன ஒரு காரியத்தை கூட சாதிக்க உன்னால முடியாது. பாரு, உன்னால ஒரு 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 10 கிலோ வெயிட்டை கூட உன்னால சரியா தூக்க முடியல. நீ எப்படி போய் சாத்தானுக்கு விரோதமாக பெரிய ஒரு பட்டயத்தை நீ சுழத்த போகின்றாய்? இந்த சரீரம் கேட்கும். கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல ஆண்டவராகிய தேவன் தம்முடைய வசனத்தில் சொல்லுகின்றார், ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவனுடைய வீட்டார் தானேன்னு சொல்லுவார். வீட்டார்னா யாரை சொல்லுகின்றார்? நம்முடைய உடம்பு தான் நமக்கு சத்து. கண்களோடு உடன்படிக்கை பண்ணியிருந்தாலும் அந்த கண்கள் மீறி போகிறத பார்க்க முடியும்.
வார்த்தையோடு வாயோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருந்தாலும் அது எல்லைகளை மீறி கடந்து போகிறத பார்க்க முடியும். கைகளோடு உடன்படிக்கை பண்ணியிருந்தாலும் சில நேரங்களில் அந்த கைகள் நம்மை மிஞ்சி கடந்து போகிறத பார்க்க முடியும். கர்த்தர் சொல்லுகின்றார், இந்த மாதிரியான பலவீனத்தை தோற்றுவிக்கக்கூடிய சரீரமாகிய உன்னுடைய சகோதரனையும் நீ மேற்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். இந்த சரீர பலவீனம் நிறைய நேரங்களில் நம்மை தாக்க துவங்கி விடுகிறது. நிறைய முக்கியமான நேரங்களில் ஜெபிக்க வேண்டும் என்கிற நேரத்துல தான் தீர்க்க முடியாத ஒரு வியாதியை போல ஒரு சிம்டம். ஆனா அந்த வியாதி எவ்வளவு நேரம் இருக்கும் பாருங்க. அந்த ஜெபநேரத்தை தாண்டி போயிட்டீங்கன்னா வியாதி எல்லாம் உங்களை விட்டு போயிடும். ஜெபம் பண்ணக்கூடிய நேரம் வரைக்கும் உங்களுக்கு தீர்க்க முடியாத ஒரு வியாதியை போல, தீர்க்க முடியாத ஒரு பலவீனத்தை போல. கர்த்தர் சொல்லுகின்றார், இந்த பலவீனங்களில் தான் நீங்கள் பலத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி. கர்த்தருடைய ஊழியத்திற்காக ஒரு முறை நான் சென்னை பட்டணத்துக்கு நான் கடந்து போனேன். ஆரம்ப நாட்கள் இங்கேருந்து போகும்போது நான் நல்லா தான் போனேன். நல்லா போய் அங்கே போய் உட்கார்ந்து ஜபிக்கக்கூடிய அந்த ஊழியத்திற்குரிய அந்த நேரம் வருகிறது. சரியாக 7 மணிக்கு என்னுடைய கையில் கொடுக்க போறாங்க மீட்டிங். சரியாக ஒரு 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா உடலெல்லாம் பலவீனமாக போயிடுச்சு. நிற்க கூட முடியல, என்னால் ரொம்ப பலவீனப்பட்டு போயிட்டேன். நான் அங்கே இருக்கக்கூடிய சகோதரர்களை பார்த்து நான் சொல்லலாம் என்று யோசித்தேன். என்னால் முடியலைங்க, என்னால் நிற்க கூட முடியல, என்னால் பேசக்கூட முடியல, எனக்கு கை காலம் நடுங்கி கொண்டு வருகிறது, நான் என்ன செய்யல, அப்படி உடம்பெல்லாம் அப்படி ஸ்வெட்டிங் ஆகிட்டே வருது, வேர்த்து கொண்டே வருகிறது, என்ன காரியம் என்று சொல்லி எனக்கு தெரியவில்லை. கொஞ்ச நேரம் ஆக 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 பலவீனம் ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. அப்படி கண்ணெல்லாம் இருட்டிட்டு வருது, நாக்கெல்லாம் அப்படி உள்ள எடுத்துட்டு போன மாதிரி ஆயிடுச்சு. அங்கே சகோதரன் என்னை கூட்டிக் கொண்டு போகும்படிக்காக வருகின்றார். ஐயா வாங்க ஐயா, இப்போ நம்ம போகலாம், 6 மணி 45 நிமிஷம் ஆயிடுச்சு, இங்கேருந்து நம்ம அந்த இடத்துக்குள்ள போகிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆகும், நம்ம போயிடலாம் என்று சொல்லி அழைக்கக்கூடிய நேரத்தில் என்னால் நடக்கக்கூட முடியல. கர்த்தருடைய நாமத்தினால் நான் ஜெபிச்ச ஆண்டவர், நான் ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன். இந்த ஊழியத்தில் நான் கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்க முடியாமல் எத்தனை தடைகள் வந்தாலும் நான் போய் நிற்கணும் ஆண்டவரே, நான் போய் பிரசங்கம் பண்றேன்னு இல்லையோ, ஆனால் ஸ்பாட்ல போய் நான் நிற்கணும் என்று சொல்லி கஷ்டப்பட்டு அவள் பின்னால் நான் போயிட்டேன். வெளியே போனா குளிர் நடுங்குது, உள்ள இருந்தா உடம்பெல்லாம் சொட்டிங் ஆயிட்டு இருக்கு. வெளியே போனா குளிர், பயங்கரமான குளிர், வாயை திறந்து கூட பேச முடியல. சென்னை உங்களுக்கு நல்லா தெரியும், பயங்கரமான ஹீட்டான ஒரு பகுதி. உடம்பெல்லாம் அப்படி கிடுக்கிடு நடுங்கி கொண்டு இருக்கக்கூடிய பின்னாலே போயிட்டு அவரு சும்மா பாருங்க, பேசிட்டே வர்றாரு, பதில் கூட எனக்கு சொல்லக்கூட முடியல. ஏதாச்சும் ஒரு காரியத்தை சொல்லிட்டு பேசாம நிறுத்திட்டு சத்தம் இல்லாம அப்படி ஜோமன்ட்டே போலாம்னு பார்த்தா அவர் விட மாட்டேங்கிறார். பிரதர், நீங்க அந்த ஊழியத்துக்கு போனீங்க, அது எப்படி இருந்துச்சு, இந்த காரியம் எப்படி இருந்துச்சு, இப்படி ஒன்னொன்னா பேசிட்டு வர்றாரு. நான் அப்படி ஆமாமான்னு சொல்லி பதில் சொல்லி அந்த இடத்திற்குள்ளாக போய் ஸ்டேஜில் போய் நின்று பாருங்கள். ஸ்டேஜில் போய் நின்று இப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரர் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவான்னு சொல்லி ஸ்டேஜில் போய் நின்று பாருங்க. ஒரு செகண்ட் அந்த பலவீனம் ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. நான் போய் நிக்காம போயிருந்தேன், என்ன நடந்திருக்கும் பாருங்க. சாத்தானுக்கு முன்பதாக நான் மெய்யாகவே தலை கவிழ்ந்து நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. கர்த்தர் சொல்லுகின்றார், பலவீனத்தில் பலத்தை கொள்ளவே உன்னையும் என்னையும் தேவன் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். பலவீனமானவைகள் எல்லாம் பலப்படுத்துகிறது தான். எந்தெந்த காரியம் பலவீனமாக இருக்கிறது, இந்த காரியத்துல என்னால நிக்க முடியல, இந்த காரியத்துல சோர்ந்து போயிறேன், பலவீனப்பட்டு போயிறேன், அதை பலமுள்ளவனாய் உருவாக்க வேண்டும். சரீரத்துல வரக்கூடிய பலவீனம். 3வது காரியத்துல எதிரி கோலியாத்து வர்றான் பாருங்க. இப்ப தாவீது அந்த கோலியாத்தினுடைய சம்பவத்துல கோலியாத்து முன்பதாக வருகின்றார். கோலியாத்தும் கூட தாவீதை பலவீனப்படுத்தும் வார்த்தையை பேசுகிறார். முன்னால பட்டயத்தை உருவி, முன்னால பெரிய மார்க் கவசத்தை தரித்து கொண்டு அந்த கோலியாத்து நிற்கிறான். உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் முழு ஆயுதங்களையும் தரித்து கொண்டு கோலியாத்து நின்று கொண்டு தாவீதை பார்த்து சொல்லுகின்றார், இத்தனை பெரிய சமஸ்த இஸ்ரவேல் ராஜ்யத்துல என்னை எதிர்க்க ஒரு சிறிய பையனை அனுப்பி இருக்கக்கூடிய ராஜா எவ்வளவு மோசமான ஒரு மனுஷன். அவனை பார்த்து தாவீதை பார்த்து சொல்லுகிறான், வா தாவீதே, சிறுவனே, உன்னை நான் கொன்று உன்னுடைய மாம்சத்தை பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் இரையாக கொடுக்கிறேன். பெலிஸ்திய ராஜ்யத்திலே காணப்படக்கூடிய இத்தனை பலசாலியை எதிர்க்கக்கூடிய எவனுக்கும் இதுதான் முடிவு என்கிறதை சகல உலகம் அறிந்து கொள்ளும்படிக்காக நான் உனக்கு பாடம் கற்பிக்கிறேன், எனக்கு பக்கத்துல வா என்று சொல்லி கோலியாத்து தாவீதை பார்த்து பேசுகின்றான். 3வது பலவீனம் எங்கிருந்து வருகிறது? சாத்தான் உங்களை பலவீனப்படுத்தும் வார்த்தைகளை பேசுகிறார். இது உன்னால முடியாது, உன்னால நடக்காது. எத்தனை பெரிய ஆட்கள் எல்லாம் பார்த்திருக்கிற, மோசையை கூட பார்த்திருக்கிறது. ஆனா மோசே எவ்வளவு பெரிய பரிசுத்தவான் என்றாலும் கூட கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தைகள்ல மோசே மலையை பார்த்து பேசுன்னு கர்த்தர் சொன்னாரு. ஆனா அந்த மோசே மலையை பார்த்து பேசாம 2 தடவை அடிச்சதுனால கர்த்தருக்கு கீழ்ப்படியாம மோசையே விழுந்து போயிட்டார். பாத்தியா, உன்னால் எல்லாம் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை எப்படி நடத்த முடியும் என்று நினைக்கிறேன். அவ்வளவு பெரிய மோசே, கர்த்தரை முகமுகமாய் சந்தித்த மோசே, அவனே பலவீனமாய் விழுந்து போகும்போது உன்னால எப்படிப்பா முடியும்? இந்த மாதிரி சத்துரு நம்முடைய பலவீனங்களை தாக்கும்படிக்கா, பலவீனங்களை தூண்டும்படிக்கான வார்த்தையை பேசுகிறார்.
நிறைய நேரங்கள்ல நம்ம கூட பேசக்கூடிய இந்த சாத்தான் அதிகமான வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கிறான். கர்த்தருடைய ஊழியத்தை ஒரு சின்ன ஒரு கிராமத்துல செய்யக்கூடிய நேரத்துல பிசாசு பிடித்திருக்கக்கூடிய நிறைய பேருக்காக ஜெபித்து கொண்டு வந்தேன். அதுல குறிப்பாக ஒரு சகோதரிக்காக ஜெபிச்சுட்டு வந்தேன். ஜெபிக்கக்கூடிய நேரத்துல என்ன நடந்தது பாருங்க. அந்த பிசாசு பிடித்திருக்கக்கூடிய சகோதரி பேசினான். இப்ப அவன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கான் பாத்தியா, இன்னொரு 5 நிமிஷத்துல அவனுடைய பலமெல்லாம் போயிடும். அவன் நல்ல ஊக்கமா ஜெபிச்சுட்டு இருக்கிறான், நல்ல வல்லமையா ஜெபிக்கிறான். 5 நிமிஷம் நான் தாக்கு பிடிச்சு நான் நின்னுட்டேன்னா இனி என்னை அவனால் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி பிசாசு பேசு. உடனே பக்கத்துல இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் சொல்றாங்க, என்னை பார்த்து கூட வந்திருக்கக்கூடிய சகோதரி சொல்றாங்க, ஐயா இந்த 5 நிமிஷத்துக்குள்ள அந்த பேயை துரத்திருங்க, 5 நிமிஷத்துக்குள்ள உங்க பலமெல்லாம் போயிருமா, உங்களுடைய வல்லமையெல்லாம் போயிருமா, பேயை துரத்தக்கூடிய சக்தி எல்லாம் போயிருமா, 5 நிமிஷத்துக்கு துரத்திருங்க. நான் உடனே கொஞ்ச நேரம் நிறுத்திட்டு ஒரு டீ வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். டீ வாங்கி குடிச்சிட்டு திரும்ப நான் ஜெபிக்க துவங்கினேன். உடனே ஐயோ 5 நிமிஷத்துக்கு மேல தாண்டிருச்சு, பேய் போகாதே. ஏங்க பேயினுடைய வார்த்தையை நம்புறீங்க? கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்க. பேய் 1000 சொல்லும், பிசாசு 1000 விஷயத்தை பேசும். இதை நீங்கள் நம்புகிறதுக்காகவா கர்த்தராக தேவன் உங்களை அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறார். இயேசுவின் நாமத்தினால போனா பிசாசு போகிறது. இப்பொழுது கர்த்தருடைய நாமத்தினால ஜெபிக்கும்படி கடந்து போயிட்டு போகக்கூடிய நேரத்தில் அந்த பிசாசு சொல்லிருச்சு, பலமெல்லாம் போயிருச்சு, சக்தியெல்லாம் போயிருச்சு, நீ சும்மா நான் என்னுடைய வார்த்தையை நம்பாம ஒரு டீ வேற எவ்வளவு தெனாவட்ட நீ டீ குடிச்சு பார்த்தியா, உன் பலமெல்லாம் உன்னை விட்டு போயிருச்சு, இனி என்னை உன்னால் மேற்கொள்ள முடியாது என்று சொன்ன பொழுது இப்பொழுது நான் கர்த்தருடைய நாமத்தினால வந்திருக்கிறேன். முதல்ல கர்த்தருடைய பலம், இரண்டாவது மாம்ச பலத்துக்கு டீயை வேற குடிச்சிட்டு வந்திருக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் நான் இப்ப ஓட துரத்த போகிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினால் சொன்ன பொழுது, ஐயோ நான் சொன்ன வார்த்தையை நம்பாம எனக்கு விரோதமாய் வந்து விட்டான்னு சொல்லி பேய் ஒரே ஓட்டமா ஓடிய போயிடுச்சு. சாத்தான் நம்மை பயமுறுத்தும் வார்த்தைகளை பேசுவார். இந்த காரியங்களை, எல்லா விதமான விஷயங்களை, பயமுறுத்தக்கூடிய காரியங்களை பேசுவோம். இந்த கோலியாத்தினுடைய வார்த்தைகளை தாவீதை நம்பி இருக்கிறது உண்டான என்ன நடந்திருக்கும் பாருங்க. நிச்சயமாய் தாவீது தோற்று போயிருப்பார். சாத்தான் பேசியிருக்கக்கூடிய வார்த்தை, வா உன்னுடைய மாம்சத்தை கிழித்து பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் இரையாக தருகிறேன், என்னுடைய உடல் வலிமையை பார், என்னுடைய சக்தியை பார், என்னுடைய பலத்தை பார், என்னுடைய வாளை பார், என்னுடைய ஆயுதங்களை பார். இந்த சாத்தான் பேசியிருக்கக்கூடிய வார்த்தைகளை கேட்ட தாவீது தனக்குள் வீறு கொண்டு எழுந்து அவர் சொல்லுகின்றார், நீ அல்ல, உன்னை கிழித்து போட நான் ஒருவன் போதுமானவனாய் இருக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தினால் நான் உனக்கு விரோதமாய் வருகிறேன். நீ வா, உன் மாம்சத்தை கிழித்து பறவைகளுக்கும் அந்த மிருகங்களுக்கும் நான் இரையாக தருகிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே பலவீனத்தை பலமாக தாவீது ஏற்படுத்தி கொள்ள துவங்கினார். பலவீனங்கள் வாழ்க்கையிலே வருகிறது உண்டு, சோர்வுகள் வாழ்க்கையிலே வருகிறது உண்டு. சோர்ந்து போக தேவன் உன்னை அபிஷேகம் பண்ணவில்லை. சோர்ந்து போகிறவனுக்கு பலத்தை தருகிறவர் கர்த்தர். வேதம் அப்படித்தான் போட்டிருக்கிறது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலத்தையும், சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தையும் தரக்கூடிய தேவன் என்று கர்த்தருடைய வேத புத்தகத்தில் பார்க்கிறோம். நீ சோர்ந்து போய் நிற்கிறது கர்த்தராகிய தேவனுடைய சித்தம் அல்ல. உன் பலவீனத்திலே பலத்தை நீ கேட்டு பெற்றுக்கொள். பலவீனத்திலே பலத்தை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஆதி காலத்து தேவனுடைய பக்தர்கள் தான் அநேகமான பெரிய பெரிய காரியங்களை சாதிக்க துவங்கினார்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ஊழியத்துக்கு வந்தார். வந்த பொழுது அவருடைய சரீரத்திலே ஒரு முள் ஒன்று கொடுக்கப்பட்டதாம். அது ஒவ்வொரு நாளும் அவரை குட்டிக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு முள்ளா இருந்தது. அங்க இருக்கக்கூடிய எத்தனையோ விதமான மக்களை பார்க்கக்கூடிய அந்த தேவனுடைய மனிதனாகிய பவுல் சொல்லுகின்றார், எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, ஆனா எனக்கு மட்டும் பாருங்க, இந்த ஒரு முள், சாத்தானுடைய முள் என்னுடைய சரீரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாள்தோறும் அது என்னை குட்டிக் கொண்டே இருக்கிறது. இது நிமித்தம் நான் அடிக்கடியாய் விசனம் அடைகிறேன், அடிக்கடியாய் நான் பலவீனப்படுகிறேன், அடிக்கடியாய் நான் அநேக விதமான கஷ்டத்தின் ஊடாக கடந்து போகிறேன். கர்த்தராகிய தேவன் பேசினார். என்ன பேசினார்? என் கிருபை உனக்கு போதும் பவுலே, உன் பலவீனத்திலே என் பலம் விளங்கும், என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று கர்த்தர் பேசினார். அடுத்தது முதல்ல அந்த பவுல் பேசுகின்றான், இந்த பலவீனத்தை குறித்து நான் ரொம்ப கர்த்தரை நோக்கி நான் ஜெபம் பண்ணி என்னை விட்டு நீங்க வேண்டும் என்று சொன்னான். ஜெபம் பண்ணேன். இப்பொழுது கர்த்தராகிய தேவனை நோக்கி பவுல் சொல்லுகின்றார், அந்த பலவீனத்தை குறித்து நான் இப்பொழுது மேன்மை பாராட்டுகிறேன். ஏனென்றால் அந்த பலவீனத்தில் தான் கர்த்தருடைய பூரண பலம் என் வாழ்க்கையிலே விளங்கப் போகிறது. பலவீனம் என்னை விட்டு நீங்க வேண்டும் என்று சொல்லாமல் பூரண கர்த்தருடைய பலத்திற்காக நான் ஜெபிக்க போகிறேன். இதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய அடுத்த ஜெபமாய் காணப்பட வேண்டும். பலவீனம் உள்ளவைகளை பலம் உள்ளவைகளாய் உருவாக்குங்கள். எதையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை பலவீனப்படுத்துகிறது, எதையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையிலே அநேகமான தடைகளை உருவாக்குகிறது, இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்லி என்னென்ன விஷயமெல்லாம் உன்னை தடுக்கிறது. சில நேரங்களில் வெட்கம் என்கிற காரியம் நம்மளை தடுக்கும். இத்தனை பேருக்கு முன்னால் எப்படிங்க நாங்க பேசுகிறது,
இத்தனை பேருக்கு முன்னாடி எப்படி நான் வார்த்தையை சொல்கிறது? சில நேரங்களில் பார்த்தா மற்றவங்களை நம்மளை பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க, நான் போய் எப்படிங்க டாக்ஸ் கொடுக்க முடியும், நான் எப்படி போய் ஊழியம் பார்க்க முடியும்? சில இடங்களில் நம்முடைய உள்ளத்திற்குள்ளாக சில விதமான பயமான உணர்வுகள் வர ஆரம்பிக்கும். நாம் பேசக்கூடிய வார்த்தைகளை யாராச்சும் தப்பா நினைச்சிட்டாங்கன்னா, நாம் பேசக்கூடிய இந்த வார்த்தைகள் தப்பா ஏதாச்சும் நான் பேசிட்டேன்னா, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையை பலவீனப்படுத்திக் கொண்டே வருகிறது. பிசாசு இந்த மாதிரி பலவீனங்களை தோற்றுவித்துக் கொண்டே வருகிறார். கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படிக்காகத்தான் தேவன் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டே இருக்க ஆரம்பிக்கின்றார். நீ பலவீனமா இருந்தா தான் கர்த்தராகிய தேவன் உன்னை பலவானாய் உருவாக்குகிறேன்னு சொல்றார். இந்த பலவீனங்களில் பலம் கொள்கிறது தான் கர்த்தருடைய திட்டம், கர்த்தருடைய சித்தம். எது எது பலவீனமா இருக்கிறதோ அதை இந்த நாள் துவங்கி நீ பலமுள்ளதாய் உருவாக்க வேண்டும். அதை நீ கிரியேட் பண்ணணும். அதுக்கு உன்னுடைய ஜெபம் வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு. இதெல்லாம் நான் பலவீனமா நான் ஃபீல் பண்றேன் ஆண்டவரே, இதெல்லாம் என்னால செய்ய முடியல ஆண்டவரே, இதெல்லாம் என்னால மேற்கொள்ள முடியல ஆண்டவரே. கர்த்தரை நோக்கி நீ ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தராகிய தேவன் உன்னை பலமுள்ளவனாய் உருவாக்கி கொண்டு வருகிறதை பிரத்யட்சமாய் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்க முடியும். தாவீது பலவீனம் உள்ளவனாய் தெரிந்து கொள்ளப்பட்டான், ஆடு மேய்க்கக்கூடிய சிறுவனாய். ஆனால் கர்த்தராகிய தேவனுடைய வல்லமை அவனுடைய வாழ்க்கையிலே வந்த பொழுது வேதத்திலே பார்க்கிறோம், அநேக மக்களுடைய இரத்தத்தை சிந்தின தாவீதாய் அவன் கர்த்தருடைய நாமத்தினாலே உருவாக்கப்பட துவங்கினான். இதே போலத்தான் தேவன் உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு. பலவீனம் உள்ள உன்னுடைய வாழ்க்கையை நீ பலமுள்ளதாய் உருவாக்கும்படிக்காகத்தான் தேவன் உன்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறேன் என்று சொல்கின்றார். இறுதியாக ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி என்னுடைய செய்தியை நான் நிறைவு பண்ண போகின்றேன். கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய கடைசி ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லிடுறேன். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல 6வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்கள். இதோடு கூட என்னுடைய செய்தி நான் நிறைவு பண்ண போகிறேன். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். தானியேல் chapter 6 verse 10. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன்பே செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். கர்த்தருடைய வேத புஸ்தகத்துல 5வது ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். சாத்தானுடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, உன்னுடைய எல்லைகளை முடக்கும்படி சில தந்திரங்களை சாத்தான் உருவாக்குகின்றான். இப்ப தானியேலுடைய எல்லை அந்த தேசம் எங்கிலும் விரிவாக்கப்பட துவங்கிற்று. இந்த தேசத்துல ஆளுகை செய்யக்கூடிய மக்கள், குறிப்பாக அந்த ராஜா கூட தானியேலுடைய தேவனை நம்ப துவங்க ஆரம்பித்துட்டான். அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய நேபுகாத்நேச்சாருக்கு கூட கர்த்தருடைய வல்லமை அவ்வளவு தூரம் தெரியாது. அந்த கர்த்தருடைய நாமத்தினால சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய வாழ்க்கையில நடந்த அந்த காரியத்தினாலதான் அந்த வல்லமை, கர்த்தருடைய வல்லமையை நேபுகாத்நேச்சார் புரிந்து கொண்டார். ஆனால் ராஜாவாகிய தரியு ஆரம்ப நாட்களிலே தானியேலுக்கு ரொம்ப ஃபேவரபிளா நடந்த ஒரு ராஜா. இவனை தப்புவிக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணக்கூடிய ஒரு ராஜாவும் கூட, கர்த்தருடைய வார்த்தைகளை நம்பக்கூடிய ஒரு ராஜாவும் கூட. இப்ப சாத்தான் என்ன செய்யறான் பாருங்க, இந்த தானியேலுடைய காரியங்கள் விரிவாக்கப்படுகிறது உண்டானா இந்த தேசமே, தேவனை அறியாதிருக்கக்கூடிய இந்த தேசமே ஒட்டுமொத்த ஆண்டவரை அறிந்த நாடாக மாற்றப்பட்டுரும். ஆகவே தானியேலை எப்படியாச்சும் முடக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரே நிலையோடு கூட, ஒரே குறிக்கோளோடு கூட ராஜாவாகிய தரியுட்ட போய் அங்க இருக்கக்கூடிய மந்திரிமார்கள், பிரதானிமார்கள் பேசுறாங்க. அவங்க பேசுறாங்க, ராஜாவே, நீங்க நிறுத்திருக்கக்கூடிய இந்த சிலையை தவிர வேற எதையும் யாரும் பணிந்து கொள்ள கூடாது என்கின்ற ஒரு பெரிய ஒரு சட்டத்தை போடுங்க. உங்களை தவிர வேற யாரையும் கும்பிடக்கூடாது, ஒரு சட்டத்தை போடுங்க. இந்த பாபிலோன் தேசத்தினுடைய வழக்கு என்னன்னா, ராஜாக்களை வழிபடக்கூடியது அந்த நாட்டினுடைய வழக்கு. ராஜாவை கடவுள் மாதிரி நினைச்சு வழிபட வேண்டும், அதுதான் அந்த நாட்டுடைய சட்டமும் கூட. உடனே அங்க இருக்கக்கூடிய ஜனங்கள் சொல்றாங்க, உங்களைத்தான் கும்பிடணும்னு சொல்லுங்க ராஜா. யாராச்சும் ஒருத்தை கும்பிடலன்னு சொன்னா அவனை நீங்கள் மெய்யாகவே சிங்கத்தினுடைய கெபியில தூக்கி போடுறேன்னு சொல்லுங்க. சட்டத்தை ஏற்றுங்க, கடுமையாக்குங்க. ஏனென்றால் இந்த நாட்டுல, நம்முடைய நாட்டுல நிறைய அந்நிய நாட்டிலே சார்ந்திருக்கக்கூடிய மக்கள் உள்ள வந்துட்டாங்க. அவங்க உங்க சட்டத்தை எல்லாம் மதிக்கிறது இல்லை ராஜாவே, உங்களுடைய வார்த்தைகளெல்லாம் அவங்க கேட்கறது இல்லை. ஆகவே இப்படிப்பட்ட மக்களுக்கு பயத்தை உருவாக்க வேண்டும் என்றால் ராஜாவாகி உங்களை ஜனங்கள் கடவுளாக வழிபட வேண்டும் என்கிற ஒரு பெரிய ஒரு சட்டத்தை போடுங்கன்னு சொல்லி அந்த ஜனங்கள், பிரதானிகள் எல்லாம் சொல்றாங்க. ராஜாவும் கூட இதை அறியாமல் சரின்னு சொல்லி சட்டத்தை போட்டார்.
சட்டத்தை போட்ட உடனே பிரதானிகள் பார்த்த முதல் காரியம் என்ன, சட்டத்துக்கு மூல காரணம் என்னன்னா தானியேலை எப்படியாச்சும் பிடிக்கணுங்கிறதா மூல காரணம். தானியேலை எந்த வகையிலையும் அவங்களால பிடிக்க முடியல. அவன் கணக்கு வழக்குல எல்லாம் கரெக்டா இருந்தாரு, வேலை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வேலையெல்லாம் ரொம்ப சரியா இருந்தாரு. எதிலும் தானியேலை குற்றப்படுத்த அவங்களால முடியல. தேவ காரியம் தவிர எதிராலும் தானியேலை குற்றப்படுத்த முடியாது என்கிற ஒரே நோக்கத்தை மையமா வச்சு இந்த ராஜாவை வழிபட வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை கொண்டு போய் புகுத்தின பொழுது தானியேலை பிடிச்சிட்டான். தானியேலை பிடிச்சிட்டு தானியேலை கொண்டு போய் ராஜாவுக்கு முன்னால கொண்டு போய் நிறுத்தி சொல்றாங்க, ராஜாவே, உங்களை மட்டும் இவன் கும்பிடாம போயிட்டான். இந்த நாட்டுல பாபிலோன் மாகாணத்துல காணப்பட்டிருக்கக்கூடிய எல்லா ஜனமும், எல்லா கோத்திரமும், எல்லா மக்களும் ராஜாவாகிய உங்களை வழிபடக்கூடிய இந்த நாட்கள்ல தானியேல் மட்டும் உடைய சட்டங்களை மீறி நடக்க ஆரம்பிக்கிறான். நீர் போட்ட உத்தரவின்படி தானியேலை சிங்கத்தினுடைய கெபில தூக்கி எறிங்க. ராஜா சொல்றாரு, இல்ல பரவாயில்ல, விட்டுறலாம். இல்ல ராஜாவே, நீங்க ஒரு தடவை சட்டத்தை போட்டு அந்த சட்டத்தை மாத்தினீங்கன்னா உங்களுடைய சட்டத்தை யாரும் மதிக்க மாட்டாங்க. இந்த சாத்தான் தானியேலை கொல்ல தந்திரத்தை ஏற்பாடு செய்ய ஆரம்பிக்கிறான். சாத்தானுடைய தந்திரங்கள் மறைவாக இருந்து நம்மை தாக்கும்படிக்காக நிறைய பரிமாணங்களில் இயங்க ஆரம்பிக்கிறது. ஒரு ஊழியக்காரனை எப்படி தாக்கலாம், எப்படி வீழ்த்தலாம், எப்படி ஒரு ஊழியக்காரனுக்கு விரோதமான காரியங்களை உருவாக்கலாம். ஒரு ஊழியக்காரனுக்கு காசை கொடுத்தா விழுந்துருவானா, ஒரு ஊழியக்காரனுக்கு புகழை கொடுத்தா விழுந்துருவானா, ஒரு ஊழியக்காரனுக்கு பெண்ணாசையை கொடுத்தா விழுந்துருவானா, ஒரு ஊழியக்காரனுக்கு நிறைய விதமான ஆசைகளை கொடுத்தா விழுந்துருவானா. இப்படி பல வகைகளான தந்திரங்களை சாத்தான் இந்த கடைசி நாட்களிலே தீவிரமாய் பயன்படுத்த ஆரம்பிக்கின்றார். கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சாத்தானுடைய தந்திரங்களை மேற்கொள்ளக்கூடிய ஜபத்தை நீயும் நானும் செய்யணும். சாத்தானுடைய தந்திரங்களை நீங்களும் நானும் எளிதாக மேற்கொள்ள முடிகிறது இல்லை. ஏனென்றால் அவன் பிழைப்படுத்தி நீங்களும் நானும் அறியாத ஒரு காரியங்களை மறைப்பிடங்களில் நின்று அதற்குரிய பிளானிங் எல்லாவற்றையும் போட ஆரம்பிக்கிறார். ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்லணும். இந்த பிரசங்கத்துல இங்க இருந்து திருநெல்வேலியிலிருந்து ராமநாதபுரத்துக்கு போகக்கூடிய வழியில வேம்பார் என்கின்ற ஒரு இடம் ஒன்று இருக்கிறது, ஒரு கிராமம் ஒன்று இருக்கிறது. அதுல ஒரு கன்வென்ஷன் கூட்டம் ஆரம்ப நாட்களில் உருவாக்கப்பட்டது. இந்த கன்வென்ஷன் கூட்டத்திற்கு முதல் முறை நான் கடந்து போயிருந்தேன் கர்த்தருடைய ஊழியத்திற்காக. கடந்து போன பொழுது அந்த கன்வென்ஷன் கூட ஒரு சின்ன ஒரு கிராமம் தான். ஆனால் அந்த கிராமத்தில் நிறைய கிறிஸ்தவர்கள் உண்டு, நிறைய பேர் கூட்டமாக வந்திருந்தாங்க. அதில் ஒரு ஊழியக்காரரை முன்பதாக தலைமை தாங்கும்படி உட்கார வைத்திருந்தார். அந்த ஊழியக்காரர் நல்ல ஒரு ஊழியக்காரர், தீர்க்கதரிசின்னு சொல்லியிருந்தாங்க. ஊழியக்காரரை பார்த்தேன், பேசினேன். அவர் ரொம்ப தாழ்மையான ஒரு மனிதன், நல்லா என்கிட்ட பேசியிருந்தாரு. நீங்கள் நல்ல ஒரு தீர்க்கதரிசின்னு சொன்னாங்க. ஆமையா, கர்த்தராகிய தேவன் நிறைய வார்த்தையை பேசுவார்னு சொன்னாங்க. நல்ல ஒரு ஊழியத்தை பார்க்குறேன், கர்த்தர் நிறைய ஆத்துமாக்களை என்னுடைய ஊழியத்தை தந்திருக்கிறாருன்னு சொன்னார். அந்த 3 நாட்கள் கன்வென்ஷன் கூட்டம் முடிந்தது. நல்ல ஒரு நிலைமையில் இருந்துச்சு. அந்த ஊழியக்காரர் தான் தலைமை பொறுப்பேற்று எல்லா ஊழியர்களும் நிறைவாக்கப்பட்டுச்சு. கொஞ்சம் வருஷத்துக்கு பிறகு மீண்டும் அதே ஊருக்கு நான் அழைக்கப்பட்ட பொழுது அந்த ஊழியத்தை தலைமை தாங்கின அந்த பழைய ஊழியக்காரர் எனக்கு ஞாபகத்தில் இருந்தார். நான் அங்கே மேடைக்கு போகிறேன், யாருமே இல்லை, நான் மாத்திரம் தான் ஸ்டேஜில் போய் உட்காந்துருக்கிறேன். தலைமை தாங்கிறதுக்கு யாரும் வரலையான்னு கேட்டேன். இல்லைங்க, யாரும் இல்லை, நீங்கள் தான் வந்து கூட்டத்தை ஆரம்பிக்க, நீங்கள் தான் வந்து கூட்டத்தில் நடத்தி நீங்களே பிரசங்கம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. என்னங்க, போன முறை ஒரு ஊழியக்காரரை கூட்டு வந்தீங்களே, நல்ல பெரிய தீர்க்கதரிசின்னு கூட்டு வந்தீங்க, அவர் இப்போ எங்கே? அவரெல்லாம் இப்போ முன்ன மாதிரி ஊழியம்லாம் பார்க்கறது இல்லைங்க. ஆரம்ப நாட்டில் வைராக்கியமாய் ஊழியம் பார்த்தார், இப்போல்லாம் கர்த்தருடைய வல்லமை அவருக்குள்ளே இல்லைன்னு சொன்னாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டேன். இல்லை அதெல்லாம் வந்து இப்போ நாங்கள் அவர் யூஸ் பண்ணுறது இல்லை, பயன்படுத்துறது இல்லை அப்படின்னு சொல்ல. சரி, அந்த ஊழியக்காரருடைய வீட்டை எனக்கு காமிங்க, அவரிடத்துல சென்று நான் பேச வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன்னு சொன்னேன். 2 நாள் கூட்டம் முடிந்தது. 2வது நாள் கூட்டம் முடிந்த பிறகு இரவு நேரத்தில் என்னை கூட்டிகிட்டு போனாங்க அந்த ஊழியக்காரருடைய வீட்டுக்கு. ஊருக்கு தள்ளி அவர் முதல்ல பெரிய ஊழியம் பார்த்து பெரிய சபையெல்லாம் கட்டியிருந்தார். இப்போ அதெல்லாம் வித்துட்டு ஒரு சின்ன ஒரு வீட்டில் சின்ன ஒரு தொழில் செய்து கொண்டு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார் அவர் பார்த்து கேட்டேன், ஒரு பெரிய தீர்க்கதரிசியா தேவன் உங்களை அபிஷேகம் பண்ணியிருந்தாரே, இந்த நிலைக்கு என்ன காரணம், என்ன காரியம் உங்களுக்கு வாழ்க்கையில் நடந்துச்சு, என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு கேட்டேன். அவர் சொன்னார், எனக்கு ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் நடந்துருச்சுங்க. இந்த ப்ராப்ளத்தை ஜெயிக்க என்னால் முடியாமல் போனதுனால எல்லா வல்லமைகளையும் எல்லா கிருபைகளையும் நான் இழந்து போயிட்டேன்னு சொன்னார். முன்பு மாதிரி என்னால் ஊழியத்துக்கு போக முடியல. என்ன பிரச்சனை நடந்துச்சு, என்ன காரியம் நடந்து என்று கேட்ட பொழுது, நான் கர்த்தராகிய தேவனுக்குள்ளாக ஊழியத்திற்கு வந்த அந்த ஆரம்ப நாட்களில் கர்த்தரோடு கூட நான் ஒரு பொருத்தனை பண்ணினேன். ஆண்டவரே, உமக்கென்று நான் ஊழியம் செய்ய போகிறேன், திருமணமே முடிக்காமல் நான் ஊழியம் செய்ய போகிறேன். கர்த்தருடைய வார்த்தைகளை நான் கடைசி வரைக்கும் தனி மனுஷனாக இருந்து கர்த்தருடைய ஊழியத்தை நான் வல்லமையாக நிறைவாக்க போகிறேன் என்று சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணி நான் ஊழியத்தை செஞ்சு கர்த்தரும் அந்த பொருத்தனையை அங்கீகரித்து என்னுடைய ஊழியத்தின் எல்லைகளை விரிவாக்கி கொண்டே வந்தேன். கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. நான் என் வீட்டுக்கு வந்து ஒரே பையன், வேற யாரும் எனக்கு என் கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது. தயவுசெய்து கவனிங்க, சிரிக்காம விளையாடாம கவனிங்க. கர்த்தராகிய தேவனுடைய அந்த ஊழியத்தினுடைய பணிக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு மனுஷன். ஆகவே இந்த என்னுடைய தாய் வந்து கடைசி மரண படுக்கையில வந்துட்டாங்க.
மரண படுக்கையில் வரக்கூடிய நேரத்தில் எங்கள் அம்மா வந்து என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொன்ன, கையை பிடிச்சிட்டு அழுதாங்க. எதுக்குமா அழுறீங்க, உங்க பக்கத்தில் நான் நிற்கிறேன், உங்களுக்கெல்லாம் சாவெல்லாம் வராதுன்னு என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேசினேன். கையை பிடிச்சிட்டு அழக்கூடிய அவங்க சொன்னாங்க, தம்பி எனக்கு மரணம் என்கிறது உறுதியாக்கப்பட்டு விட்டது, டாக்டர்கள்லாம் சொல்லிட்டாங்க செத்து தான் போயிடுவேன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் உண்டு. என்ன ஆசை? ஒரே பையனுடைய மன வாழ்க்கையை பார்க்காம நான் சாகிறேன்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஆசை தான். ஒன்று மட்டும் நான் வந்து மனக்கோலத்தில் நான் பார்த்துருன்னுப்பா, அப்புறம் நான் கண்ணை மூணா கூட எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. நான் எங்கள் அம்மாட்ட சொன்னேன், இல்லை அம்மா, நான் ஆண்டவரோடு கூட உடன்படிக்கை பண்ணிட்டேன், பொருத்தனை பண்ணிட்டேன், அதை நான் மீற முடியாது. திருமணமே முடிக்காம நான் அந்த ஊழியத்தை செய்வேன் என்று சொல்லி உங்க கூட நான் ஆண்டவரோடு கூட உடன்படிக்கை பண்ணிட்டேன், முடியாது. சரிப்பா, உன் இஷ்டப்படி செய்ய என்றாலும் கூட என்னுடைய ஆத்துமா சஞ்சலத்தோடு கூட மெய்யாகவே இறங்கி போயிடும். எனக்கு சமாதானமே இருக்காது. நான் சாகக்கூடிய அந்த நேரத்தில் கூட சமாதானத்தை இழந்து போனவளாய் நான் போவேன். பக்கத்தில் இருக்கக்கூடிய உற்றார் உறவினர்கள் எல்லாருமே கையை பிடிச்சிட்டாங்க. என்ன தம்பி, அம்மாவுடைய கடைசி ஆசை கூட நினைவாக்க மாட்டியா என்று சொல்லி எல்லா ஜனங்களும் ஃபோர்ஸ் பண்ணுற பொழுது வேறு வழியே தெரியாம அங்க இருக்கக்கூடிய என்னுடைய உறவினருடைய பெண்ணை எனக்கு திருமணம் முடிச்சு கொடுத்தாங்க. அதே நேரத்தில் வச்சு அம்மாவுடைய கண்ணுக்கு முன்னால் வச்சு மேரேஜ் பண்ணி கொடுத்தாங்க. அந்த நாள் துவங்கி கர்த்தர் என்னோடு கூட பேசக்கூடிய காரியங்கள் என்னை விட்டு போனது, தரிசனங்கள் நின்று போனது, ஆவிக்குரிய அனுபவங்களை இழந்தேன். கர்த்தருடைய வல்லமையான காரியங்களை என்னை விட்டு தாண்டி போயிற்று. நான் இப்பொழுது எல்லாவற்றையும் இழந்து போனோம்னால், எல்லா காரியங்களையும் விட்டு போனோம்னால் நான் கடந்து போய்விட்டேன். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, சாத்தானுடைய தந்திரங்களை புரிந்து கொள்ள வேண்டும். மறைவாக வைக்கக்கூடிய கண்ணிகள், எப்படிலாம் உன்னுடைய காலுக்கு விரோதமாக கண்ணிகளை வைக்கலாம், ஸ்னாட்ஸ் வைக்கலாம், என்னென்ன வழிகளிலே உன்னை பிடித்து இழுக்கலாம், என்ன வலையை போட்டால் நீ அதில் சிக்கிக் கொள்ளுவாய். இப்படி தந்திரமான யோசனைகளை பறிக்கக்கூடிய சாத்தான். பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகின்றார், சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவேன்னு சொல்றார். சாத்தான் மறைவாக அநேகம் காரியங்களை உருவாக்க ஆரம்பிக்கிறான். நம்ம யோசித்து போவோம், இதுதான் ஊழியத்தின் மார்க்கம், இதுதான் ஊழியத்தின் வழி. போகக்கூடிய வழியில நிறைய மார்க்கங்களை, நிறைய காரியங்களை உருவாக்க ஆரம்பிச்சு. இன்னும் ஒரு சகோதரனை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும். அவரை பற்றி நான் அதிகமாய் கேள்விப்பட்டது உண்டு. நல்ல ஒரு ஊழியம் செய்யக்கூடிய ஒரு மனிதன். கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினாலே ஆண்டவராக தேவன் அபிஷேகம் பண்ணின பொழுது அவரோடு கூட பேசினார். கிராம ஊழியங்களே, கிராமத்திலே சென்று நீ ஊழியம் பார்க்கும்படி நான் உன்னை தெரிந்து கொண்டேனப்பான்னு சொன்னார். கிராமத்துக்குள்ள ஊழியத்துக்கு போனாரு. அவருக்கு வருமானமெல்லாம் ரொம்ப கம்மி. கிராமத்தில் போகும்போது கிராமத்து மக்கள் என்ன கொடுப்பாங்க? அரிசி கொடுப்பாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க, அப்புறம் வந்திருக்கக்கூடிய ஆட்களுக்கு ஏதாச்சும் அவங்க நிலத்தில் விளையக்கூடிய பொருளை கொடுப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி காணிக்கைக்கெல்லாம் எந்த விதமான வழியும் இல்லை. கிராமத்தில் போய் ஊழியர்கள் எல்லாம் செய்து கொண்டு வந்தார். கொஞ்ச நாள் ஆக்கப்பட்டது. நடந்த காரியம் என்ன? ஒரு நாள்ல அந்த கிராமத்தில் ஒரு சொந்தக்காரருடைய வீட்டுக்கு நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் வந்திருந்தார். இவருடைய ஊழியத்தை பார்க்கும்போது இவர் பேசின தீர்க்க தரிசனம், ஊழியத்தினுடைய காரியம், ஊழியத்தில் கர்த்தர் செய்த அற்புதங்கள் இதெல்லாம் பார்த்த பொழுது அவர் சொன்னார், ஐயா எங்களுடைய சிட்டிக்கு ஒரு தடவை வரணும், எங்கள் பகுதிக்கு நீங்கள் ஊழியத்துக்கு வரணும்னு கூப்பிட்டார். இல்லைங்க, நான் கிராம ஊழியம் தான் பார்க்குறேன். நீங்கள் பரவாயில்லைங்க, அங்கே இருக்கக்கூடிய ஆட்களும் மக்கள் தானே, தயவுசெய்து அங்கே வந்து உங்களுடைய ஊழியத்தை நீங்கள் கட்டாயம் செய்ய வேண்டும், அங்கே இருக்கக்கூடிய மக்களும் கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு முறை பட்டணத்திற்கு என்னை அழைத்து, ஒரு முறை அழைக்கப்பட்ட அந்த பட்டணத்தில் பார்த்தீங்கன்னா கூட்டம் ரொம்ப அதிகமாய் வந்த அந்த பட்டணம். கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவித்த பொழுது கர்த்தர் நிறைய அற்புதங்களை செய்தார். அங்கே வந்திருக்கக்கூடிய மக்கள் நிறைய ஊழியங்களுக்கு வாசல்களை திறந்து கொடுத்தாங்க. பட்டணமாக ஊழியத்திற்குள்ளாக போகக்கூடிய நேரத்தில் 2-3 முறை ஆண்டவராகிய தேவன் என்னோடு கூட பேசினார். மகனே, நான் உன்னை அழைத்தது கிராம ஊழியத்திற்காக, இப்போ நீ என்ன செஞ்சிட்டு இருக்க? கர்த்தரை பார்த்து நான் ஒரு வார்த்தை சொன்னேன். கிராமத்துக்கு போனால் வெறும் சோறை போட்டு அனுப்பிவிட்றாங்க ஆண்டவர். அந்த அரிசியை கூட சரியா முழுங்க முடியல. பட்டணத்துக்கு வந்து பார்த்தா எத்தனை ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. பை நிறைய காசு கொடுக்குறாங்க. எவ்வளோ இந்த ஊழியத்தினுடைய எல்லைகள் எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கிறது. எத்தனை சபைகள் 5000 கூட்டிட்டு போறாங்க, கார்ல கூட்டிட்டு போறாங்க, நடக்கவே விட மாட்டேங்கிறாங்க. அத்தனை ஒரு காரியத்தை விட்டு எப்படி நான் கிராம ஊழியத்திற்கு போவேன்? 2 முறை கர்த்தர் எச்சரிப்பான வார்த்தையை பேசினார். 3வது முறை தேவ ஆவி அவரை விட்டு விலகி போய்விட்டார். சாத்தானுடைய தந்திரங்களை முதல் காரியம் புரிந்து கொள்ள வேண்டும். எதற்கு இதை சொல்லுகிறேன்? ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் விழுந்துட்டானா அவன் மூலமாய் ரட்சிக்கப்பட்டிருக்கக்கூடிய அநேகம் பேர், அவனை கொண்டு கர்த்தர் எத்தனை ஊழியங்களை செய்ய வைத்திருக்கிறாரோ அத்தனை பேரையும் சாத்தான் கொன்று விட்டான் என்று சொல்லி போர். அதனாலதான் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் சாத்தானுடைய தந்திரங்களை மெய்யாகவே ஆழமாய் அறிந்து கொள்ள வேண்டும். எந்த விஷயத்திலும் தடுமாற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய காரியங்களின்படி அவனுடைய எல்லா தந்திரங்களையும் நீங்கள் சரியாய் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். எந்தெந்த இடத்துல எனக்கு கண்ணி வச்சிருக்கிறான், எந்தெந்த இடத்துல விழுந்து போகக்கூடிய காரியங்களை வச்சிருக்கிறான், எந்தெந்த இடத்துல கர்த்தரை விட்டு விலகக்கூடிய மார்க்கங்களை வைத்திருக்கிறான், தெளிவான பார்வையுள்ளவன் நீ கடந்து போனால் மட்டும்தான் உன்னுடைய
ஆவிக்குரிய நிலைகளிலே நீ கர்த்தருக்குள் வைராக்கியமாய் நிற்க முடியும்.